வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போலாமா? இன்னைக்கு கிளாஸ் போலாமா? எஸ். ஹாய். எஸ். ஃபிசிக்ஸ் என்ன கேட்டிருக்கீங்க? பேராமெடிக்கல் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாமா? ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு சிலபஸில் ஒரு ஹெட்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். சரியா? நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபிசிக்ஸு ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா யார் வேணாலும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். சேம் பேசிக் கான்செப்ட் அதே தான் இருக்கும். அந்த கொஷின் பேப்பரில் வந்து கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர, ஜேஇயாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும், நமக்கு அந்த டிஃபிகல்ட்டி லெவல் தான் டிஃபர் ஆகுமே தவிர ஸ்டில் சிலபஸ் என்னது சேம் தான். சரியா? ஸோ யார் வேணாலும் இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அந்த இதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங் எல்லாம் சிலபஸாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஈவன் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கான்செப்ட் ஸ்டில் சேம் தான். நம்ம டெரிவேஷன் தான் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம். எவ்ரி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண முடியாது போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ கான்செப்ட் இஸ் சேம் ஃபார் போர்ட் ஆல்சோ. சரியா? ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. ஸோ எஸ், இப்போ தான் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் லைக் பண்ணுங்கள். சரியா? எல்லாமே இங்கே பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி என்னென்ன சாப்டர் முடிச்சவங்க ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் முடிச்சிட்டோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டிஸ் முடிச்சிருக்கிறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் முடிச்சிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆல்சோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டா? எஸ். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ரிமைண்ட் பண்ணிகிட்டே வந்த ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த சாப்டர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு கனெக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தேன். கரெக்டாக? சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம எதாவது ஸ்டடி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸு, அதை பற்றி மட்டும் தான் ஸ்டடி பண்ணோம் சாப்டர் 1ல். சாப்டர் 2ல் பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது, தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு பார்த்தோம். சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சாப்டர் நம்ம என்னென்னு பார்த்தோம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, தட் இஸ் சாப்டர் 3. ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் சாப்டர் 4 லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? கரண்ட்டு மூவ் ஆகும்போது, சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலை, அதை சுற்றி ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபீல்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக? இதுதான் சாப்டர் 4ல் பார்த்தோம். ஸோ இப்போ இன்னொரு ஐடியா இங்கே நமக்கு தோணணும் இல்லையா? அதாவது என்னென்னா, கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் லாஜிக்கல் திங்கிங்கில் யோசிச்சு பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும். ஒரு சார்ஜ் மூவ் ஆகுறதுனால கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் ஐடியா. இதுதான் ஆக்சுவலாக யாருக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபாரடேவுக்கு, மைக்கேல் ஃபாரடேவுக்கு தான் தோணுன அந்த தாட்டு. ஏன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாதா அப்படின்ற அந்த ஐடியாவிலிருந்து அதை பற்றி கேஸ் ஸ்டடி எடுத்து ஸ்டடி பண்ணும்போது தான் வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணார். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனை அவர் கொண்டு வந்திருப்பார். சரியா? கிளியர்? வேவ் ஆப்டிக்ஸ் கிளாஸுக்கு PYQவா கண்டிப்பாக போடுவோம். நான் எல்லா சாப்டருக்கும் நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். வேவ் ஆப்டிக் சாப்டர்லேயே ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நடத்தியிருப்பேன். அதில் லாஸ்ட்டு நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் எந்த லெக்சர் எடுத்தீங்கனாலும் நான் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் என்ன பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் நடத்தியிருப்பேன். பட் எல்லாமே நடத்திருக்கிறதுக்கு டைம் இருந்திருக்காது. ஒரு மாடல் கொஷின் மட்டும் நடத்தியிருப்பேன். நம்ம மறுபடியும் சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? பட் எல்லா சாப்டரோடைய முடியும் போதும் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின், சில சாப்டர் 15 கொஷின் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சாப்டரோட வெயிட்டேஜை பொறுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். சரியா? ஒரு ப்ராக்டிஸுக்காக ஒரு மாடல் கொஷின் கான்செப்டை முடிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட்டில் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கனாலே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? செப்பரேட்டாகவும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ
இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேக்னெட்னால கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆக போகுது, எப்படி கரண்ட் மேக்னெட் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு சாப்டர் 4ல் பார்த்தோமோ, இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போது இங்கே பர்டிகுலராக நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் இந்த சாப்டர் ஃபுல்லாக திரும்ப திரும்ப நம்ம ஒரு வேர்டை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுதான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. கிளியர்? ஸோ இந்த சாப்டர் எல்லா இடத்துலையும் நம்ம அதை திரும்ப திரும்ப பண்ணிப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டெக்னிக்கலாக அதை எப்படி சொல்லணும்? வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஃபிசிக்ஸில் டெக்னிக்கலாக சொல்லும் போது இன்னொரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஸ் சொல்லும் போது என்ன சொல்லணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கரண்ட்டுக்கு பேர் இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப். இதை பற்றி டீட்டெயிலாக இதில் ஸ்டடி பண்ணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்டலாக எப்படி அந்த ஃபேரடே எக்ஸ்பிரிமெண்டல் வெரிஃபிகேஷனை பண்ணார், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம். ஃபைனலாக இதில் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன, மியூச்சுவல் இண்டக்ஷன் அண்ட் செல்ஃப் இண்டக்ஷன்னா என்னன்றதெல்லாம் இதில் ஸ்டடி பண்ணுவோம். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் அண்ட் இஎம்எஃப் இதை தான் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சரியா? இன்டியூஸ்டு கரண்ட் அண்டு இன்டியூஸ்டு இஎம்எஃப். எஸ், சொல்லுங்கள், என்ன கேட்டிருக்கீங்க? லீவ் முடிகிறதுக்குள்ளே ஒரு ஃபுல் லைவ் ப்ரீவியஸ் கொஸ்டின் போடுங்க கண்டிப்பாக. கண்டிப்பாக நான் உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு ஃபுல் சிங்கிள் கிளாஸ் கண்டிப்பாக நான் எடுப்பேன். கான்செப்ட் எவ்ரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார்முலா எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்குறோம். அதுலேயும் நம்ம அதே தான் பார்ப்போம். பட் இங்கே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம்லையே அது எல்லாத்தையும் ஜஸ்ட் என்ன பண்ணும், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் வச்சுக்கிட்டு என்டையர் 12th ஃபிசிக்ஸும் நான் உங்களுக்கு ஒரு சிங்கிள் லெக்சர்லேயே ஃபுல்லாக நான் முடிக்க பார்ப்பேன். சரியா? ஏன்னா அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஃபார்முலா பாயிண்ட்ஸ் என்னென்ன தேவையோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கான்செப்ட் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இப்போ ஸ்டடி பண்ணுறோம். ஒன்ஸ் எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம லாஸ்ட்டாக சம்மரைஸ் பண்ணி ஒரு ஃபுல் லெக்சரில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. சரியா? ஓகே, 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி சாப்டர்ஸ் என்னென்ன சார்? 25 கொஷின்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்க? அவுட் ஆஃப் 45ல் கேட்குறீங்களா ஃபிசிக்ஸில்? இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் கொடுத்துருக்குறேன்ல, வீடியோஸ் பார்க்கலையா? அது ரே ஆப்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரே ஆப்டிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செமி கண்டக்டார், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் 12th ஃபிசிக்ஸில் டூயல் நேச்சர் இந்த சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஏசி கரண்ட்டு. கிட்டத்தட்ட 12th ஃபிசிக்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே அரௌண்ட் உங்களுக்கு 20 கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற முடியும் மினிமம். நான் சொல்கிறது 12th ஃபிசிக்ஸ் மட்டும் என்டையர் கான்செப்ட்டு நீங்கள் தரவு பண்ணிங்க, எல்லா சாப்டரோடைய கான்செப்ட் தரவு பண்ணிங்கன்னா 22லேருந்து 25 கொஷின்ஸ் வரைக்கும் 45 அந்த ஃபிசிக்ஸ் நீட் ஃபிசிக்ஸ் கொஷினில் 12th ஃபிசிக்ஸ்லேருந்து மினிமம் 22 வரும், மேக்ஸிமம் 25 வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும். சரியா? ஸோ நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் போர்டுக்கு படிக்கிறதுனால பேரலாக நீங்கள் இதுக்கு ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ மினிமம் 20 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் 11th ஃபிசிக்ஸில் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், 25 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ அது பாசிபிள் தான், அது அவ்வளோ டஃப் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 12th ஃபிசிக்ஸை தரவு பண்ணுங்கள். கரண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் 11th முடிச்சுட்டு அப்புறம் 12th வாங்க, ஏன்னா நீங்கள் போர்டு வரும்போது திரும்ப படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது கரண்ட்டாக 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிப்பீட்டர்ஸுக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா அதை நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு அதை தரவு பண்ணிவிடுங்க. 12th ஃபிசிக்ஸை தரவு பண்ணிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட 20 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியுற கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் தரவு பண்ணுறதுன்றது கான்செப்ட் மட்டும் கிடையாது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், நிறைய ப்ராக்டிஸ் மாடல் கொஷின்ஸ். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் வருது, கரெக்டான ஆன்சர் கெட் பண்ண முடியுது, கம்மியான டைமில் ஆன்சர் கெட் பண்ண முடியுதுனாலே நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும். இந்த சாப்டர்லேருந்து கொஷின் வந்தால் நம்மளால் அட்டன் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 11th ஃபிசிக்ஸில் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்லாம் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் சாப்டர்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? பட் 45 கொஸ்டின் அட்டன் பண்ணுறோன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர் பிளான் வேணும். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு 12th முடிக்கணும், அப்புறம் 11th ஹை வெயிட்டேஜ் முடிக்கணும், எந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணக்கூடாது. 45ல் எனக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஹை வெயிட்டேஜை ஃபோக்கஸ் பண்ணி அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி கான்செப்ட் ஃபார்முலா எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. நிறைய டெஸ்ட் எழுதுங்க, அந்த சாப்டருடைய கொஸ்டின்ஸை நிறைய டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற முடியும். நான் சொல்கிறது மினிமம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே 30 கொஸ்டின்ஸ் மினிமம் அட்டன் பண்ணுற முடியும். சொல்கிறது புரியுதா? அப்புறம் மற்ற சாப்டர்லாம் உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். காட் இட்? போகலாமா? எஸ், குட், வெரி குட். கிளியரா டவுட்லாம்? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்
ரைட். ஸோ இது ஆக்சுவலாக இந்த சாப்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க எப்படி ஸ்டடி பண்ணி வெரிஃபை பண்ணாங்க, அந்த லாஜிக்கல் திங்கிங் எப்படி கொண்டு வந்தாங்க, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாகவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க டெக்ஸ்ட் புக்லேயே. இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிடும். சரியா? எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் வேர் கன்சிடர்ட் செப்பரேட் அண்ட் அன்ரிலேட்டட் ஃபினோமினா ஃபார் எ லாங் டைம். அப்படின்னா என்ன மீனிங்? ரொம்ப வருஷமாகவே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. எலக்ட்ரிசிட்டின்றது அது ஒரு செப்பரேட் பிரின்சிபல் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அது தனியாக இருக்குது. மேக்னட்டிசம்ன்றது செப்பரேட். இது ரெண்டுத்துக்கும் இன்டர்லிங்க் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாகவே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக மேக்னட்டிசம் அப்படின்ற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றத எக்ஸ்பீரியன்ஸை 2000 இயர்ஸுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, ஏன்ஷியன் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, மேக்னெட் ஒன்று இருக்குது நேச்சுரலாகவே. அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம், அந்த ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கேஸில் எலக்ட்ரிசிட்டியோட நேச்சரும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தது பேசிக்காக அந்த பிரின்சிபல். ஓகேவா? பட் அது ரெண்டும் இன்டர்லிங்க் இல்லை அப்படின்னு தான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக அரௌண்ட் ஒரு 19th century அந்த பீரியடில் தான் என்ன பண்ணாங்க, இது ரெண்டுத்துக்கு ஒரு ரிலேஷன் இருக்கிறத கன்ஃபார்மே பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த இயர்லி டிகேட்ஸ் ஆஃப் 19th century தி எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பை ஓர்ஸ்டெட். இது எப்போ நமக்கு கிட்டத்தட்ட அந்த கிளாரிட்டி கிடைச்சதுன்னா, ஓர்ஸ்டெடோடைய எக்ஸ்பெரிமெண்ட், experiments on electric current by Oersted, Ampere and few others established that fact electricity and magnetism are interrelated. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஓர்ஸ்டெட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு கரண்ட் வந்து ஒரு ஒயரில் வந்து கரண்ட் மூவ் ஆகுது, அது சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு யார் கன்ஃபார்ம் பண்ணது, ஓர்ஸ்டெட். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை, ஸோ இப்போ இதான் ஒயர்னா இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுது, இது கிட்ட ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை கொண்டு போகிறாரு, என்ன ஆகுது, காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் காம்பஸ் எப்போ டிஃப்ளெக்ட் ஆகும், ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருக்கணும், இல்லைனா லைக் பார் மேக்னெட் அந்த மாதிரி நேச்சுரல் மேக்னெட்டால் ப்ரெசென்ட்டாக இருந்திருக்கணும், இல்லை இப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருந்தா அதனால் சுற்றி என்னவாக இருந்திருக்கணும், அது மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்திருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் மேக்னெட்டிக் காம்பஸ் என்ன பண்ணும், டிஃப்ளெக்ட் பண்ணும். கரெக்டு தானே? அப்போது மேக்னெட்டிக் காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இதை சுற்றி என்ன ஆகுது, ஒரு ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது அவர் அந்த காம்பஸ் டிஃப்ளெக்ஷன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதுவே அந்த கரண்ட் பாஸ் ஆகிறது ஆஃப் பண்ணிட்டாருன்னா காம்பஸில் என்ன ஆகலை, டிஃப்ளெக்ஷன் ஆகலை. புரியுதா? கரண்ட்டு பாஸ் ஆகும்போது காம்பஸை கிட்ட கொண்டு போனால் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மேக்னெட்டிக் காம்பஸில் டிஃப்ளெக்ஷன் இல்லை. அப்போது கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அதை சுற்றி ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அப்போ கரண்ட்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரிலேட்டட் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் மற்ற சயின்டிஸ்டோடைய கான்ட்ரிபியூட்டட் ஆம்பியர்ஸ்லா இந்த மாதிரி மற்றவங்க எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு, மேக்னெட்டிசம் அண்டு கரண்ட் போத் ஆர் இன்டர் ரிலேட்டட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ தே ஃபவுண்ட் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். கரெக்டாக? இதுதான் இந்த சாப்டரில் பார்த்தது, சாப்டர் 4, மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அதர்வைஸ் வி கேன் சே கரண்ட்டு. கரண்ட்டுன்னு சொன்னாலே சார்ஜ் மூவிங்கில் இருக்குதான் அர்த்தம். சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்ல முடியும், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். கரண்ட் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லலாம், கரண்ட் இருந்தால் அங்கே சார்ஜ் மூவிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொன்னாலும் கரெக்டு, கரண்ட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சரௌண்டிங் த ரீஜன் சொன்னாலும் கரெக்டு. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். காட் இட்? ஸோ அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, moving electric charges produce magnetic fields. So for example, an electric current deflects a magnetic compass needle placed in its vicinity. This naturally raises the question like, is the converse effect possible? இதுதான் இங்கே கொஷின். நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா இப்போ அதனுடைய கான்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு நேச்சுரலாகவே அந்த கொஷின் நமக்கு அரைஸ் ஆகும். இது ரெண்டு இன்டர்லிங்க்னா இதனால் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ அதனால் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும் மியூச்சுவலாக. கரெக்டு தானே? அதனால் லாஜிக்கல் திங்கிங், அதுதான் அந்த கொஷின். Is the converse effect possible? Can moving magnets can produce currents? இதான் கொஷின். அந்த லாஜிக்கல் கொஷின் என்ன அப்படின்னா, மூவிங் சார்ஜஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, மூவிங் சார்ஜஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அப்போது மூவிங் சார்ஜஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை சுற்றி எது ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மூவிங் மேக்னெட் வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா, அதுதான் கொஷின். Okay, does the nature permit such a relation between electricity and magnetism? The answer is resounding yes. ஆமாம். என்ன சொல்லியிருக்காங்க, எதனால் மேக்னெட்டு மூவ் ஆகுறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத கொஷின் வந்து
எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ the experiments of Michael Faraday in England and Joseph Henry in USA conducted around 1830 அந்த பீரியடில் demonstrated conclusively that electric currents were induced in closed coil when subjected to changing magnetic fields. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, changing magnetic fields. changing magnetic fields தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்றத எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. இன் திஸ் சாப்டர் வி வில் ஸ்டடி த ஃபினாமினா அசோசியேட்டட் வித் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இந்த சாப்டர் ஃபுல்லாக இந்த வேர்டு தான் இருக்கும். ஒன்று சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு இருக்கும், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதர்வைஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபீல்டு நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் சொல்லுவோம் ஈஸியாக, ஃப்ளக்ஸில். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஃப்ளக்ஸை வச்சு கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை magnetic flux வச்சு சொல்ல முடியும். okay, so changing magnetic fields and understand the underlying principle, the phenomena in which electric current is generated, the phenomenon in which electric current is generated by varying magnetic fields, varying magnetic fields. இந்த process பேர் என்னது, electromagnetic induction. good evening வாங்க, welcome. okay, so what is the meaning of electromagnetic induction அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் சொல்லணும், the phenomenon in which electric current is generated. current ஜெனரேட் ஆகுது, எதனால் ஜெனரேட் ஆகுது, by varying magnetic fields. அந்த வேர்டை திரும்ப நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறேன், பிகாஸ் அதுதான் இந்த கொஸ்டின், இந்த ஸ்டேட்மெண்ட்டோட கீவேர்டு. don't use simply magnetic field to produce electric current சொல்லக்கூடாது, varying magnetic fields produce electric current தான் சொல்லணுமே தவிர don't say simply magnetic field produce electric current சொன்னீங்கன்னா that statement is wrong. magnetic field இருந்தால் அங்கே கரண்ட் இன்டியூஸ் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. magnetic field வேரி ஆனால் தான் என்ன நடக்கும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் in this definition in this chapter also. okay, so varying magnetic fields is appropriately called electromagnetic induction. when Faraday first made public his discovery, the relative motion between a bar magnet and wire loop produced a small current in the later he was asked what is the use of it. இதெல்லாம் அந்த ஸ்டோரி தான், அதில் இது முக்கியமான பாயிண்ட் எதுவும் கிடையாது. ஓகே, ரைட், கம் டு த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம அடுத்து ஸ்டடி பண்ண போகிறோம். த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் Faraday and Henry. அவங்க எப்படி வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி வெரிஃபை பண்ணாங்க. இதுதான் கொஷின். அவங்க முதல்ல வந்த ஐடியாவே என்னது, மூவிங் சார்ஜஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு வரும்போது அவங்க என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆச்சுன்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு செக் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, இதை நம்மளே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு காயில் இப்படி எடுத்துக்கிறீங்க, ஓகேவா. இந்த காயிலை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து ஒரு கால்வனாமீட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, காயில் இந்த மாதிரி வைன் பண்ணி என்ன பண்ணிடுறோம், கால்வனாமீட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? இப்போது எதுக்கு கால்வனாமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இதில் கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா, இந்த சர்க்கியூட்டில் இந்த லூப்பில் கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா கால்வனாமீட்டர் என்ன பண்ணும், டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். கரண்ட் இருந்தால் தான் கால்வனாமீட்டர் என்ன பண்ணும், டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். கரண்ட் இல்லைன்னா தேர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் இன் ஏ கால்வனாமீட்டர். கரெக்டா? ஸோ இவங்க என்ன ஸ்டடி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு பார் மேக்னெட் எடுக்கிறாங்க. சரியா? அவங்க நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. இதில் நம்ம ஒரு 3 பார்க்குறோம். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நிறைய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது வந்து சப்போஸ் இது வந்து ஒரு பார் மேக்னெட், ஓகேவா. இந்த பார் மேக்னெட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி பார் மேக்னெட். ஸோ மேக்னெட் இருந்தாலே அதை சுற்றி கண்டிப்பாக என்ன இருக்கும், ஃபீல்டு இருக்குமா. ஸோ ஃபீல்டு ஆக்சுவலாக எல்லா பக்கமும் இருக்கும். நமக்கு நார்த்து சவுத் இதில் இருக்கும்போது இதில் க்ளோஸ் டு லூப் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணும், க்ளோஸ் டு லூப்பை ஃபார்ம் பண்ணணும். நம்ம மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டரில் நம்ம டீட்டெயில் மறுபடியும் படிப்போம் இதை பற்றி. ஸோ ஜஸ்ட் ரிமைண்ட் இட், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குல்ல, க்ளோஸ் டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். ஸோ நார்த் டு சவுத் இருக்கும், சவுத் டு நார்த் இருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே இந்த கேஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபியூ லைன்ஸ் ரெஃபரன்ஸுக்காக அதை மட்டும் எடுக்கிறோம். ஸோ எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா,
ஸோ இதிலிருந்து ஃபீல்டு லைன்ஸ் வந்து இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். இந்த பார் மேக்னெட்லேருந்து சுற்றி எல்லா பக்கமும் இருக்கும். நம்ம ரெஃபரன்ஸுக்கு இது உள்ள இன்டியூஸ் ஆகிறத மட்டும் ஸ்டடி பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஃபியூ லைன்ஸை மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இது வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த பார் மேக்னெட்டை நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். எப்படி மூவ் பண்ணுறேன்னா டுவர்ட்ஸ் இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறேன். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை வந்து இப்படி மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பார் மேக்னெட்டை மூவ் பண்ணுறேன்னா இப்போ இது கிட்ட மூவ் பண்ண என்ன நடக்கும்னா இந்த இடத்துல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் கரண்ட்டு பாஸ் ஆகுது. எதில்? இந்த சர்க்கியூட்டில். ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கிங்க. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் இனிஷியலாக. இப்போ நான் இங்கேருந்து மூவ் பண்ணிகிட்டே போகிறேன். கிட்ட போக போக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகினாவும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டு தானே? டுவர்ட்ஸ் நீங்கள் டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? காட் இட். இதை வந்து காயில் C1 வச்சுக்கலாம். ஸோ கிட்ட கொண்டு வர என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால கால்வானோமீட்டர் ஷோஸ் வாட் மோர் டிஃப்ளெக்ஷன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ அடுத்த கேஸ் என்ன பண்ணுறேன்னா இப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பண்ணிகிட்டே போனால் ஸ்லோவாக மூவ் பண்ணிகிட்டே போகிறேன். மூவ் பண்ணிகிட்டே போகிறதுனால என்ன ஆகுது, அதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது? நான் மூவ் பண்ணிகிட்டே போகிறதுனால இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது வேரி ஆகிட்டே இருக்குது. ஏன்? நான் டுவர்ட்ஸ் கிட்ட மூவ் பண்ணிகிட்டே போகிறேன்னா டிஸ்டன்ஸ்க்கு ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ எவ்ரி செகண்டுக்கும் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே போகுது. அதனாச்சு சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். மூவ் ஆகுதுன்னா அதோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னால. ஸோ அப்போ கிட்ட கொண்டு போக என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இதில் கரண்ட் பாஸ் ஆகுது, வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதுக்கப்புறம் கரண்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் அதிகமாக காட்டுது. அதுக்கு ரீசன் என்ன, நான் வேரி பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வேரி ஆக என்ன நடந்துகிட்டே போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால அதிகமான கரண்ட் அதில் இன்டியூஸ் ஆகுது, கால்வானோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. இதான் ஃபஸ்ட்டு அவங்க ட்ரை பண்ணது. நெக்ஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இதை மூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு நான் இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன், இந்த பொசிஷனில் நிறுத்திட்டேன். இப்போ இங்கேருந்து இது மேலே பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ கால்வானோமீட்டர் டிஃப்ளெக்ஷனே காமிக்கல. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இங்கேருந்து மூவ் பண்ணிகிட்டே வர வரைக்கும் அதில் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. மூவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன காமிக்கல, டிஃப்ளெக்ஷன் காமிக்கல. ஏன் டிஃப்ளெக்ஷன் காமிக்கல ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒன்ஸ் நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து இது மேலே பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகாது, வேரி ஆகாது. ஏதோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, வேரி ஆகலை. ஏன்னா ரெஸ்ட்டில் வச்சுட்டேன், நான் ஃபிக்ஸடாக வச்சுட்டேன். அப்போ இதுலேருந்து பாஸ் ஆகிற ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடுது. கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலை. இதுதான் ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஸ்டடி பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அவே எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டுவர்ட்ஸ் கொண்டு போனாங்க இல்லையா, இப்போ மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ இங்கேருந்து ரிவர்ஸில் எடுக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும், ஃபீல்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குமா? கரெக்டு தான். டுவர்ட்ஸ் போகும்போது அதிகமாகிட்டே போச்சு. ரிவர்ஸில் பண்ணும்போது என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. புரியுதா? அண்ட் ஆல்சோ நீங்கள் வெளியில் இப்படி கொண்டு வர ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுனால கால்வானோமீட்டரில் முதல்ல எந்த டைரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் காமிச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அதாவது இன்டியூஸ்டு கரண்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது எந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ, நான் அவே எடுக்கும்போது. அண்ட் ஆல்சோ கரண்ட் கம்மியாக காமிக்கும். அதுக்கு ரீசன் என்ன, நான் அவே எடுக்கும்போது என்ன ஆகுது, கிட்ட இருக்கும்போது அதிகமான ஃபீல்டு இருக்கும். நான் கிட்ட அவே எடுத்துகிட்டே வரும்போது அதில் பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அதனால் கரண்ட்டோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகுது. காட் இட்? இதுதான் இதில் நடக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன அவங்க என்னென்ன ஸ்டடி பண்ணாலும் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து என்ன ஸ்டடி பண்ணுறாங்க, இந்த பார் மேக்னெட். இப்போ இதான் பார் மேக்னெட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். முதல்ல சொன்னது ஒரு யூனிஃபார்மாக மூவ் பண்ணிட்டு போகிறோம், ஒரு லீனியராக, நம்ம ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு மீடியம் ஸ்பீடில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபாஸ்ட் மூவிங் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னா இதில் வேரி ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சடனாக ஹை ஆகிடுது. சடனாக ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகிறதுனால, சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே என்ன ஆகுது, கரண்ட்டு அதிகமாக பாஸ் ஆகிடுது ஃப்ராக்ஷனல் செகண்டில். பிகாஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங்னால அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி தான் ஆகுது. பட் ஹியூஜ் அமௌண்ட் சடனாக வேரி ஆனதுனால கால்வானோமீட்டர் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. கால்வானோமீட்டரில் மேக்ஸிமம் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் காமிக்க முடியுமோ அதெல்லாம் ஒரே செகண்டில் காமிச்சிருது. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும், நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் வேரி ஆச்சு, அதனால டிஃப்ளெக்ஷன் காமிச்சிட்ருக்கோம். இப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன்னா திரும்ப கால்வானோமீட்டரில் என்ன ஆகாது, டிஃப்ளெக்ஷன் இருக்காது. திரும்ப அது எங்கே வந்துடும், ஜீரோக்கு வந்துடும். ஏன் ஜீரோக்கு வந்துடும்,
A0க்கு வந்துடும். ஏன்னா இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்ப நான் ஃபாஸ்ட்டாகவே எடுக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்? நான் ஃபாஸ்ட்டாகவே எடுத்தேன், ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்ததுனால திரும்பவும் கால்வனோமீட்டரில் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் காமிக்கும். ஏன்னா சடன் சேஞ்சு, கான்ஸ்டன்ட்லேருந்து சடனாக 0 ஆகுது நான் வெளியில் எடுக்கும்போது. ஸோ தட் ஆல்சோ சேஞ்ச். வேரிங்கிறது அது இன்க்ரீஸிங்கும் இருக்கலாம், டிக்ரீஸிங்கும் இருக்கலாம். ஃபைனலாக ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அது வேரி ஆகிட்டே இருந்தால் கண்டினியூஸாக, இதில் என்ன ஆகிட்டே இருக்கும்? கண்டினியூஸாக கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அவங்க என்ன ஸ்டடி பண்ணுறாங்க, இந்த கேஸை வச்சு தான் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் current in the coil. Constant magnetic field do not produce current in the coil. Got it? இதான் கொண்டு வராங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது கரண்ட் எந்த டைரக்ஷனில் போச்சோ அவே எடுக்கும்போது என்ன ஆகுதான், அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட்டோட டிஃப்ளெக்ஷன் இருக்கும் கால்வனோமீட்டரில். பிகாஸ் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அதில் பாஸ் ஆகுது. இதுதான் இந்த கேஸில் அவங்க ஸ்டடி பண்ணுது. இதையும் மல்டிபிள் சுச்சுவேஷனில் ஸ்டடி பண்ண போகிறாங்க. ஃபைனலாக வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கன்ஃபார்ம். சரியா? இப்போ பார் மேக்னெட்டுக்கு பதிலாக ஒன்றுனா என்னென்ன மாற்றுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கேஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிப்போம். இப்போ இது வந்து ஒரு காயில் C1. ஸோ இது மூவ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. இது கால்வனோமீட்டரில் கரண்ட் பாஸ் ஆகுது வேரி ஆகிறதுனால. ஓகே, C1 connected to a galvanometer G. When the north pole of bar magnet is pushed towards the coil, the pointer in the galvanometer deflects. Indicate. Galvanometer deflect ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? galvanometer deflect ஆகுதுன்னா indicating present electric current in the coil. காயிலில் கரண்ட் பாஸ் ஆனால் தான் galvanometer deflection ஆகும். சரியா? the deflection lasts as long as the bar magnet is in motion. The galvanometer does not show any deflection when the magnet is held stationary. இந்த லைனை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் லைனுக்கும் இதுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக புரிஞ்சுங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, galvanometer deflects indicates the presence of electric current. எப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எந்த சுச்சுவேஷனில்? பார் மேக்னெட் இஸ் pushed towards the coil. pushed towards the coil அப்படின்னா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் த காயில் அந்த டைரக்ஷனை நோக்கி நீங்கள் பார் மேக்னெட் நார்த்து போல் மூவ் பண்ணிட்டு கொண்டு போகும்போது galvanometer டிஃப்ளெக்ஷன் காமிக்குது, galvanometer மூவிங்கில் இருக்கிறதுனால. கரெக்ட்? ரைட். ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த galvanometer does not show any deflection அப்படின்னா மேக்னெட் இஸ் ஹெல்டு ஸ்டேஷனரின்னு அர்த்தம். அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது புரியுதா? பார் மேக்னெட் இங்கே இப்போ இந்த கேஸே எடுத்திங்கன்னா, இப்போ சப்போஸ் இது ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் இதில் கரண்ட் இப்போ பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஏன்னா பக்கத்தில் எது இருக்குது? பார் மேக்னெட் இருக்குது, அது சுற்றி ஃபீல்டு இருக்குது. பார் மேக்னெட் இருந்து அது சுற்றி ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டு ரீஜனில் தான் காயில் இருக்குது. ஆனால் கரண்ட் இதில் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா என்ன மீனிங்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகலை. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. அதர்வைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே வேரி ஆகாமல் இருக்குது, அதனால் கரண்ட்டு இங்கே ப்ரொடியூஸ் ஆகலை. புரிஞ்சுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த பாயிண்ட்டுக்காக நான் சொல்கிறேன் இந்த கேஸுக்கு. அதுக்கு ரீசன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெல்டு ஸ்டேஷனரி. ஸோ வென் த மேக்னெட் இஸ் புல்டு அவே ஃப்ரம் த காயில், galvanometer ஷோஸ் த டிஃப்ளெக்ஷன். அவே எடுத்தால் என்ன ஆகுது? புல்டு அவே ஃப்ரம் த காயிலாக இருந்தால் சொன்னேன் இல்லையா, galvanometer ஷோஸ் த டிஃப்ளெக்ஷன் த ஆப்போசிட் டைரக்ஷன், which indicates reversal of the current direction. கரண்ட்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் பாஸ் ஆகுது, அதனால் galvanometer டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட்டில் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. Moreover, the south pole of bar magnet is moved towards or away from the coil. The deflection of the galvanometer opposite to the north pole. இது நமக்கு பேசிக்காக புரிஞ்சிடும். நார்த் போல் டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது galvanometerல எந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் காமிச்சதோ அதே கேஸில் நீங்கள் சவுத் போல் கொண்டு போனீங்கன்னா, டுவர்ட்ஸே கொண்டு போனீங்கன்னா, நார்த் போலுக்கு எந்த டைரக்ஷன் கரண்ட் போச்சோ ஆப்போசிட் டைரக்ஷன் எதில் இருக்கும்? சவுத் போல் இருக்கும். ஏன்னா பொலாரிட்டி மாறுது இல்லையா, அதனால் கரண்ட் டைரக்ஷன் மாறும். அதேமாதிரி நார்த் போல் அவே எடுக்கும்போது எந்த டைரக்ஷன் கரண்ட் காமிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சவுத் போல் அவே எடுத்திங்கன்னா காமிக்கும். காட் இட்? ஸோ அதான் அந்த பாயிண்ட்டு. பிகாஸ் ஆஃப் த ஆப்போசிட் பொலாரிட்டி. அதனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்தர் த டிஃப்ளெக்ஷன் and hence current is found to be larger when magnet pushed towards or pulled away from the coil faster. நான் சொன்னேன் இல்லையா, எப்போ larger when magnet is what? pushed or pulled. அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? ஃபுல் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். சடனாக நீங்கள் டுவர்ட்ஸ் மூவ் பண்ணிங்கனாலோ சடனாக அவே எடுத்திங்கனாலோ galvanometer ஃபுல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அதுக்கு ரீசன்
அதில் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு சடனாக வேரி ஆனதுனால அது வந்து டுவர்ட்ஸாகவும் இருக்கலாம் அவேவாக இருக்கலாம். அதுதான் அதுக்கு ரீசன். ஸோ இன்ஸ்டெட் when bar magnet is held fixed in the coil C1 is moved towards or away from the magnet, the same effect is observed. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ நீங்கள் பார் மேக்னெட் இங்கே டுவர்ட்ஸ் இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணால் மட்டும்தான் இதில் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் இன்டியூஸ் ஆகும்னு கிடையாது. பார் மேக்னெட்டை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நான் இந்த காயிலும் மூவ் பண்ணலாம், வெளியில் இருக்கங்களே காயில் டுவர்ட்ஸ் கொண்டு போனாலும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், வேரி ஆகும். ஏன்னா இந்த டைரெக்ஷனில் கிட்ட போக போக இதில் இன்டியூஸ்டு கரண்ட் நடக்கும். பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிட்டு அவே எடுத்திங்கன்னா என்ன நடக்கும், வேரி ஆகும். ஸோ பார் மேக்னெட் மூவ் ஆனால் தான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும்னு கிடையாது. மேக்னெட்டிக் அந்த பார் மேக்னெட்டை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இந்த காயில் மூவிங் பண்ணிங்கனாலும் டுவர்ட்ஸ் ஆர் அவே மூவ் பண்ணி கொண்டு போனாலும் என்ன நடக்கும், அதில் இன்டியூஸ்டு கரண்ட்டு இருக்கும். ஏன்னா அப்பயும் வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். புரியுதா? லாஜிக்கலாக நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகணும், வேரி ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட்டு எஸ், அப்போ இட் ஷோஸ் தட் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன், இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரிலேட்டிவ் மோஷன் between the magnet and the coil that is responsible for generation, that is called induction of electric current in the coil. relative motion என்ன அர்த்தம், ஒன்று பார் மேக்னெட் மூவ் ஆகலாம், இல்லை காயில் மூவ் ஆகலாம், இல்லை ரெண்டுமே கூட நீங்கள் மூவ் பண்ணலாம். அப்பயும் வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். கரெக்டு தானே? இதை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இதையும் மூவ் பண்ணலாம், இல்லை இதை ஃபிக்ஸ்டாக வச்சு இதை மூவ் பண்ணலாம், இல்லை ரெண்டுமே நீங்கள் ரிலேட்டிவாக டுவர்ட்ஸ் கொண்டு போகலாம், இல்லை அவே கொண்டு போகலாம். ஃபைனலாக ரிலேட்டிவ் மோஷன், அந்த ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரி, அந்த ரிலேட்டிவ் மோஷனை பொறுத்து என்ன ஆகும், இங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். தட் கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு கரண்ட் டியூ டு இண்டக்ஷனால் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு. எக்ஸ்பெரிமெண்ட் 2ல் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 2ல் பார் மேக்னெட்டுக்கு பதிலாக காயில் 1 அதே தான் வச்சுக்கிறாங்க. ஸோ ஸ்டில் சேம் காயில் எடுத்துப்போம் நம்ம. ஸோ இதே ஒரு சேம் காயில், இங்கே கால்வானோமீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இது கால்வானோமீட்டர் வச்சுப்போம். சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இதில் பாஸ் ஆகுது. ஸோ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் தான் சப்போஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் பார் மேக்னெட்டுக்கு பதிலாக இதை வந்து காயில் C1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது C1 காயில். இன்னொரு காயிலை நம்ம யூஸ் பண்ணுறோம், இங்கே அனதர் காயில் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் C2 காயில். ஓகேவா? ஆனால் இதை நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிடுறோம். பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிட்டேன், இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும், ஸோ இதில் ஆக்சுவலாக கரண்ட்டு பாஸ் ஆகுது. புரியுதா? இப்போது இதில் கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா இப்போ இதை சுற்றி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா? இதெல்லாம் நம்ம 4th சாப்டர் படித்தோம். கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா அதை சுற்றி எது ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். போன கேஸில் எக்ஸ்பெரிமெண்ட் 1ல் பார் மேக்னெட்டால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணி C1 காயிலில் இன்டியூஸ்டு கரண்ட்டை ஸ்டடி பண்ணோம். ஸோ கண்டிஷன் என்னது ஒன்று தான், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பார் மேக்னெட்டுக்குனால மட்டும்தாங்க நாங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஒயர் இல்லை ஒரு காயில், அதில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதை சுற்றியும் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும். அதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கூட என்ன நடக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். இது மேலே பாஸ் ஆகக்கூடிய அந்த ஃபீல்டு லைன்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ இதை எப்படி நீங்கள் வரையலாம் இதை அப்படின்னா, ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இதிலிருந்து ஃபீல்டு லைன்ஸ் இந்த மாதிரி நிறைய வருது. சரியா? இப்போ இதை மூவ் பண்ணி டுவர்ட்ஸ் இப்படி கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம பொலாரிட்டி கொடுத்ததுனால என்ன ஆகுது, பேட்டரி கொடுத்ததுனால கரண்ட்டு இதில் பாஸ் ஆகுது. அப்போ இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம ரெஃபரன்ஸுக்கு இந்த லைன் மட்டும் எடுக்கிறோம். டுவர்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த C2 காயிலில் மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ C2 காயிலில் நான் டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது இப்போ என்ன நடக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுமா? ஒரு டைம்லையும் நான் கிட்ட கொண்டு போக இது மேலே பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். அதுக்குள்ளே எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், இதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய ஃபீல்டு லைன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும், ஃப்ளக்ஸ் அதிகமாகும் உள்ளே பாஸ் ஆகுறது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆக இதில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகினே போகும். டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். சேம் நேச்சர், நீங்கள் இப்படி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுறீங்க. எது C2 காயில்
கொஞ்சம் தூரம் கொண்டு போகிறீங்க, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கால்வனோமீட்டர் என்ன காமிக்காது, டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. ஏன்? ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், கான்ஸ்டன்ட் ஆகிடும், வேரி ஆகாது. எவ்ரி செகண்டுக்கு அது வேரி ஆகிட்டே இருக்கிறது என்ன ஆகும், இங்கே இன்டியூஸ்டு இது கரண்ட் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே நேச்சர் தான். டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது எந்த டைரெக்ஷனில் கரண்ட்டு டிஃப்ளெக்ஷன் காமிக்குது கால்வனோமீட்டரில், அப்படி இது அவே எடுக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டு மூவிங் பண்ணிங்கன்னா ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கால்வனோமீட்டர் காமிக்கும். இல்லை ஃபாஸ்ட் அவே எடுத்திங்கனால என்ன ஆகும், ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கால்வனோமீட்டர் காமிக்கும். பார் மேக்னெட் போன கேஸில் என்ன பண்ணும் அதே தான். அதே மாதிரி C2 ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நீங்கள் C1 மூவ் பண்ணி அவே எடுத்திங்கனாலும் என்ன நடக்கும், டுவர்ட்ஸ் அவே எடுத்தாலும் இதில் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். அது எந்த ப்ராசஸ் எந்த மெத்தட் வச்சாலும் நீங்கள் பண்ணலாம். புரியுதா? அங்கே ஃபீல்டு வேரி ஆகும்போது அதில் இன்டியூஸ் கரண்ட் பாஸ் ஆகும். காட் இட்? இதுதான் ஐடியா. புரிஞ்சுதா? குட். நெக்ஸ்ட்டு, ஸோ த பார் மேக்னெட் இஸ் ரீப்ளேஸ்டு பை second coil C2 connected to a battery. So the steady current in the coil C produces a steady magnetic field. ஓகேவா? இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, ஸ்டெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா இது உள்ள பாஸ் ஆகக்கூடிய பேட்டரியில் கொடுக்குற கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஸ்டெடி கரண்ட்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லுவோம், ஸ்டெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை நீங்கள் மூவ் டுவர்ட்ஸ் த காயில் C1, galvanometer shows what, the deflection. This indicates that the electric current induced in the coil C1. When C2 is moved away, the galvanometer shows deflection again, but this time in the opposite direction, that towards and away. Clear? So அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, the deflection lasts as long as coil C2 is in motion. When the coil is சொன்னாலே அந்த பாயிண்ட் ஸ்டேஷனரியாக இருந்தால் என்ன நடக்காது, when the coil C1 is fixed and C1 is moved, the same effects are observed. So ஃபஸ்ட்டு காயில் மூவ் பண்ணி இதை ரிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இதை மூவ் பண்ணி கொண்டு போனாலும் அதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை C2 ஃபிக்ஸடாக வச்சுட்டு C1 நீங்கள் டுவர்ட்ஸ் அண்ட் அவே எடுத்தாலும் என்ன ஆகும், ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அகெயின் இதுவும் என்னது, இட் இஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த காயில் தட் இன்டியூசஸ் த எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அதில் இன்டியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ரிலேட்டிவ் மோஷன். அந்த ரெண்டு காயிலும் என்ன மாதிரி ஸ்பீடில் மூவ் ஆகுது அதை பொறுத்து அதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு சேஞ்ச் ஆகும். காட் இட்? இது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க ட்ரை பண்ண அந்த கேஸ் ஸ்டடியில் இது செகண்ட் கேஸ். ஸோ பார் மேக்னெட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஒயரம் அங்கே வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி வேரி பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தாங்க. தேர்டு கேஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த காயில் மூவ் பண்ணாமலேயே அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு காயில் ஃபிக்ஸடாக வச்சுக்க போகிறோம். C1 இங்கே C1 C2 இந்த காயில் மூவ் பண்ணாமல் அதில் வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேவா? இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லையும் நம்ம ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும்போது மட்டும்தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபிக்ஸ்டாக இருக்கும் ப்ரொடியூஸ் ஆகலை. அதுக்கப்புறம் அதோட டேரெக்ஷன் எப்படி இருக்க போகுது அதை நம்ம லேட்டராக ஸ்டடி பண்ண போகிறோம். அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டேரெக்ஷன் எப்படி இருக்குது நம்ம கொண்டு போன அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால, வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. ஓகே, அதெல்லாம் நம்ம லேட்டராக படிப்போம். ஓகே, இது இந்த சாப்டர்லே. கேஸ் 3 பாருங்களேன். இந்த கேஸ் 3ல் என்னென்னா, இங்கே வந்து ஒரு சுவிட்சு கீ யூஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு சுவிட்சு, இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது, சரியா? இதை ரெண்டுத்தையும் இப்போ மூவ் பண்ணலை, ரெண்டுமே ஃபிக்ஸ்டு. இந்த கீயை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, லைக் சுவிட்சுன்னு வச்சுக்கோங்க, சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா சர்க்யூட் க்ளோஸ் டு சர்க்யூட் ஆகிடும். கரெக்டாக? இது பேட்டரி ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்குது. சுவிட்சை ஆன் பண்ண அந்த செகண்ட் சுவிட்சு ஆஃபில் இருக்கும்போது இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் என்னது, இப்போது பாஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, ஜீரோ. கான்ஸ்டன்ட்டும் கிடையாது, வேரியபிளும் கிடையாது, சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது. கரெக்ட்? நான் சுவிட்சை ஆன் பண்ண உடனே இப்போ இந்த சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்போ கரண்ட் பாஸ் ஆகிட்டு வந்ததுன்னா இப்போ இதை சுற்றி என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோவில் இருந்து, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லாமல் இருந்தது ஆஃபில் இருக்கும்போது, ஆன் பண்ண உடனே 0 to ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் இருந்து சுவிட்ச் ஆன் பண்ண அந்த மொமெண்ட், அந்த செகண்ட் என்ன நடக்குது, கரண்ட் ஒயரில் பாஸ் ஆகுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் இருந்த இந்த காயிலில் திடீர்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்ததுனால கால்வானோமீட்டர் ஷோஸ் த டிஃப்ளெக்ஷன். புரிஞ்சுதா? அடுத்தது என்ன நடக்கும்னா, சுவிட்சை நான் ஆன்லேயே வச்சிருக்கிறேன், இப்போ ஆஃப் பண்ணலை. அடுத்து என்ன நடக்கும், சுவிட்சை ஆன்லேயே வைக்கும்போது இப்போ இதில் பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் பாஸ் ஆகும், ஆனால் அது வேரி ஆகாது. ஏன்? ஏன்னா இது ரெண்டும் ஃபிக்ஸ்டு, எதுவுமே மூவ் ஆகலை. சுவிட்ச் ஆஃப் டு ஆன் வந்ததுனால அந்த சேஞ்ச் 0 to மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்த அந்த மொமெண்ட்னால இது இன்டியூஸ் ஆகி இதில் கரண்ட் பாஸ் ஆச்சு. சுவிட்ச் இஸ் ஸ்டில் இஃப் யூ ஆர் கீப் ஆன் அப்படின்னா என்ன ஆகாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகாது. கால்வனோமீட்டர் திரும்ப எங்கே வந்துடும், ஜீரோக்கு வந்துடும். ஏன்? இப்போ சுவிட்ச் கண்டினியூஸாக ஆனில் இருக்கும்போது இதனால் இது மேலே பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட், வேரி ஆகாத மேக்னெட்டிக் ஃபீல்டு.
அதனால கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. காட் இட். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன நடக்கும்? இப்போ இதில் கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் கண்டினியூஸ் ஆனில் இருந்ததுனால இப்போ நான் ஆஃப் பண்ண உடனே கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு 0. ஏன் 0 ஆகுது? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நோ கரண்ட் பாசிங் த்ரூ த ஒயர். இதில் கரண்ட் பாஸ் ஆகணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. முன்னாடியாவது கான்ஸ்டன்ட் இருந்தது, கரெக்டாக? ஆஃப் பண்ண உடனே 0 ஆகுது. கான்ஸ்டன்ட் டு 0ன்றது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற வரைக்கும் எந்த டிஃப்ளெக்ஷன் காமிக்கல. கான்ஸ்டன்ட் டு 0ன்றது ஆல்சோ சேஞ்சிங் ஆஃப் பண்ணும்போது. அப்போ திரும்ப கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஆப்போசிட் டைரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஆன் பண்ணும்போது எப்படி காமிச்சதோ ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ண அந்த பர்டிகுலர் செகண்ட் என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு 0. கிளியர்? அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் சுவிட்ச் ஆஃபில் இருந்தால் இப்போ திரும்ப என்ன காமிக்காது? டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. ஏன்னா இப்போ வேரியபிள் கிடையாது, கான்ஸ்டன்ட் ஆகிடும். 0 மேக்னெட்டிக் ஃபீல்டாங்க. கிளியர்? ஸோ கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணாது? டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. ஓகே, என்ன டவுட்? எஸ், ஆன் பண்ண அந்த பர்டிகுலர் செகண்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஏன் அதுக்குன்னு நான் ரீசன் சொன்னேன். 0ல் இருந்து நீங்கள் ஆன் பண்ண அந்த மொமெண்ட்டில் அந்த செகண்டில் என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு சடனாக ப்ரொடியூஸ் ஆகுது, இது மேலே பாஸ் ஆகுது. அப்போ 0 டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுறதுனால என்ன ஆகிடுது? வேரி ஆகுது. அதனால் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இதில் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஆனால் ஸ்டில் இஃப் யூ ஆர் ஆன், கண்டினியூஸ் ஆனில் இருக்கும்போது இதிலிருந்து எவ்வளோ லைன்ஸ் இதில் பாஸ் ஆச்சோ அதே லைன்ஸ் தான் கண்டினியூஸாக பாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அது வேரி ஆகலை. சொல்கிறது புரியுதா? அதனால் கண்டிப்பாக என்ன ஆகாது? கண்டினியூஸாக ஆனில் இருந்தால் டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. அந்த ஃப்ராக்ஷனல் செகண்ட் அப்போ தான் சேஞ்சஸ் காமிக்கும். அதே மாதிரி ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது? கான்ஸ்டன்ட் டு 0, அதுவும் சேஞ்சு. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். கிளியரா? இந்த கேஸ் எதை வச்சு ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா, 2 காயில் மூவ் பண்ணாமல் வேரியபிள் வச்சு ட்ரை பண்ணுறாங்க. போன கேஸில் வந்து C1 மூவ் பண்ணி வேரி பண்ணோம், இன்னொன்று பார் மேக்னெட்டை மூவ் பண்ணி வேரி பண்ணோம். அது ரிலேட்டிவ் மோஷனை வச்சுக்கிட்டு. இங்கே மோஷனே நடக்கலை, 2 காயில் எதாவது ஆகலை, மூவ் ஆகலை, ரெண்டுமே ஃபிக்ஸ்டு. அப்போ இந்த கேஸ்லேயும் என்ன நடக்குதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும்போது தான் கரண்ட் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் காமிக்கல அப்படின்ற அந்த கான்செப்டை வெரிஃபை பண்ணுறதுக்காகவும் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் 2 மூவ் ஆனால் தான் ப்ரொடியூஸ் பண்ணுமா. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணுறதுன்றது காயில் மூவ் பண்ணி தான் பண்ண முடியுன்றது கிடையாது. அதுக்கு தான் இந்த தேர்ட் கேஸ். நீங்கள் 2 காயில் இருக்குது, பார் மேக்னெட்டை மூவ் பண்ணி தான் வேரி பண்ண அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் இங்கே ஒரே ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேயே ஆன் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது? வேரி ஆகுது. ஃபைனலாக வேரி ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நாட் நெசசரி போத் ஆர் மூவிங். அந்த 2 காயில் மூவ் ஆகணும், இல்லை ஒரு காயில் ரெஸ்ட்லேருந்து ஒரு காயில் மூவ் ஆகணுன்றது நெசசரி கிடையாது. இது எல்லாமே வேறு வேறு சுச்சுவேஷன், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஆனால் எல்லா ப்ராசஸ்லையும் நடக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னது காமன்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும்போது மட்டும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் த எக்ஸ்பிரிமெண்ட். காட் இட்? போலாமா? ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த கேஸில். நான் அதை ரீட் பண்ணி தான் கிளியராக புரியும் உங்களுக்கு. The above 2 experiments involved in the relative motion. First 2 என்னது? Involved relative motion between a magnet and coil between 2 coils. கரெக்டாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் காயிலுக்கும் மேக்னெட்டுக்கும் உள்ள ரிலேட்டிவ் மோஷன், அது எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகி கரண்ட் இன்டியூஸ் ஆச்சு. செகண்ட் கேஸில் 2 காயில், அதில் மூவ் ஆகக்கூடிய காயில் C1 C2 இல்லை ரெண்டுமே கூட மூவ் ஆகலாம். ரிலேட்டிவ் மோஷன்னால என்னாச்சு? இன்டியூஸ் கரண்ட் பார்த்தோம் ரெஸ்பெக்டிவ்லி. Through another experiment, Faraday showed that this relative motion is not absolute requirement. Relative motion necessary கிடையாது, அது இல்லாமலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி பண்ண முடியும் அப்படின்றது அடுத்த கேஸுக்கு போனாங்க அவங்க. அதுதான் என்னது? C1 and C2 காயில் held stationary, the 2 coils. இப்போ 2 காயில் மூவ் ஆகல, ஃபிக்ஸ்டு, ரிலேட்டிவ் மோஷன் கனெக்ட் பண்ணலை. இங்கே காயில் C1 is connected to galvanometer G, second C2 connected to through a battery through what? Tapping key. சிம்பிளாக சுவிட்ச், நமக்கு ஈஸியாக அது புரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? So it is observed that galvanometer shows a momentary deflection. நான் சொன்னேன் இல்லையா, கண்டினியூஸாக அதில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கல. see here, momentary deflection என்ன அர்த்தம்? அந்த பர்டிகுலர் செகண்ட், அந்த பர்டிகுலர் at the moment, அப்போ மட்டும்தான் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. when tapping key pressed, when the tapping key K is pressed, அப்போ மட்டும் தான் டிஃப்ளெக்ஷன் சடனாக காமிக்குது. the pointer in the galvanometer returns to 0 immediately. அதான் momentary deflection என்ன அர்த்தம்? கண்டினியூஸாக டிஃப்ளெக்ஷன் காமிக்கல, அந்த momentary deflection காமிட்டு திரும்ப எங்கே வந்துடுது? galvanometer 0க்கே வந்துடுது. if the the pointer in the galvanometer returns to 0 immediately if the key is எப்போ?
key is pressed continuously, there is no deflection in the galvanometer. இதான் அது ரீசன். சுவிட்ச் கண்டினியூஸாக ஆனில் இருந்தால் கால்வனாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்கல. ரீசன், there is no varying magnetic field. When switch is continuously on, the magnetic field passing through C1 is constant. Got it? When the key released, அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறோம், key ஆஃப் பண்ணுறோம், switch ஆஃப் பண்ணுறோம், key is released, a momentary deflection observed again. திரும்ப ஒரு deflection காமிக்குது, but in opposite direction. ஆன் பண்ணும்போது எந்த direction காமிச்சதோ அதுக்கு opposite direction காமிக்குது. It is also observed deflection increased dramatically when an iron rod is inserted into the coil along their axis. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அயன் ராடை இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் இருக்குல்ல, டிஃப்ளெக்ஷன் இன்னும் அதிகமாக காமிக்கும். ஸோ இந்த கான்செப்ட் முடிஞ்சது. அயன் ராடை சப்போஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா, அயன் ராட் இஸ் வாட்? மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஆல்ரெடி ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால என்ன நடக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அயன் ராடை வைக்கும்போது மேக்னடைசேஷன் ஆகும், பிகாஸ் இட்ஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நார்மலாக சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இதில் காமிச்ச டிஃப்ளெக்ஷனை விட நீங்கள் அயன் ராட் இன்சர்ட் பண்ணும்போது காமிக்கிற டிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், பிகாஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நவ் இஸ் வெரி வெரி கிரேட்டர் கம்பேர் வித் எப்போ அயன் ராடை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட. புரியுதா? ஆனால் ஸ்டில் C1 C2 ஸ்டேஷ்னரி. புரியுதா? ரிலேட்டிவ் மோஷன் இல்லாமல் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். எஸ், போகலாமா? தேங்க்யூ. குட். புரிஞ்சுதா? வெரி குட். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்ற கான்செப்டுக்குள்ளே போகிறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், முன்னாடி படிச்சோம் இல்லையா? பேசிக்காக ஃப்ளக்ஸ்னா காமன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. இதுதான் ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. புரியுதா? ஃப்ளக்ஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ஃப்ளக்ஸ் மீன்ஸ் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. அதை மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு பேர் தான் ஃப்ளக்ஸு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா, தட் இஸ் E வெக்டார் டாட் A வெக்டார். அதுவே சர்ஃபேஸ் ஏரியா வந்து S வெக்டார்னு போடலாம். ரெண்டு ஒரே மீனிங் தான், ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா. E வெக்டார் டாட் S போட்டாலும் ஓகே தான், E வெக்டார் டாட் A வெக்டார். E டாட் ஏன்றது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டாட் ப்ராடக்ட் EA cos θ. வாங்க, ஹாய் நக்ஷத்ரா, வெல்கம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டாட் A வெக்டார், E வெக்டார் டாட் A வெக்டார் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? EA cos θ, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா இப்போ என்ன வரணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. B வெக்டார் டாட் A வெக்டார். B வெக்டார்ன்றது த சிம்பிள் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ B வெக்டார் டாட் A வெக்டார் ஈக்குவல் டு BA cos θ. ஸோ பேசிக்காக ஃப்ளக்ஸோடைய மீனிங் என்ன? ஃப்ளக்ஸ் வந்து ஃபீல்டு இன்ட்டு ஏரியான்னு சொல்லிட்டேன். ஃப்ளக்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. கிளியர்? ஃப்ளக்ஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி, ஆனால் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கான அந்த டூ காம்பனண்ட் என்னது? இண்டிவிஜுவலாக வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஏ வெக்டார், இங்கே ஏரியா ஆல்சோ வெக்டார். ஏன்னா ஏரியா நம்ம எந்த ஆங்கிளில் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதில் பாஸ் ஆகக்கூடிய ஃபீல்டு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்ஸ் அங்கே வேரி ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே நம்ம எப்படி ஃப்ளக்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரியாலிட்டியில் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸை எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் படிக்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் படிக்கிறோம். அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. ரியல் கேஸில் இஸ் இட் பாசிபிள் டு கவுண்ட் ஹவு மெனி ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ப்ரெசென்ட்? அதை நம்ம பண்ண முடியாது. ஸோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எந்த ஐடியாவுக்கு போகிறோம்? ஃப்ளக்ஸுன்ற ஒரு ஐடியாவுக்கு போகிறோம். ஸோ ஒரு ஏரியா எடுக்கிறோம், சப்போஸ் இதுதான் நோட் எடுக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு ஏரியா, இதுக்குள்ளே நிறைய லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்னா அப்போ இந்த ஏரியா அதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய லைன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி அதை என்ன சொல்ல போகிறோம்? ஃப்ளக்ஸ்னு சொல்லிடுறோம், இன்ஸ்டெட் ஆஃப் த நம்பர் ஆஃப் லைன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக. சரியா? ஸோ இங்கே BA cos θ ஃப்ளக்ஸில் எது இன்வால்வ் ஆகும்? cos θ இன்வால்வ் ஆகும். ரீசன் என்ன? இந்த டூ வெக்டார்ஸ் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது, டாட் ப்ராடக்ட்டில் இருக்குது. A வெக்டார் டாட் B வெக்டார்னா AB cos θ. கிராஸ் ப்ராடக்டாக இருந்தால் என்ன வரும்? A கிராஸ் Bனா A வெக்டார் கிராஸ் B வெக்டார்னா AB sin θ. ஸோ இது வந்து ஸ்கேலார் காம்பனண்ட்டு. ஸ்கேலார்னா என்ன வரணும்? கண்டிப்பாக டாட் ப்ராடக்ட் தான் வரணும். ரிசல்ட் வெக்டாராக வரதுனால டூ வெக்டரோட ப்ராடக்ட் வெக்டாராக இருக்கும். டார்க் எக்ஸாம்பிள், டார்க் எடுத்தோம்னா என்ன பார்த்தோம்? டைபோல் மொமெண்ட்டில் கேஸ் பண்ணுவோம். டவு வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார்னு பார்த்தோம் இல்லையா? P sin θ. இது வந்து இதில் பார்த்தோம் ஃபஸ்ட் சாப்டரில். கரெக்டாக யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு டைபோல் வைக்கும்போது மேக்னெட்டிக் கேஸில் எடுக்கும்போது டவு வெக்டார் ஈக்குவல் டு M வெக்டார் கிராஸ் B வெக்டார். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு MB sin θ. இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் டாட் ப்ராடக்ட்டும் எப்போ யூஸ் பண்ண தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனுடைய வெக்டார் ரிசல்ட் ஃபைனல் அந்த காம்பனண்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அந்த வெக்டார் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? அது எல்லாமே பேசிக் அந்த மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன் ப்ளஸ் அங்கே இருக்க இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபிசிக்கல் அந்த காம்பனண்ட்டை பொறுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட். Faraday's great insight is discovering a simple mathematical relation to explain
the series of experiments he carried out electromagnetic induction. However, before we state and appreciate his laws, we must get familiar with the notion of magnetic flux ∅b. இங்க நம்ம யூஸ் பண்ண போற சிம்பிள் என்ன? ஃப்ளக்ஸுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போற சிம்பிள் என்னன்னா ∅b. ∅ன்றது நம்ம யூஸ் பண்றது சிம்பிள் ஆஃப் ஃப்ளக்ஸ். சரியா? b போட்டா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், e போட்டா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ரைட். So see the formula. இதுதான் ஆக்சுவலான ஃபார்முலா. ஸோ இதை இன்னும் கரெக்டாக நமக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இண்டிவிஜுவலாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி, ஏரியா இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இன் திஸ் கேஸ் டாட் ப்ராடக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? BA cos θ. ஸோ θ 0 டிகிரியாக இருந்தால் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். புரியுதா? θ 0 டிகிரியாக இருக்கும், நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். θ 90 இருந்தால் flux 0 because cos 90 0. Theta also the influencing factor இதில் flux கண்டுபிடிக்கும் போது. சரியா? ரைட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ Faraday's law of induction. ஸோ ஃபைனலாக Faraday என்ன கன்க்ளூஷன்லாம் கொண்டு வந்தார் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கான்செப்ட் எப்படி டீட்டெயிலாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், அதான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? From the experimental observation, Faraday arrived at a conclusion that an EMF induced, இதிலிருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராரு? An EMF induced in a coil when magnetic flux through the coil changes with time. புரியுதா? எப்படி சொல்றாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிறதுனால தான் எது ப்ரொடியூஸ் ஆகுது? ஆக்சுவலாக என்னன்னு சொல்லியிருந்தேன், அதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எது? எக்ஸ்பெரிமெண்ட் 1, எக்ஸ்பெரிமெண்ட் 2, எக்ஸ்பெரிமெண்ட் 3. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ஸ்டடி பண்ணுறதோட நமக்கு எது கன்வீனியன்ட்? ஃப்ளக்ஸு, அதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளோ ஏரியா, அப்புறம் என்ன ஆங்கிள், இதெல்லாமே டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றதுனால. ஸோ ஃபைனலாக நம்ம கன்வீனியன்ட் டேர்ம் எது இங்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு காயில் என்ன ஆகுது? இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், தட் இஸ் ஆல்சோ பொட்டன்ஷியல். கரெக்டாக? அதில் ப்ரொடியூஸ் ஆகுது என்னது? இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் எ காயில் வென் magnetic flux through coil changes with the time. So flux changes with respect to time ன்ற term வந்து என்ன பண்றாரு? மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஒரு கனெக்ட் பண்ண போறாரு. கிளியர்? ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது, அதான் மீனிங். எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் டிஸ்கஸ்டு, அந்த முன்னாடி பார்த்த அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் தான் கனெக்ட் பண்ணுறாரு. த மோஷன் ஆஃப் மேக்னெட் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த காயில் C1 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில், மூவிங் கரண்ட் கேரிங் காயில் C2 டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த காயில் C1. இது எந்தது? செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். Change the magnetic flux associated with the coil C1. So the change in magnetic field induces coil. The change in magnetic flux induces EMF in the coil C1 first to experiment. That's reference I think is கொடுத்திருக்காங்க. It was this induced EMF which caused electric current to flow in the coil. So அதனால என்ன நடக்குது? induced EMF-னால என்ன அங்கே நடக்குது? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுது. அதனால் கால்வனோமீட்டரில் என்ன நடக்குது? டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? என்ன கன்க்ளூஷன் கொண்டு வர? இந்த ஃபஸ்ட் 2 எக்ஸ்பெரிமெண்ட் கேஸில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது. எது? அந்த பார் மேக்னெட் மூவ் பண்ண அந்த கேஸ்லேயும் C2 காயில் மூவ் பண்ண அந்த கேஸ்லையுமே என்ன நடக்குது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது. அதனால் C1 காயில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப்னால அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? அந்த காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கிளியர்? அந்த கரண்ட்டு கால்வனோமீட்டர் பாஸ் ஆகுறதுனால கால்வனோமீட்டர் ஷோஸ் த டிஃப்ளெக்ஷன். அதாங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதிலிருந்து என்ன கன்க்ளூஷன்? தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, when the tapping key is pressed, the current coil C2 rises from 0 to maximum value in a short time. இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? தேர்ட் கேஸில் என்ன பார்த்தோம்? சுவிட்ச் ஆன் பண்ண அந்த ஷார்ட் டூரேஷன் டைமில் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னேன். கரண்ட் வந்து சடனாக என்ன ஆகுது? அதில் இன்டியூஸ் ஆகுது. பிகாஸ் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சடனாக வந்ததுனால, அதான் ஷார்ட் டூரேஷன் டைம். திரும்ப அதை யூஸ் பண்ணியது காரணம் ஷார்ட் டைமில் மேக்ஸிமம் கரண்ட் வருது. 0 to சுவிட்ச் ஆன் பண்ண உடனே மேக்ஸிமம் ஆகிடுது. அதான் மீனிங். ஸோ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ நெய்பரிங் காயில் C1 ஆல்சோ இன்க்ரீசஸ். இட் இஸ் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ காயில் C1 இட் ப்ரொடியூசஸ் இன்டியூஸ்ட் EMF இன் த காயில் C1. தேர்ட் கேஸுக்கும். ஸோ when the key is held pressed, current in coil C2 is constant. Therefore there is no change in magnetic flux. எப்போ? when key is, முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான், when key is held pressed, current in C2 is constant ஆகிடும். therefore there is no change in magnetic flux through coil C1
அண்டு கரண்ட்டு C1ல பாஸ் ஆகாது, ட்ராப்ஸ் 0. சரியா? கிளியர்? கால்வனோமீட்டர் திரும்ப எங்கே வந்துடும்? 0 பாயிண்ட்டுக்கு வந்துடும். முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட் தான் திரும்ப எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுறாங்க. when the key is released the current in C2 the resulting magnetic field decreases. so maximum to 0 ஆகுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமமாக இருந்தது, சுவிட்ச் ஆன்லேயே இருந்தது. அப்போ ஆஃப் பண்ணும்போது மேக்ஸிமம் டு 0 ஆகிடுது. அப்போயும் நமக்கு டிஃப்ளெக்ஷன் காமிக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ளக்ஸ் வேரி ஆகுறதுனால ஆனால் டிக்ரீஸ் ஆகும். அதனால் கரண்ட் அதில் இன்டியூஸ் ஆகுது. ஸோ த காமன் பாயிண்ட் ஆல் தீஸ் கேஸ் அப்சர்வேஷன்ஸ் தட் ஏன்னா கன்க்ளூஷன் கொண்டு வராங்க பாருங்கள். இந்த எல்லா 3 எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தும் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் 1, 2, 3 இதுலேருந்து ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன கொண்டு வராருன்னா த காமன் பாயிண்ட் ஆல் தீஸ் அப்சர்வேஷன்ஸ் தட் த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் magnetic flux through a circuit induces EMF in it. சொன்னது புரியுதா? இந்த ஆல் 3 எக்ஸ்பெரிமெண்ட்டில் காமனாக ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது. என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது, அதனால் இன்டியூஸ்ட் EMF இன்னொரு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. அதான் அந்த பாயிண்ட்டு. Faraday stated experiment observed in the form of law is called Faraday's law of electromagnetic induction. ஸோ இதை வச்சு அவர் கொண்டு வந்த அந்த லாவுக்கு பேர் தான் என்னது? Faraday's law of induction. ஸோ அதனுடைய மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதனுடைய டெஃபினிஷன். Faraday's law of induction அப்படின்னு என்னென்னு கேட்டால் நீங்கள் தான் சொல்லணும். the magnitude of the induced EMF in a circuit, the magnitude of induced EMF in a circuit is equal to the rate of change of magnetic flux through the circuit. புரியுதா? செகண்ட் காயில் அதாவது C2 C1 பார்த்தோம் இல்லையா? C1ல் என்ன ஆகுது? EMF இன்டியூஸ் ஆகுது. எதனால்? ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது. எதில் ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது? அந்த ஃபஸ்ட்டு காயில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு வந்து செகண்ட் காயிலில் வந்து வேரி பண்ணுதோ அந்த அளவுக்கு அதில் இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதான் அதோட மீனிங். த மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF in a circuit is equal to rate of change of magnetic flux through the coil. இது definition. magnitude of induced EMF என்ன அர்த்தம்? modulus of EMF E equal to d∅dt அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் இதே வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா ∆φ/∆tன்னு சொல்லலாம். சேம் மீனிங் ஒன்லி. ஓகேவா? டிஃபரன்ஷியேஷன்ன்றது என்னது? சேஞ்சஸ் அர்த்தம். இங்கே அதர்வைஸ் ∆φ/∆t ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு ஃப்ளக்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, எவ்வளோ டைம் பீரியட், இங்கேருந்து இந்த டைமுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்குது, இங்கே இருக்கும்போது என்ன ஃப்ளக்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன ஃப்ளக்ஸ். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணாலும் கிடைக்கும். அதர்வைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃப்ளக்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்போ என்ன கண்டுபிடிக்க முடியும்? மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்க முடியும். இது மேக்னிடியூடுக்கு. சரியா? மேக்னிடியூட் இல்லாமல் எழுதுனீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இதுதான். இது டெஃபினிஷன், அதனால் அதை எழுதிருக்கிறேன். சரியா? இதோட மீனிங் என்ன? வித்தவுட் மேக்னிடியூடில் எழுதுனீங்கன்னா மைனஸ் d∅/dt. அதர்வைஸ் மறுபடியும் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் ∆φ/∆t ரெண்டுமே ஒன்று தான் இங்கே. சரியா? d∅/dtன்னு சொன்னாலும் கரெக்டு, ∆φ/∆tன்னு சொன்னாலும் கரெக்டு. ரெண்டு ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டா இன் த கொஷின். கொஷினில் எப்படி டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம், இல்லைனா இதை யூஸ் பண்ணுவோம். ரெண்டு கேஸ்லையுமே எதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம்? இன்டியூஸ்ட் EMF தான். போத் ஆர் கரெக்ட். ஸோ கரஸ்பாண்டிங்காக டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நெகட்டிவ் சைன், இந்த ஃபார்முலா நெகட்டிவ் சைன் வந்திருக்கு இல்லையா? அதோடைய மீனிங் என்ன? The negative sign indicates the direction of EMF and hence the direction of current in a closed loop. Okay? So actually அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுடைய டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறது அங்கே என்னது? நெகட்டிவ் சைன், அந்த EMF. சரியா? தட் இஸ் த மீனிங் ஆஃப் நெகட்டிவ் சைன் இன் தட் கேஸ். இப்போது இந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காயிலில் ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் இருந்து ஒயர் மட்டும் இருந்து அதில் கரண்ட் பாஸ் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிருந்தா இந்த ஃபார்முலா. இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில், அந்த காயிலில் நிறைய வைன் பண்ணிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகிடுது இல்லையா? இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரெசென்ட் இன் த காயில் தென் இன்டியூஸ்ட் EMF. ஸோ என்ன மீனிங்? மைனஸ் n இன்ட்டு d∅/dt. ஸோ எப்பயுமே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமானால் நீங்கள் ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும்? என்ன மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் d∅/dt வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் டியூ டு சிங்கிள் டர்ன். If n number of turns are present multiplied with n into d∅/dt, ஒரு டர்னில் எவ்வளோ வருதோ இன்ட்டு n டைம் பண்ணிட்டுனா அதான் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸாக இருக்கும். புரியுதா? இதுவே இதோட மேக்னிடியூட் எழுதிங்கன்னா இந்த கேஸுக்கு சேம் கேஸுக்கு என்ன வரும்?
n into d∅/dt அப்படின்னு எழுதலாம். ஆர் வேறு எப்படி எழுதலாம்? n into ΔΦ/Δt. இதெல்லாம் ஒரே மீனிங் தான். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். போலாமா அடுத்தது? ஸோ the induced EMF, இந்த n அதிகமாகுதுன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. induced EMF can be increased by increasing the number of turns n of a closed coil. ஸோ அந்த closed coil உடைய number of turns இருக்குல்ல n அதிகமாக்குனீங்கன்னா induced EMF என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். because d∅/dt multiplied with n. ஸோ n வந்து 4, 5, 100, 200 நீங்கள் என்னென்ன வேல்யூ போடுறீங்களோ அது இது கூட மல்டிப்ளை ஆகிடும். அதனால் EMF என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் E equal to n into d∅/dt. ஸோ EMF directly proportional to number of turns. நான் சொல்கிறது புரியுதா? directly proportional number of turns எது? EMF. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகுதுன்னா EMF அதிகமாகுது. அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாச்சுன்னா EMF அதிகமாகிடும், கரண்ட்டும் அதிகமாகிடும். சொல்கிறது புரியுதா? பிகாஸ் ஆஃப் த directly proportional. அதான் அந்த பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. The induced EMF can be increased by increasing the number of turns in a coil. So in the equation we have seen that flux can be varied changing any one or more of the terms B vector, A vector and theta. இது நமக்கு தெரியும். flux உடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? BA cos theta. B சேஞ்ச் ஆனாலும் flux சேஞ்ச் ஆகிடும். அதானே? ஏரியா சேஞ்ச் ஆனாலும் என்ன ஆகிடும்? flux சேஞ்ச் ஆகிடும். இல்லை தீட்டா BA ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ஆங்கிளை மாற்றினாலும் என்ன ஆகிடும்? சேஞ்ச் ஆகிடும். தீட்டா 0வாக இருந்தால் cos 0 1 ஆகிடும். தீட்டா 90 இருந்தால் 0 ஆகிடும் ஃப்ளக்ஸ். ஸோ தீட்டா ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ ஏரியாவில் கால்குலேட் பண்ணுறோம், எவ்வளோ ஏரியாக்குள்ளே பாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆங்கிளில் அந்த இருந்திருக்கு பிக்கும் ஏவுக்கும் நடுவில். ஸோ இதை தான் என்னது? டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் த வேரியிங் ஃப்ளக்ஸ். காட் இட்? ஸோ த ஃப்ளக்ஸ் கேன் ஆல்சோ பி ஆல்டர்ட் பை சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் த காயில். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் flux can also be altered by changing shape of the coil. காயிலோடைய ஷேப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் என்ன ஆகும்? நீங்கள் வைண்டிங் பண்ணுற அந்த பேட்டர்ன் அதோடைய ஷேப்பு நீங்கள் மாற்றினீங்கன்னா கூட என்ன நடக்கும்? ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அது அடிஷ்னல் பாயிண்ட் இதில். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ரொட்டேட்டிங் காயில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சச் தட் angle theta BA changes. ரைட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லென்ஸ் லா அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லென்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம எதுக்கு ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகுது இன்டியூஸ்டு அந்த வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுது? கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. ஃபஸ்ட் EMF இன்டியூஸ் ஆகுது, அதனால் அதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட்டோடைய டைரெக்ஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா தான் எதுவும் லென்ஸ்லாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சிக்கலாம். சரியா? அதில் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். அதை வச்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம டைரெக்ஷனை கண்டுபிடிச்சிட முடியும். அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் நீங்கள். ஸோ in 1834 ஜெர்மன் physicist Heinrich Friedrich Lenz deduced a rule known as Lenz law which gives the polarity. ஸோ இதனால் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, Lenz law which gives the polarity of the induced EMF in a clear and concise fashion. The statement of the law is definition. The polarity of induced EMF is such that it tends to produce a current which opposes the change in magnetic flux that produced it. அதுதான் ஆக்சுவலாக அவங்க பார்க்க போகிறோம். என்னென்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வேரி ஆகிறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இன்னொரு காயிலில். அந்த காயில் நீங்கள் டுவர்ட்ஸ் மூவ் பண்ணாலும் அது அப்போஸ் பண்ணும். எது? இதில் ப்ரொடியூஸ் ஆன அந்த ஃப்ளக்ஸ்னால் ப்ரொடியூஸ் ஆன அந்த கரண்ட்டு இதனுடைய டுவர்ட்ஸ் மோஷனை அப்போஸ் பண்ணும். அவே எடுத்திங்கன்னா அவேவையும் அப்போஸ் பண்ணும். கிளியர்? நம்ம அடுத்த டயக்ராமில் பார்ப்போம். அதான் அதோட மீனிங். த பொலாரிட்டி ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இஸ் சச் தட் இட் டென்ஸ் டு ப்ரொடியூஸ் ஏ கரண்ட். கிளியரா? ஒரு பார் மேக்னெட் எடுக்கிறீங்கன்னா நார்த்து கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் கரண்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். சவுத் போல் எடுத்து போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும்போது கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்ப்போம். பொலாரிட்டி ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இஸ் சச் தட் டென்ஸ் டு ப்ரொடியூஸ் ஏ கரண்ட் விச் அப்போசஸ், அதான் காமன் வேர்டு, விச் அப்போசஸ் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தட் ப்ரொடியூஸ்ட் இட். அந்த ஃப்ளக்ஸு அந்த கரண்ட்டை ப்ரொடியூஸுக்கு காரணமாக இருந்த அந்த ஃப்ளக்ஸை என்ன பண்ணும்? அது ப்ரொடியூஸ் ஆனது கரண்ட் வந்து அப்போஸ் பண்ணும். அதை டுவர்ட்ஸ் வந்தாலும் அப்போஸ் பண்ணும், அதே இடத்துல அப்போஸ் பண்ணும். அது எப்படி அப்போஸ் பண்ணுறது நம்ம அடுத்த டயக்ராமில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியராக புரியும். இந்த டயக்ராமில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, இதை ஈஸியாக நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு காயில் ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் எடுத்துப்போம். ஒரு சர்க்குலர் வைண்டிங்.
n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எடுக்காமல் ஒரு சிங்கிள் டர்ன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? இதை ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு எடுத்துப்போம். இது ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இந்த பக்கம் நார்த்து, இப்போ இந்த பக்கம் சவுத்து. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் இந்த பக்கம் மூவ் பண்ணி இப்போ கொண்டு போகிறோம். டுவர்ட்ஸ் மூவ் பண்ணி கொண்டு போனால் இதில் என்ன பாஸ் ஆகும்? கரண்ட்டு பாஸ் ஆகும் இந்த காயிலில். புரியுதா? ஏன் கரண்ட்டு பாஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிறதுனால. இந்த பார் மேக்னெட் இப்படி கொண்டு போகும்போது கண்டினியூஸாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிட்டே இருக்குது. வேரி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் பாஸ் ஆகும். அந்த கரண்ட்டோடைய டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து போல நீங்கள் இப்படி கொண்டு போனீங்கன்னா இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கும். நார்த்து போல்னால இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் பொலாரிட்டி தெரிஞ்சால். இதில் நீங்கள் காயில் டுவர்ட்ஸ் மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா டுவர்ட்ஸ் போகும்போது அதில் இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டு என்னவாக இருக்கும்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கும். புரியுதா? பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னா, இதுதான் என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். கரெக்டா? அந்த ஆரோ தெரியுதா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஸோ இது சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரெக்ஷன் இருக்கும். காட் இட்? இது சிம்பிளாக நம்ம இப்படி சொல்கிறோம். அந்த see here இந்த ஆரோ வச்சு சொல்லலாம் இது ஆன்டி கிளாக் வைஸ். இந்த ஆரோ என்ன பண்ணும்? ஆன்டி கிளாக் வைஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். இங்கே என்னன்றது என்னது? டுவர்ட்ஸ் நீங்கள் நார்த்து கொண்டு வரதுனால இங்கே எது இன்டியூஸ் ஆகுது? நார்த்து பொலாரிட்டி இன்டியூஸ் ஆகுது. ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட்டு இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா இந்த பொலாரிட்டி நம்ம என்னென்னு சொல்லுவோம்? நார்த்து பொலாரிட்டின்னு சொல்லுவோம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா அந்த பொலாரிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? நார்த்து பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். காட் இட்? இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்களேன். இந்த கேஸில் ஸோ இப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் இதை டுவர்ட்ஸ் மூவ் பண்ணும்போது லாஜிக்காக நமக்கு ஒரு விஷயம் இப்போ புரிய ஆரம்பிக்கும். இப்போ இதில் என்ன கரண்ட்டு டைரெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆச்சு? இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னோட பொலாரிட்டி என்னன்னு சொல்லியிருந்தேன்? நார்த்து. நான் டுவர்ட்ஸ் கொண்டு வரது என்னது? இப்போது நார்த்தா? கரெக்டா? இன்டியூஸ் ஆனது இப்போ நார்த்து, நான் டுவர்ட்ஸ் கொண்டு வரதும் நார்த்து. அப்போது நார்த்து என்ன நடக்கும்? ரிப்பல்சிவா அட்ராக்டிவா? கண்டிப்பாக ரிப்பல்சிவ். கரெக்டு தானே? லைக் பொலாரிட்டி. அன்லைக் பொலாரிட்டி என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். சார்ஜில் வந்து அன்லைக் சார்ஜ் லைக் சார்ஜ்னு பார்த்துருப்போம். இங்கே என்ன வருது? பொலாரிட்டி. நார்த்து சவுத்து. நார்த்து ரிப்பல்சிவ், சவுத்து ரிப்பல்சிவ். நார்த்து சவுத்தா என்னது? அட்ராக்டிவ். காட் இட்? அப்போ ஃபர்தராக நீங்கள் டுவர்ட்ஸ் மூவ் பண்ணுறது அது என்ன பண்ணுது? அப்போஸ் பண்ணுது. புரியுதா? ஏன் அப்போஸ் பண்ணுது? திஸ் ஆல்சோ நார்த்து பொலாரிட்டி. நீங்கள் நார்த்து போல் டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட்டு, அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய பொலாரிட்டி நார்த்து ரிப்பல்சிவ். டுவர்ட்ஸ் ஃபர்தராக மூவ் பண்ணுறது இந்த கரண்ட் என்ன பண்ணுது? அப்போஸ் பண்ணுது. தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் லென்ஸ் லா. கிளியர்? அடுத்தது செகண்ட் கேஸ் எடுக்கிறீங்க. இதே டயக்ராமில் நான் அவே எடுத்தால் என்ன நடக்கும் பாருங்கள். இந்த கேஸில் சேம் டயக்ராம். இப்போது ஸோ இங்கே நார்த்து, சாரி ஸ்டில் நார்த்து, இது சவுத்து. நான் இப்படி அவே எடுக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்? இந்த கேஸில் இப்படி கொண்டு போனேன். ஓகேவா? டுவர்ட்ஸ். இப்போ நான் அவே எடுத்தேன்னா இப்படி வெளியில் கொண்டு போகிறேன். அவே கொண்டு போனால் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் இல்லையா? நம்ம பார் மேக்னெட் டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது எந்த டைரெக்ஷனில் கரண்ட் போகுதோ அவே எடுக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். காட் இட்? இப்போ கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருந்து டுவர்ட்ஸ் நார்த் பொலாரிட்டி கொண்டு போகும்போதுனா அவே எடுக்கும்போது என்ன நடந்திருக்கும்? கிளாக் வைஸா? அவே எடுக்கும்போது என்ன இருந்திருக்கும்? கிளாக் வைஸ். தெரியுதா? இந்த ஆரோ எப்படி போட்டால் என்ன அர்த்தம்? கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கிளாக் வைஸ்னா இது எதை ப்ரொடியூஸ் பண்ணோம்? அப்போ அந்த பொலாரிட்டி என்னென்னு அர்த்தம்? சவுத் பொலாரிட்டின்னு அர்த்தம். ஸோ இப்படி வரும். எஸ் மாதிரி இப்படி போட்டுட்டிங்கன்னா இந்த ஆரோ இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது இப்படி சுற்றுன்னு அர்த்தம். சவுத்து. எஸ்ஸில் ரெண்டு பக்கம் ஆரோ போட்டிங்கன்னா எஸ்ஸோடைய ஒரு ஆரோ இந்த ஆரோ அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன டேரெக்ஷனில் இருக்கும்? கிளாக் வைஸில் இருக்கும்.
நார்த்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்னது ஆன்டி கிளாக் வைஸ். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ நீங்கள் அவே எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பாருங்களேன். இப்போது இங்கே அவே எடுக்கும்போது இங்கே என்ன பொலாரிட்டி, இங்கே கரண்ட்டோட டைரக்ஷன் என்னது மாறுது. அதான் சொல்லியிருந்தேன், டுவர்ட்ஸ் வரும்போது எந்த டைரக்ஷன் கரண்ட் இருந்தோ அவே எடுக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அப்போ அவே எடுக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதுன்னா இந்த பொலாரிட்டி என்ன ஆகிடும், ஆப்போசிட் ஆகிடும். இது நார்த்தாக இருந்தால் இது சவுத்து, இது ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் இது கிளாக் வைஸ். கரெக்டாக? இப்போ நார்த்தும் சவுத்தும் என்ன நடக்கும், அட்ராக்ஷனா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ இது நார்த் அவே எடுக்கும்போது இது மாறலை, ஆனால் இங்கே என்ன ஆகிடுது, சவுத்தாக மாறி போச்சு பொலாரிட்டி. நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் ஆகிறப்ப நீங்கள் அவே எடுக்கிறது என்ன பண்ணுவது, அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன், ரெண்டு ஆப்போசிட் பொலாரிட்டினால அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ நம்ம அவே இழுக்க ட்ரை பண்ணும்போது அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுது. பிகாஸ் அட்ராக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக நம்ம இது எடுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ்லையே அப்போ அப்போஸ் பண்ணிச்சு. ஆல்ரெடி இது டுவர்ட்ஸ் வரும்போது இங்கேயும் நார்த் இருந்தது. நார்த் என்னது, ரிப்பல்சிவ். அதனால் டுவர்ட்ஸ் ஃபர்தராக மூவ் பண்ணுறது அப்போஸ் பண்ணுச்சு. இப்போ நீங்கள் அவே எடுக்கிறது அப்போஸ் பண்ணுது. பிகாஸ் இது ஆப்போசிட் பொலாரிட்டினால ரெண்டு அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இது அவே எடுக்கிறது அப்போஸ் பண்ணுது. ஸோ ஃபைனலாக அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி பண்ணி கொண்டு வரோம் இல்லையா, அதனால் ப்ரொடியூஸ் ஆகணும் இன்டியூஸ்டு கரண்ட். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே, இப்போ கேட்குதா பாருங்க, கிளியராக இருக்கா? ஓ பிரேக்கா, சாரி வாய்ஸ் பிரேக்குன்னு நான் நினச்சிட்டேன். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஓகே தேங்க்யூ. டாபிக் சீரியஸாக போகும்போது பிரேக் கேட்கக்கூடாது, சரியா? பிரேக் யாராவது ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா போயிட்டு வாங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் திரும்ப வந்து கூட அதை லிசன் பண்ணிக்கலாம், வீடியோ இதில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோவில் நான் இதை முடிச்சுட்டு, நான் லென்ஸில் நான் முடிச்சுட்டு கூட நான் உங்களுக்கு பிரேக் விடுவேன், சரியா? இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃப்ளோ முடிஞ்சு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா திரும்ப சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஏன் வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து டுவர்ட்ஸ் வரும்போது அப்போஸ் பண்ணுது, அவே எடுக்கும்போது அப்போஸ் பண்ணுறதுக்கு ரீசன் இதுதான். டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது ரெண்டு ஒரே பொலாரிட்டி ஆகுது, அதனால என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. டுவர்ட்ஸ் ஃபர்தராக மூவ் பண்ண விடாமல், அது அதிகம் டுவர்ட்ஸ் மூவ் பண்ண ஃப்ளக்ஸ் அதிகமாகும். அந்த ஃப்ளக்ஸ் அதிகமாகிறது இது அப்போஸ் பண்ணுது. அவே எடுக்கும்போது பொலாரிட்டி மாறுது, பொலாரிட்டி மாறுறதுனால அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறது மறுபடியும் என்ன பண்ணுது, இது அப்போஸ் பண்ணுது. அவே எடுக்க விடாமல் ட்ரை பண்ணுது இது. ஸோ ஃபைனலாக ரெண்டு கேஸ்லையுமே என்னது, டுவர்ட்ஸ் வந்தாலும் அப்போசிங், அவே வந்தாலும் அப்போசிங் நடக்கும். அதுக்கு ரீசன் இதுதான், தட் இஸ் லென்ஸ் லா. நவ் ரீட் த டெஃபினிஷன் அகெயின். இந்த டெஃபினிஷன் இப்போ நீங்கள் மறுபடியும் படிச்சிங்கன்னா கிளியராக புரியும். The polarity of induced EMF, the polarity of induced EMF that tends to produce a current, correct? Which opposes the change in magnetic flux that produced it. அப்படி என்ன அர்த்தம், அந்த கரண்ட்டை எது ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, polarity of induced EMFனா எது, இந்த டயக்ராமில் இதுதான் polarity of induced EMF. இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ப்ரொடியூஸ் ஆனது காரணம் என்ன, இதனுடைய சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதை ஃபர்தராக டுவர்ட்ஸ் ஓவர் அவே மூவ் பண்ண விடாமல் அப்போஸ் பண்ணுது. காட் இட்? த பொலாரிட்டி ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இஸ் சச் தட் இட் டென்ஸ் டு ப்ரொடியூஸ் எ கரண்ட் விச் அப்போசஸ் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தட் ப்ரொடியூஸ்ட் இட். ஓகே, அதுதான் அதனுடைய ஆக்சுவல் மீனிங். அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான், ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம், முக்கியமானது மட்டும் அண்டர்லைன் பண்ணிப்போம். ஸோ த நெகட்டிவ் சைன் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் அதை முடிச்சிட்டாங்க. நார்த்து போல் ஆஃப் பார் மேக்னெட் மூவ் டுவர்ட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில் இன்க்ரீசஸ். கரெக்டாக, இதெல்லாம் நமக்கு தெரியும், முன்னாடி நம்ம பார்த்தது தான். டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது என்ன ஆகும், நார்த்து போல் ஆஃப் பார் மேக்னெட் இஸ் பீயிங் புஷ்டு டுவர்ட்ஸ் த க்ளோஸ்டு காயில். அதனால் என்ன ஆகுது, ஆஸ் நார்த் போல் ஆஃப் பார் மேக்னெட் மூவ் டுவர்ட்ஸ் த காயில், த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில் இன்க்ரீசஸ், ஹென்ஸ் current is induced such direction that opposes the increasing in the flux. இதுதான் இந்த லென்ஸ் லாவில் பார்த்து மீனிங். புரியுதா? கிளியர்? ஸோ நம்ம டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனால நம்ம அது என்னன்னு சொல்லிடுறோம், அது நார்த் போலாரிட்டி ஆக்ட் ஆகிருந்துருக்கணும். அப்போ தான் ரெண்டுமே நார்த்தாக இருந்தால் என்ன நடந்திருக்கு, ரிப்பல்ஸாக இருக்கும். இதே கேஸ்லேயே ஆக்சுவலாக நார்த்துக்கு பதிலாக நீங்கள் சவுத்துன்னு போயிருந்தீங்கன்னா, சவுத்தை டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கிளாக் வைஸில் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இது நான் இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் வேறு சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது, அதனால் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் நார்த்துக்கு பதிலாக இதே கேஸில் சவுத்து பொலாரிட்டி டுவர்ட்ஸ் கொண்டு போனீங்கன்னா என்ன நடக்கும். ஸோ இது வந்து சவுத்து, இங்கே நார்த்து.
புரியுதா? ஸோ சவுத் polarity டுவர்ட்ஸ் கொண்டு போகிறீங்க, நீங்கள் டுவர்ட்ஸ் இப்படி கொண்டு போனீங்கன்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், கிளாக் வைஸாக தான் இருக்கும். தட் இஸ் கிளாக் வைஸ். சரியா? இது வந்து கிளாக் வைஸ். இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொலாரிட்டி, இன்டியூஸ்டு பொலாரிட்டி என்னவா இருக்கும், கிளாக் வைஸ்னாலே என்ன அர்த்தம், சவுத்துன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? வாங்க, வணக்கம், ஹலோ. ரைட். ஸோ டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது சேம் பொலாரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். சவுத்து போனால் அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட, இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் என்னவாக தான் இருக்கும், கிளாக் வைஸில் இருக்கும். கரண்ட் கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா அந்த பொலாரிட்டி என்னது சவுத்து, ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தால் நார்த்து. சவுத்து பொலாரிட்டி டுவர்ட்ஸ் கொண்டு போனீங்கன்னா சவுத்து தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்பவுமே டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது இங்கே என்ன பொலாரிட்டிக்குதோ அதை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். நார்த்துனா ஆன்டி கிளாக் வைஸில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது நார்த்து ஆக்ட் ஆகும். சவுத்துனா கிளாக் வைஸில் ப்ரொடியூஸ் பண்ணும். அவே எடுத்திங்கன்னா நார்த் அவே எடுக்கும்போது அங்கே சவுத்து ப்ரொடியூஸ் ஆகும், சவுத் அவே எடுத்திங்கன்னா அங்கே நார்த்து ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுதா தெளிவாக என்ன சொன்னேன்னு? ஸோ இந்த கேஸ் பாருங்க, இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது சவுத்து, சாரி அதே கேஸ் தானே. ஸோ சவுத்து நார்த்து, பட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவே டுவர்ட்ஸுக்கு பதில் அவே எடுக்கிறோம், இந்த பக்கம் தள்ளுறோம் அதை. ஸோ அவே எடுத்திங்கன்னா இங்கே எது ப்ரொடியூஸ் ஆகும், இது ப்ரொடியூஸ் ஆகும் ஆப்போசிட் பொலாரிட்டி. அவே எடுத்திங்கன்னா சவுத்துக்கு ஆப்போசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆப்போசிட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். புரிஞ்சுதா தெளிவா? ஸோ நார்த்து சவுத்து கொண்டு போகும்போது இப்படி தான் நடக்கும். அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Now read the point. This is possibly only if the current in the coil counter clockwise. இதை சொல்லியிருக்காங்க பாருங்க, நார்த்து பொலாரிட்டி கொண்டு போகும்போது ஆன்டி கிளாக் வைஸ், அதர்வைஸ் இன்னொரு நேமில் என்ன சொல்லலாம், கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அன் அப்சர்வேஷன் சிச்சுவேஷன் ஆஃப் த மேக்னெட். புரியுதா? ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம இன்னொரு டேர்மில் எப்படி சொல்ல போகிறோம், கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸுக்கு ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸ், அதர்வைஸ் we have to use அதர் வேர்ட் என்னது, கவுண்டர் கிளாக் வைஸ். So note that magnetic moment associated with the current has north polarity towards the north pole approaching the magnet. Similarly, if the north pole of magnet being withdrawn, the coil, the magnetic flux through the coil decreases. அவே எடுக்கும்போது என்ன நடக்கும், magnetic flux வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன் இன்டியூஸ் ஆகிட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆகுது. அதனால் ப்ரொடியூஸ் ஆகுது என்னது, சவுத் போல். சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அந்த பாயிண்ட் தான் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறோம் இப்போ. Next, what will happen if an open circuit is used to place the closed loop? In the above example, in this case, EMF is induced across the open ends of the circuit. The direction of the induced EMF can be found using Lenz law. அதுதான் அந்த direction. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. So a little reflection of this matter should convince us on the correctness of Lenz law. Suppose that induced current was in the direction opposite to the, so இந்த பிக்சரில் கொடுத்துருதான், அதை திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. The bar magnet will then attracted towards the coil even in increasing the acceleration. ஏன் அட்ராக்ட் ரிப்பல்ஸ் எடுத்து நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த டுவர்ட்ஸ் அண்ட் அவே எடுக்கும்போது. ஸோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த கான்செப்டை லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி டைரக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு திஸ் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். இந்த டெக்ஸ்ட் புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுனாலே அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட முடியும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள். ஷோஸ் பிளானார் லூப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் மூவிங் அவுட் into region of magnetic field is directed normal to the plane of the loop away from the reader சொல்லிட்டாங்க. ஓகே, determine the direction. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, determine the direction of induced current in each loop using Lenz law. இது எல்லாத்துலையும் கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், Lenz law யூஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே அவங்க கொடுத்துக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது, இந்த மாதிரி இன்ட்டு போட்டு கொடுத்தானா என்ன அர்த்தம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அவங்க கொடுத்துக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆனால் இந்த க்ளோஸ் டு லூப் இருக்கு இல்லையா, இதை நான் மூவ் பண்ணி கொண்டு போனோன்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். புரியுது? அந்த லூப்புக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிறத வச்சப்போ நம்ம கண்டுபிடிக்குமே தவிர மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் இது எதுவும் மாறலை. சரியா? இது மூவிங் டுவர்ட்ஸ் அண்ட் அவே வந்து என்ன நடக்குன்னு பார்க்குறோம். இப்போ இதை நீங்கள் டுவர்ட்ஸு கொண்டு வரீங்க, வெளியிலிருந்து கொண்டு வரீங்க. சப்போஸ் இது வந்து இனிஷியலாக இங்கே இருக்குது, இங்கே இருக்கும்போது இதில் ஏதாவது இன்டியூஸ்டு கரண்ட் இருக்குமான்னு கேட்டால் நோ. ஏன் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகிருக்காது.
நீங்கள் டுவர்ட்ஸ் இப்படி கொண்டு வரீங்க, இப்போ என்ட்ரு ஆகுறீங்க. என்ட்ரு ஆகும்போது இதில் ஃபியூ இன்ட்டு மட்டும்தானே உள்ளே என்ட்ரு ஆகும். ஈஸியாக புரிஞ்சது சொல்கிறேன் நான். அப்போது அதுக்கேற்ற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வேரி ஆகிட்டு இல்லை கரண்ட் இன்டியூஸ் ஆகும். நீங்கள் ஃபர்தராக கொண்டு வர என்ன ஆகும், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா நீங்கள் டுவர்ட்ஸ் உள்ளே கொண்டு வரீங்க. அப்போ இன்றைக்கி இது உள்ளே கொண்டு வர இது உள்ளே பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிட்டே வரும். எது வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக இது உள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும். கரெக்டு தானே? ஜீரோவிலேருந்து இங்கே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வரதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒன்ஸ் இந்த லூப்பு கம்ப்ளீட்டாக உள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இதை எங்கே மூவ் பண்ணாலும் என்ன ஆகாது, அதில் இன்டியூஸ் கரண்ட் இருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ளே கம்ப்ளீட்டாக அது வந்துருச்சு. அப்போ அதில் எந்த பொசிஷன் நீங்கள் வச்சிங்கனாலும் அதில் என்ன ஆகாது, இதுக்கப்புறம் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகலை. பட் இப்போ கொஷின் என்னென்னா, இங்கேருந்து இங்கே உள்ளே கொண்டு வந்தீங்க இல்லையா, அப்போ வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கும். அந்த கரண்ட்டோட டைரெக்ஷனை லென்ஸ்லாம் வச்சு எப்படி சொல்லுவீங்க? காட் இட்? இது எப்படி ஈஸியாக புரிஞ்சுப்பீங்கன்னா, இது நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரீங்க. அப்போது இதனுடைய டைரெக்ஷன் வெளியிலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே கொண்டு வரதுனால இதை நான் என்னென்னு சொல்ல போகிறேன், டுவர்ட்ஸ். நீங்கள் அந்த காயிலை வந்து டுவர்ட்ஸ் கொண்டு வரதுனால, டுவர்ட்ஸ் கொண்டு வந்தால் இன்டியூஸ்டு அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, அதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கும். புரியுதா? இது பார் மேக்னெட் சொன்னது. இப்போ நம்ம பார்க்குறது காயிலை வச்சு சொல்கிறது, புரியுதா? ஸோ காயிலை வச்சு நீங்கள் பார்க்கும்போது வெறும் காயில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லிட்டாங்கன்னா, டுவர்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரெக்ஷன் என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். டுவர்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அது வேரி ஆகிற வரைக்கும் அதில் கரண்ட் பாஸ் ஆகும், அதோட டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் எப்படி வரணும், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கரண்ட் எப்படி பாஸ் ஆகும், இதில் இப்படி பாஸ் ஆகும். இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். புரிஞ்சுதா? அப்போ இதுக்கு ஆன்சர் நீங்கள் எப்படி சொல்லலாம், டைரெக்ஷனை இதில் ஆரம்பிக்கலாம் இல்லையா. ஆன்டி கிளாக் வைஸ்னா ஏடி சிபிஏ கரண்ட்டோட லூப் டைரெக்ஷனாக சொல்லும் போது. ஸோ இங்கே ஆன்சர் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில்னா, the magnetic flux through the rectangular loop ABCD increase. ABCD increase ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது ரீசன் தெரியணும். ABCD ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, டுவர்ட்ஸ் உள்ள ஒரு ஜீரோவிலேருந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. அதனால் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. டியூ டு மோஷன் ஆஃப் த லூப் ரீஜியன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு த இன்டியூஸ்டு கரண்ட் மஸ்ட் ஃப்ளோஸ் அலாங் த டைரக்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், BCDAB. எங்கே இருக்குது பாருங்கள் BCDAB அந்த லூப்பில், BCDAB கரெக்டா? ஓ நான் கிளாக் வைஸ் போட்டணும். ஓகே மாற்றி போட்டு, இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் கிடையாது, நான் போட்டுறது கிளாக் வைஸ் போட்டிருக்கேன். மீனிங் ஆன்டி கிளாக் வைஸ் தான், ஆரோ தப்பாக போட்டிருக்கேன். சரியா? இப்படி தானே ஆன்டி கிளாக் வைஸ், இது தானே ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி போனது ஆன்டி கிளாக் வைஸ், இப்படி வந்தால் கிளாக் வைஸ் இல்லையா. ஸோ அப்போ இப்படி போடணும், ஆரோ மாற்றி போட்டேன். ஆன்டி கிளாக் வைஸ் தான் வரும். கரெக்ட், அது கேர்லெஸ் மிஸ்டேக். சரியா? ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தான் வரும். அப்போது இதனுடைய டைரெக்ஷன் நீங்கள் எப்படி சொல்லலாம், BCDAB. இந்த டைரெக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் பிகாஸ் ஆஃப் டுவர்ட்ஸ். காட் இட்? இந்த கேஸ் பாருங்கள், இது நான் எப்படி இதை டுவர்ட்ஸ்னு சொல்கிறேன், இந்த ஆரோ போட்டிருக்காங்க பாருங்கள் டயக்ராம்லே. ஆரோ எப்படி போட்டிருக்காங்கன்னா என்ட்ரு ஆகுதுன்னு அர்த்தம் அந்த ஃபீல்டுக்கு, அதான் டுவர்ட்ஸ். இது என்னது, அவே. இதுவும் அவே, இதுவும் என்ன ஆகுது, அவே. கரெக்டாக ஃபீல்டுலேருந்து வெளியில் போகுது. சி த ஆரோ டசன்ட் மேட்டர் த ஷேப் ஆஃப் த காயில். காயில் நம்ம எந்த ஷேப்பில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? ரெக்டாங்குலராக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை இர்ரெகுலர் ஷேப்பில் கூட நீங்கள் வைண்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஷேப்பே கிடையாது. ஃபைனலாக அது க்ளோஸ்டு காயிலாக இருக்கணும். அப்போ தான் அது லூப்பு, க்ளோஸ்டு லூப்பாக இருந்தால் போதும் நமக்கு. சரியா? ஸோ நீங்கள் அவே எடுக்கும்போது என்ன ஆகுன்னு சொல்லியிருந்தேன், கிளாக் வைஸில் வரும். அப்போ கிளாக் வைஸ்னால் இது தானே கிளாக் வைஸு. கரெக்ட்? இங்கே என்ன நடக்கும், உள்ளே இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். நீங்கள் அவே எடுக்கும்போது டிக்ரீஸ் ஆகினே வரும் ஃப்ளக்ஸு. கரெக்டு தானே? நீங்கள் உள்ளே இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும், வெளியில் எடுக்க இது உள்ளே பாஸ் ஆகக்கூடிய இன்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நீங்கள் அவே எடுக்க உங்களுக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இது என்னது, கிளாக் வைஸ். இதுதானே கிளாக் வைஸு. ஸோ ஆன்சர் என்ன வரும் செகண்ட் கேஸுக்கு, டியூ டு அவுட்வர்ட் மோஷன். அதர்வைஸ் நம்ம சிம்பிளாக அவேன்னு சொல்லியிருந்தோம், தட் இஸ் நத்திங் பட் அவுட்வர்ட் மோஷன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த ரெக்டாங்குலர் லூப் டிக்ரீஸ் ஆகும். ABC டிக்ரீசஸ். அதுக்கப்புறம் அதோட டைரெக்ஷன் பாருங்கள், BACB எங்கே இருக்குது பாருங்கள், BACB தட் இஸ் வாட், கிளாக் வைஸ். தட் இஸ் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். புரிஞ்சுதா? சொல்லுங்கள், என்ன டவுட் கேட்டிருக்கீங்க?
எஸ், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்து இந்த மாதிரி க்ளோஸ்டு லூப் ஒயர் வந்து க்ளோஸ்டு லூப்பாக இருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் அவே கொண்டு போனீங்கன்னா இதுதான் லென்ஸ் லாக்கான ப்ரொசீஜர். புரியுதா? முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டு பார் மேக்னெட். நீங்கள் எக்ஸாக்டாக பார் மேக்னெட் எடுக்கும்போது நார்த்து போலும் சவுத்து போலும் நமக்கு தெரியும். ஸோ அதனால நீங்கள் டுவர்ட்ஸ் நார்த்து கொண்டு போனீங்கன்னா அங்கே நார்த்து தான் இன்டியூஸ் ஆகும், அவே எடுக்கும்போது சவுத் இன்டியூஸ் ஆகும். புரியுதா? அதுவே சவுத்து டுவர்ட்ஸ் கொண்டு போனால் அங்கே சவுத் இன்டியூஸ் ஆகும், அவே எடுத்துக்கிற நார்த் இன்டியூஸ் ஆகும். நம்ம கொண்டு போகிற மேக்னெட்டு ஆல்ரெடி அது பார் மேக்னெட் தெரிஞ்சதுனால அதனால் நாங்கள் இஷ்யூ கிடையாது. இங்கே நமக்கு இது மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் கரெக்டாக எந்த டைரெக்ஷன் நம்ம பொலாரிட்டி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இதில் கரெக்டாக. ஏன்னா இங்கே ஒன்லி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட், அவ்வளோதான் டேட்டா. ஸோ அதனால தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், டுவர்ட்ஸ் என்ட்ரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு போக போக இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னும் சொல்கிறோம் 2 டேர்மில் இதை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த கேஸில் நீங்கள் டுவர்ட்ஸ் போக போக ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இந்த கேஸில் டுவர்ட்ஸ் வந்தீங்கன்னா ஃப்ளக்ஸு என்ன ஆகிட்டே போகுது, இங்கே இன்க்ரீசிங், ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீசிங். புரியுதா? இந்த கேஸில் என்னது, ஃப்ளக்ஸ் இன்க்ரீசிங் டுவர்ட்ஸ் வரும்போது. அவே போகும்போது இங்கே என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் டிக்ரீசிங். 5 வந்து இந்த கேஸில் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகுறதுனால தான் இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. அதுக்கப்புறம் என்னது, அந்த கரண்ட் பொலாரிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த டைரக்ஷன் பிகாஸ் ஆஃப் அவே டிக்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ இதான் 2 பாயிண்ட் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ இது நீங்கள் ஆன்சர் சொல்லலாம் பாருங்கள். புரிஞ்சுதா? இதுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ வந்து இது அவே வருதுன்னா ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாக் வைஸ்ன்றதுனால திஸ் இஸ் கிளாக் வைஸ், கரெக்டாக, திஸ் இஸ் கிளாக் வைஸ். ஸோ அப்போ இங்கேருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏபிசிடிஏ டைரக்ஷன் தான் என்னது, கிளாக் வைஸ். ஸோ இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். ஸோ அசம் இங்கேயும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, டிக்ரீசஸ். அதுக்கப்புறம் டசன்ட் மேட்டர் த இட் இஸ் எ இர்ரெகுலர் ஷேப் நமக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? அதனால் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கரண்ட் ஃப்ளோஸ் அலாங் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிடி கரண்ட் ஃப்ளோஸ் அலாங் சிடி ஏபிசி. சரியா? ஸோ சிடி எங்கே இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க சிடி ஏபிசி. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கிளாக் வைஸில் வரணும். நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ கரெக்டாக அங்கேயே வந்து முடிக்கணும். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது அங்கேயே வந்து முடியும் போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி எடுத்து முடிக்கிறீங்களா இல்லை இப்படி எடுத்து முடிக்கிறீங்களா பொறுத்து தான். இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கிளாக் வைஸ், இப்படி எடுத்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், அவ்வளோதான் சொல்ல போகிறோம். ஸோ இதே வந்து டுவர்ட்ஸை கொண்டு போயிருந்தீங்கன்னா இதில் இன்டியூஸ் ஆன கரண்ட் என்ன இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸில் இருந்திருக்கும். ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கிளாக் வைஸில் இருந்தால் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. காட் இட்? 2 பாயிண்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின். Either closed loop or magnet to find the direction sir. இல்லை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஃபீல்டு நமக்கு வேணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைனலாக வேரி ஆகணும். அதுக்கு நிறைய மெத்தட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் சொல்லிட முடியும். பர்டிகுலராக பார் மேக்னெட்டிக் கொண்டு போகும்போது எக்ஸாக்டாக சொல்ல முடியும்னு நான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் நார்த்துன்னு எக்ஸாக்டாக கொண்டு போகும்போது அங்கே இன்டியூஸ் ஆகுறது நார்த்துன்னு தெரியும். ஏன்னா நான் கொண்டு போகிறது பார் மேக்னெட்டு, அதனுடைய பொலாரிட்டி ஆல்ரெடி எனக்கு தெரியும், அதனால சொல்லிட்டேன். இந்த கேஸில் எதுவுமே நமக்கு தெரியும், எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அவ்வளோதான் டேட்டா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம டுவர்ட்ஸ் அண்ட் அவே அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். கிளியராக அடுத்து போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. அதில் நோன் டேட்டா எல்லாமே இது நார்த்து போல் சவுத் போல் முன்னாடி தெரியும். இது அதெல்லாம் தெரியாது. இது ஒரு காயில் ஃபீல்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது. அது எப்படி ப்ரொடியூஸ் ஆன ஃபீல்டு தெரியாது. அது டியூ டு மேக்னெட்னால ப்ரொடியூஸ் ஆனதா இல்லை வேறு ஏதோ கரண்ட் ஒயர்னால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டான்னு தெரியல. இட் இஸ் அன் கேஸ், அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட். ஸோ இதில் வேரி ஆகிறத வச்சு தான் டுவர்ட்ஸ் அண்ட் அவே ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆகும். டுவர்ட்ஸ் வரும்போது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ், டிக்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், கிளாக் வைஸ். அப்போ இது என்ன பொலாரிட்டி ஆக்ட் ஆகும், கிளாக் வைஸை சுற்றுச்சுன்னா இதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய பொலாரிட்டி என்னவாக இருக்கும், நார்த்தாக இருக்கும். இதில் வந்து நார்த்து பிகாஸ் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ். இது 2 கிளாக் வைஸ்ன்றதுனால இதில் ப்ரொடியூஸ் ஆகணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய பொலாரிட்டி என்னவாக இருக்கும், சவுத்தாக இருக்கும். புரிஞ்சுதா? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அவங்களும் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சில கேசஸ் இந்த மாதிரி 4 எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. இதில் எந்த கேஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகிற கேஸ்னு கேட்கலாம். இல்லை எந்த கேஸில் வந்து கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது, எந்த கேஸில் கிளாக் வைஸில் சுற்றுது, அந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். அதர்வைஸ்
எதில் நார்த் பொலாரிட்டி இன்டியூஸ் பொலாரிட்டி வந்து கிடச்சிருக்கும், எதில் சவுத் பொலாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ அதில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வச்சுக்கிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட் டேரக்ஷன் இருந்தால் அதனால் ப்ரொடியூஸ் ஆகிறது நார்த் பொலாரிட்டி, கிளாக் வைஸில் இருந்ததுன்னா சவுத் பொலாரிட்டி. ஸோ கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஷின் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சரியா? ஓகே, குட். ரைட், இதை வந்து நம்ம பிரேக் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இதுவும் அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் another கேஸ், வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது another கேஸ். ஸோ ஆஃப்டர் 15 minutes அப்புறம் வில் டிஸ்கஸ்.
எஸ் போலாமா? ரெடியா? என்ன டவுட் கேட்டிருக்கீங்க? Moving charges and magnetism chapter and magnetic effect of current chapter same. ஓகே, ஆக்சுவலாக அது என்னென்னா நமக்கு நீட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த காமன் ஹெட்டிங்காக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த சாப்டர் வந்து ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சாப்டர் 4 and 5. சாப்டர் 4 வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம்னு ஹெட்டிங் இருக்கும். 5 என்ன? மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து காமனாக படிக்கக்கூடிய அந்த ஹெட்டிங் தான் என்னது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது ரெண்டு சேர்ந்து தான் இருக்கும். நமக்கு நீட் சிலபஸில் அது ஒரே ஹெட்டிங்கில் இருக்கும். என்சிஆர்டியில் சாப்டர் 4 and 5 இருக்கும். சரியா? ஸோ டெக்ஸ்ட் புக்கில் பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு சேர்ந்து படிக்கணும். நீட்டில் நமக்கு இப்படி தான் இருக்கும். நீட்டில் நமக்கு நிறைய சில சாப்டர்ஸ்லாம் வந்து காமன் ஹெட்டிங் கீழே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஷன் இன் 1 dimension, மோஷன் இன் 2 dimension நமக்கு 11th ஃபிசிக்ஸில் இருக்கும். நீட்டில் எப்படி இருக்குன்னா கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரே காமன் ஹெட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த கைனமேட்டிக்ஸில் தான் 1 dimension மோஷன், 2 dimension மோஷன், அதர்வைஸ் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன் அப்படின்னு இருக்கும். சரியா? அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க நமக்கு டெக்ஸ்ட் புக் நீட் சிலபஸில். டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், அந்த 2 சாப்டர் சேர்த்து தான் எந்த ஹெட்டிங் கீழே வரும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு வரும். அந்த மாதிரி தான் இந்த சாப்டர். சரியா? அதனால் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. எஸ், போகலாமா? இது பார்த்தது எல்லாம் தெளிவாக புரிஞ்சுதா? எல்லாம் கிளியர் தானே? எதுவும் டவுட் இல்லைல்ல? எஸ் தீக்ஷிதா, எஸ் சார், தேங்க்யூ. ரைட், போகலாம் வாங்க. இப்போ ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மோஷனல் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ இதில் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் ஸ்டடி பண்ண போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுறதுனால. ஆனால் இங்கே வேரி பண்ண போகிற மெத்தட் வேறு. இங்கே என்னென்னா இந்த பிக்யூன்னு ஒன்று போட்டிருக்காங்களே, இது வந்து மூவிங் ராடு. இந்த ராடு வந்து ஆக்சுவலாக மூவிங், இது வந்து மூவிங் ராடு. ஓகேவா? இங்கே ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி அங்கே இருக்குது. இது எல்லாமே ஆக்சுவலாக கண்டக்டர் தான். இது எல்லாமே அந்த க்ளோஸ்டு லூப்பு. இதனுடைய லென்த் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எல்லுன்னு எடுத்துக்கிறோம், லென்த் ஆஃப் த ராடு. ஓகேவா? தட் இஸ் அ மூவிங் ராடு. இந்த டிஸ்டன்ஸ் இனிஷியலாக இருக்கும்போது என்னென்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ். இப்போது இது வீடுறது வெலாசிட்டி. இப்போ இந்த ராடு மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸ்பீடு இருந்தால் அதுக்கு என்ன இருக்கும்? வெலாசிட்டி இருக்கும். கரெக்டு தானே? இப்போ இந்த ராடு நீங்கள் டுவர்ட்ஸ் மூவ் பண்ணுறீங்க. சப்போஸ் மூவ் பண்ணி கொண்டு வரும்போது இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்ட் பொசிஷன் வந்து இங்கேருந்து நான் மூவ் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆஃப்டர் சம் டைம் நம்ம மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மூவ் பண்ணிட்டு வந்தோன்னா இப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? வேரி ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ லைன்ஸ் மட்டும் தான் கவர் ஆகுது பாருங்கள், அந்த இன்ட்டு. நீங்கள் நம்ம அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இனிஷியலாக இருக்கும்போது எவ்வளோ இருந்தது? இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தது. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி இப்படி கொண்டு போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே போகுது? வேரி ஆகிட்டே போகுது, ரெடியூஸ் ஆகுது. இந்த பக்கம் டுவர்ட்ஸ் கொண்டு போக ஃபீல்டு வந்து ரெடியூஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ வேரி ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அதை இன்னொரு மெத்தட் எப்படி சொல்கிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது. அப்போ இந்த மாதிரி வேரி ஆகிறதுனால இதில் என்ன ஆகும்? கரண்ட்டு பாஸ் ஆகும். புரியுதா? வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், அதில் இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய ஹெட்டிங் தான் என்னது? மோஷனல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ இதை எப்படி ஆக்சுவலாக டிரைவ் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன்? கன்சிடர் ஏ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் மூவிங் இன் ஏ யூனிஃபார்ம் அண்ட் டைம் இண்டிபெண்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் ஆகாது. டைம் இண்டிபெண்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட், இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். எவ்ரி செகண்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது டைமை பொறுத்து அப்படின்னா அது வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா அது என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைம்னு அர்த்தம். டைம்னால அது வேரி ஆகலைன்னா அதுக்கு டிபெண்ட் பண்ணிடலன்னு அர்த்தம். அதனால் அந்த டைம் பீரியடு. ஓகே, ஸோ ரெக்டாங்குலர் கண்டக்டர் PQRS இன் விச் கண்டக்டர் PQ இஸ் ஃப்ரீ டு மூவ். இந்த PQன்ற ராடு வந்து என்னது? ஃப்ரீ டு மூவ். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் இப்படி மூவ் பண்ணலாம், இப்படி மூவ் பண்ணலாம். ஃப்ரீயாக மூவ் ஆகக்கூடிய அந்த இதில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி. த ராடு PQ இஸ் மூவ்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட்
with constant velocity v vector. ஸோ அது மூவ் ஆகும்போது அதோட வெலாசிட்டி ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறோம் v vector. இந்த டயக்ராமில் கொடுத்துக்கிற மாதிரி. assume that there is no loss of energy due to friction. இது அசம்ஷன். ரியாலிட்டியில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக லாஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் மூவ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது. கரெக்டு தானே? ஜீரோ ஃப்ரிக்ஷன்றது இங்கே கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். பட் இங்கே நம்ம ஐடியலாக என்ன எடுக்கிறோம்? assume that. என்ன assume பண்ணுறோம்? there is no loss of energy due to friction. ஃப்ரிக்ஷன்னால எனர்ஜி லாஸே இல்லைன்ற மாதிரி ஐடியலாக ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அது. PQRS ஃபார்ம்ஸ் க்ளோஸ் டு சர்க்கியூட். கரெக்டாக? இந்த PQRS இனிஷியலாக என்ன இருக்குது? டயக்ராமில் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்களே ஒரிஜினல். அது என்னது? இனிஷியலாக PQRS அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் லூப் க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம்ஸ் அ க்ளோஸ்டு சர்க்கியூட் என்க்ளோசிங் ஏரியா தட் சேஞ்சஸ் PQ மூவ்ஸ். அந்த ஏரியா சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும்? இப்போ இது மூவ் ஆகுதுன்னா இப்போ இது ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்ட்டு பிரெத்து. இப்போ இங்கே இது வந்து எக்ஸு, இது வந்து எல்லுனா எல் இன்ட்டு எக்ஸ் தான் என்னது? இனிஷியலாக பிறந்த ஏரியா. இப்போ இந்த ராடு மூவ் ஆகும்போது எல் சேஞ்ச் ஆகலை, ஆனால் எது சேஞ்ச் ஆகிருக்கு? முன்னாடி இவ்வளோ தூரம் இருந்தது இந்த எக்ஸு, இப்போ எக்ஸு குறைஞ்சிருக்குது. இப்போ ஏரியா சேஞ்ச் ஆகிருக்குது. லென்த்து சேஞ்ச் ஆகலை, ஆனால் ஒரு சைடு சேஞ்ச் ஆனாலும் என்ன ஆகும்? அந்த க்ளோஸ் டு லூப்பில் ஏரியா சேஞ்ச் ஆகிடும். கரெக்டு தானே? ஸோ இந்த ராடு மூவ் ஆகிறதுனால என்ன சேஞ்ச் ஆகுது? ஏரியா சேஞ்ச் ஆகுது. எதனால் ஏரியா சேஞ்ச் ஆகுது? அந்த எக்ஸோடைய டிஸ்டன்ஸ் வந்து குறையிறதுனால. புரியுதா? ஸோ டயக்ராமில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு B vector which is perpendicular to the plane of this system. If the length RQ Xன்னு எடுத்துக்கிறாங்க, RS Lன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5B enclosed RQX எடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகே, இதை எல்லுன்னு எடுத்துருக்காங்க. சேம் மீனிங் தான். PQ ஈக்குவல் டு எல்லுன்னு சொல்லலாம். அதர்வைஸ் RS, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் என்னது? ரெக்டாங்கிளில் லென்த் ஈக்குவல் இல்லையா? அதனால் RSன்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் யூ கேன் சே PQ ஆல்சோ. தட் ஆல்சோ கரெக்ட். PQ ஈக்குவல் டு L. ஸோ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5B என்க்ளோஸ்டு த லூப் PQRS இனிஷியலாக, அதாவது இந்த ராடு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி PQRS இந்த க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். அது வேரியபிள் ஃப்ளக்ஸ் கிடையாது. நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு இனிஷியல் பொசிஷன், ஒரு அந்த அரேஞ்ச்மெண்ட் எடுக்கிறேன். PQRS அப்படின்னு ஒரு க்ளோஸ்டு ரெக்டாங்குலர் லூப் எங்கே எடுத்து போய் வைக்கிறேன்? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்து போய் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதை ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறேன் டியூ டு த க்ளோஸ்டு லூப். க்ளோஸ்டு லூப் இருந்தால் என்ன இருக்கும்? ஏரியா இருக்கும். ஒரு லூப் க்ளோஸ்டாக இருந்தாலே அது பவுண்டரி க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஏரியா இருக்கும். அப்போ நான் என்ன கண்டிப்பாக கால்குலேட் பண்ண முடியும்? ஃப்ளக்ஸு கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃப்ளக்ஸ் இப்போ என்ன கிடையாது? வேரியபிள் கிடையாது. புரியுதா? அது அப்படியே ஜஸ்ட் அங்கே எடுத்து போய் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போது எனக்கு ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஃப்ளக்ஸ்? ஃப்ளக்ஸ் φ ஈக்குவல் டு BA cos θ. கரெக்டா? ஸோ இங்கே வந்து தீட்டா என்னது? இங்கே 1 மேக்ஸிமம் கேஸ். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? φ ஈக்குவல் டு B இன்ட்டு A. கிளியர்? B இன்ட்டு A. இங்கே ஏன்றது ஏரியா. இங்கே என்ன ஷேப்புன்னு சொல்லிட்டோம் நம்ம இந்த கேஸில் எடுத்துருக்கோம்? ரெக்டாங்குலர் லூப்புன்னு சொல்லிட்டோம். PQRS இஸ் a ரெக்டாங்கிள் ஷேப் அப்படின்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ இந்த கேஸில் எக்ஸ் ஒரு சைடு, இன்னொரு சைடு என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? எல். இது எல்லுனா இதுவும் என்னது? எல் தான். இது வந்து எக்ஸு. அப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ண என்ன கிடச்சிரும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் லூப் கிடச்சிருமா? ஸோ இதை என்ன எழுத போகிறேன்? எல் இன்ட்டு எக்ஸ். பிகாஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். கரெக்டா? ஸ்பேஸ் இல்லை, இங்கே எழுதிக்கோங்க. லென்த் இன்ட்டு பிரெத். இதுதான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ அதனால் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும்? BLX. இது எப்போ? இனிஷியல் ஸ்டேஜில். ஃப்ளக்ஸு இப்போ வேரி ஆகலை. ஜஸ்ட்டு அந்த க்ளோஸ் லூப் எடுத்து போய் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது எனக்கு ப்ரொடியூஸ் ஆன ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா. காட் இட்? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது இனிஷியல் கண்டிஷன். Since x change with time, the rate of change of flux
phi will be induce an EMF in the given case. X எப்போ சேஞ்ச் ஆகும்? since X change with time னா இந்த distance தான் X. இது குறையணும்னா இது எப்போ குறையணும்? இதை நான் மூவ் பண்ணி இப்படி கொண்டு வரும்போது இந்த ராடு மூவிங் ராடு இப்போ நான் இந்த ராடை மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டா ஒரிஜினலாக X இவ்வளோ தூரம் இருந்திருக்கு. see here டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஒரிஜினலாக X எங்கே இருந்திருக்கு? இந்த ஹோல் டிஸ்டன்ஸ், இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் என்னது? X கரெக்டா? இப்போ இந்த இடத்துல மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த X என்ன கிடையாது, சேம் கிடையாது, வேறு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸு. அது எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? எவ்வளோ டைம் இங்கேருந்து மூவ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னது? dx by dt. டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது எதனால் சேஞ்ச் ஆகிருக்குது? டியூ டு வெலாசிட்டினால. புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டியோட ரிலேட் பண்ணுறோம். 1 செகண்ட், ஸ்பேஸ் கரெக்டாக இல்லை, இங்கே இருக்கட்டும். சரியா? நாங்கள் ஈக்குவேஷன் எழுதுறேன் அதை. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இது மூவ் ஆகுது, இது மூவ் ஆகுறதுனால ஒரு ஸ்பீடு இருக்குது, வெலாசிட்டி. வெலாசிட்டினால என்ன ஆகுது? இந்த எக்ஸு சேஞ்ச் ஆகுது. இந்த எக்ஸு எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகுதுன்றது எதை வச்சு டிசைட் பண்ண போகிறோம்? இது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து. ஸோ வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான் என்னது வெலாசிட்டி. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கோ டைமை பொறுத்து அதான் அதனுடைய ஸ்பீடு, அந்த ராடு மூவ் ஆன ஸ்பீடு. அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? இன்டர்லிங்க் பண்ண போகிறோம். எப்படி இன்டர்லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேஸில் இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, induced EMF இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் induced EMF? ஏன் induced EMF கால்குலேட் பண்ணுறோம்? டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன். induced EMF ஏன் கால்குலேட் பண்ணுறோம்? ஏன்னா ஃப்ளக்ஸ் இப்போ வேரி ஆகுது, ராடு மூவ் ஆகுறதுனால ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது. அது க்ளோஸ் டு லூப்னு சொல்லிட்டு ஃப்ளக்ஸ் வேரி ஆச்சுன்னா அந்த சர்க்யூட்டில் என்ன பாஸ் ஆகும்? கரண்ட்டு பாஸ் ஆகும் டியூ டு வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால. அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் நம்ம இப்போ ரிலேட் பண்ண போகிறோம் அந்த induced EMF கண்டுபிடிக்கிறதுக்கு. யூசிங் Faraday's law. Faraday's law ஃபார்முலா என்ன? மைனஸ் d∅ by dt. இதான் நம்ம Faraday's ஃபார்முலா. இன்டியூஸ்டு EMF கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்டு induced EMF. இப்போ மைனஸ் d by dt ஃப்ளக்ஸ் ஃபை என்ன கண்டுபிடிச்சிருக்கும் இந்த கேஸுக்கு? BLX-ஆ? இது வேரி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஆகுது? ராடு மூவ் ஆகுறதுனால வேரி ஆகுது. ஸோ BLX. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதில் எதெல்லாம் முதல்ல கான்ஸ்டன்ட் டேர்ம்னு பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதனால் வெளியில் எடுத்துருங்க. லென்த் ஆஃப் த ராடும் சேஞ்ச் ஆகலை. ராடு இப்படி மூவ் ஆகுதே தவிர ராடோடைய லென்த்து சேஞ்ச் ஆகலை. ராடு மூவ் ஆகுறதுனால இந்த எக்ஸ் தான் என்ன ஆகுது? இப்போது சேஞ்ச் ஆகுது டியூ டு அது என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது அதை பொறுத்து. அப்போ எது மட்டும்தான் இப்போ வேரியபிள் காம்பனண்ட்? எக்ஸ் dx by dt. சொல்கிறது புரியுதா? இந்த BL டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வெளியில் எடுத்துறேன், பிகாஸ் தட் இஸ் a கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ எக்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னால சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் த வேரியபிள் டேர்ம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் dx by dt? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் dx by dt? வெலாசிட்டி. கரெக்ட் தானே? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வெலாசிட்டி? வெலாசிட்டி v equal to displacement changes with respect to time. சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ இங்கே எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே எப்படி எடுத்துருப்பாங்கன்னா, அடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்த டெக்ஸ்ட் புக்கில். மைனஸ் வின்னு எடுத்துருப்பாங்க இங்கே, அதை கரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு ப்ளஸ் BLV, இதுதான் ஆன்சராக வரும். ஸோ இங்கே எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இங்கே நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ V equal to மைனஸ் dx by dt அப்படின்னு எழுதிடுறோம். சொல்கிறது புரியுதா? வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இங்கே என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெடியூஸ் ஆகிட்டே போகுது, டிக்ரீசிங். ஸோ மைனஸ் dx by dt equal to V. ஸோ இந்த மைனஸ் dx by dt replaced by induced EMF E. ஸோ E is equal to எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு இப்போ இந்த கேஸில்? B யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது வேல்யூ என்ன இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். லென்த் ஆஃப் த ராடு, அதுக்கப்புறம் ஸ்பீடு, அந்த ராடு என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும்? EMF இங்கே சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ இதை தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ see here BLV. தெரியுதா? ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? பர்டிகுலராக இந்த கேஸுக்கு
மோஷனல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த கேஸில் இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கும் போது கொஸ்டினில் வெலாசிட்டி கூட ரிலேட் பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்டியூஸ்ட் EMF கேட்குறாங்கன்னா நீங்கள் எந்த ஃபார்மாக தான் கனெக்ட் பண்ண முடியும், BLV தான் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா மோஷனல் EMF மோஷனல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இந்த கேஸில் தான் என்ன இருக்கும், நமக்கு வெலாசிட்டி இன்வால்வ் ஆகும் இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கும் போது. புரியுதா? ஸோ ஃபார்முலாவை எந்தெந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணணும்னு தெரியணும், அதில் என்னென்ன காம்பனண்ட் தெரியணும், கிவன் டேட்டாவில் இருந்து அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். புரிஞ்சுதா? ஸோ ஹியர் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், dx/dt என்ன எடுத்திருக்காங்க, -v அப்படின்னு சால்வ் பண்ணதுனால அது என்ன ஆயிடுச்சு, +v. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் the induced EMF BLV is called motional EMF. இதுக்கு பேர் தான் என்னது, motional EMF. அந்த ஃபார்முலாவோட ஃபைனல் ரிசல்ட் BLV. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, induced EMF BLV. சரியா? ரைட். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க, இட் ஆல்சோ பாசிபிள் டு எக்ஸ்பிளைன். இது வந்து இன்னொரு மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும், இதே BLV தான். சரியா? ஸோ தட் இஸ் நாட் நெசசரி டு எக்ஸ்பிளைன் டெரிவேஷன். திரும்ப அதே தான் வேறு ஒரு மெத்தடில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனர்ஜி வச்சுக்கிட்டு ஒர்க் டன் வச்சுக்கிட்டு ஸ்டில் வில் கெட் தி சேம் ஆன்சர். ரைட். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த அதர் ஹேண்ட் இட் இஸ் நாட் ஆப்வியஸ் ஹவு EMF இன்டியூஸ்ட் when a conductor is stationary. கண்டக்டர் ஸ்டேஷ்னரியாக இருந்தால் என்ன நடக்கும், கண்டக்டர் இஸ் ஸ்டேஷ்னரி அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் சேஞ்சிங். ஸோ ஃபாரடேஸ் லா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இதில் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஃபைனலாக நமக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஃபார்முலா, ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா என்ன வரும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் Q into E வெக்டார், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது Q into B வெக்டார் + B வெக்டார். ஞாபகம் இருக்கா, லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா F வெக்டார் ஈக்குவல் டு QE வெக்டார் ப்ளஸ் Q into B வெக்டார் + B வெக்டார். ஸோ கண்டக்டர் ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா, கண்டக்டர் வந்து ஸ்டேஷ்னரியாக இருந்ததுன்னா வெலாசிட்டி என்ன ஆகிடும், ஜீரோவா? கரெக்டாக கண்டக்டர் ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது தேர் இஸ் நோ வெலாசிட்டி. வெலாசிட்டி ஜீரோவாச்சுன்னா அப்போ இந்த காம்பனன்ட் நமக்கு என்ன ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகுதுன்னா இது ஃபுல்லாக இப்போ என்ன ஆகிடும், இந்த கேஸுக்கு 0 ஆகிடும். அப்போ ஃபைனலாக எது மட்டும் தான் ப்ரெசென்ட், Q into E வெக்டார். ஸோ அதாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, Q into E வெக்டார்ன்றதுக்கு. அதுக்கு ரீசன் வந்து கண்டிஷன், கண்டக்டர் இஃப் இட் இஸ் எ ஸ்டேஷ்னரி தேர் இஸ் நோ வெலாசிட்டி, V ஈக்குவல் டு 0. சின்ஸ் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்ஸ் V ஈக்குவல் டு 0, சின்ஸ் V ஈக்குவல் டு 0. சரியா? ரைட். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஹெட்டிங் இந்த சாப்டருடைய ரொம்ப முக்கியமான ஹெட்டிங், இண்டக்டன்ஸ். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது AC சர்க்யூட்டில் படிக்கும்போது இண்டக்டன்ஸு கூட AC கரண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும், AC வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எப்படி இருக்கும், அதோட ஃப்ரீக்வன்சி என்ன இம்பாக்டை க்ரியேட் பண்ணும், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன, எல்லாமே ஸ்டடி பண்ணும். அது ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டக்டன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்றது நமக்கு தெளிவாக புரியணும். ஸோ அதுதான் இந்த ஹெட்டிங். இது ரொம்ப முக்கியமான ஹெட்டிங் இந்த சாப்டருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் படிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இண்டக்டன்ஸோட நேச்சர் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் இன்டியூஸ்ட் EMF எப்படி இருக்கும், அதுக்கான ரிலேஷன்றது நமக்கு தெரியணும். ரிலேட்டட் வித் இண்டக்டன்ஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். சரியா? ரைட். ஸோ இண்டக்டன்ஸ்னால் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு, அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் பி இன்டியூஸ்ட் இன் எ காயில் பை ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ப்ரொடியூஸ்டு பை அனதர் காயில் இன் இட்ஸ் விசினிட்டி ஆர் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ப்ரொடியூஸ்டு பை சேம் காயில். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கரெக்டாக? தீஸ் டூ சுச்சுவேஷன்ஸ் இங்கே ஆக்சுவலாக 2 கேஸ் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுக்கிறாங்க பாருங்களேன், எலக்ட்ரிக் கரண்ட் கேன் பி இன்டியூஸ்டு இன் எ காயில் பை ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ப்ரொடியூஸ்டு பை அனதர் காயில் இன் இட்ஸ் விசினிட்டி ஆர் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ப்ரொடியூஸ்டு பை த சேம் காயில். ஓகேவா? 2 கேஸ் எடுக்கிறோம். அதாவது இது எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு ஒரு கேஸ் படிப்போம். 2 காயில் இருக்கும். ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் பாஸ் ஆகுது, அதனால் செகண்ட் காயிலில் இன்டியூஸ் ஆகுது, அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்டு EMF, அது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேஸில். இன்னொரு கேஸ் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஒரே காயிலில் கரண்ட் பாஸ் ஆகுது, அதில் வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், திரும்ப அதில் என்ன இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ். 2 டிஃப்ரெண்ட் கேஸை நம்ம இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ 2 சுச்சுவேஷன்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் செப்பரேட்லி இந்த நெக்ஸ்ட் 2 சப்செக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 2 ஹெட்டிங் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா?
however in both cases the flux through a coil is proportional to current. இதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பிரைமரி ரிலேஷன். ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன். the flux through a coil is proportional to current. ஸோ கரண்ட் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கரண்ட். எது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காயில் 2 காயில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காயில் கரண்ட் அதிகமாக இருக்கும்போது செகண்ட் காயிலில் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகும். அது இன்டியூஸ் ஆகுறது அதிகமாக இருக்கிறது எது டிசைட் பண்ணும், ஒன் ஆஃப் த ஃபேக்டர் கரண்ட். எந்த அளவுக்கு நீங்கள் கரண்ட் ஜாஸ்தியாக கொடுக்குறீங்களோ இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் அந்த ஃப்ளக்ஸ் இருக்குல்லையே அது அதிகமாகும். சரியா, ரைட். என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த சாப்டரில் என்னென்ன படிக்கணும் சொல்லுங்கள் சார். மெயின் டெரிவேஷன், டெஃபினேஷன்ஸ் அந்த மாதிரி. ஆக்சுவலாக இது போர்டு கிடையாது. சரியா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் எனிவே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை எல்லாத்தையும் நடத்த முடியாது டீட்டெயிலாக டெரிவேஷனு ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா, டெக்ஸ்ட் புக்கு கூட முக்கியமான லைன்ஸ் நீட்டுக்கு எது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்னன்னு தான் நடத்திட்டு இருக்கேன். பட் எனிவே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெரிவேஷன் வந்து லிமிட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டெரிவேஷன் எது, மோஷனல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த டெரிவேஷன். போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக இருக்கக்கூடிய டெரிவேஷன் அதுதான் இந்த சாப்டரில். சரியா, மற்றபடி இதில் ஃபார்முலா அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் தான் அதில் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா, இண்டக்டன்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த ஃப்ளக்ஸு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. ஃப்ளக்ஸு சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போது இது ஃப்ளக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, இந்த பாயிண்ட் ஒரு நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஈஸியாக நமக்கு ப்ராப்ளம் டெரிவேஷன்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைட்ஸ், அதுவும் என்னவாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சொல்கிறது புரியுதா, கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா கண்டிப்பாக அது கரஸ்பாண்டிங் என்ன ஆகும், ஃப்ளக்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது எந்த அளவுக்கு டைமை பொறுத்து கரண்ட் சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். அதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ன்றதோடைய மீனிங். ஓகே, ஸோ தட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அனதர் ரிலேஷன். அதுக்கப்புறம் இங்கே அடுத்தது பாருங்கள், ஃபார் க்ளோஸ்லி wound coil n turns the same magnetic flux linked with each turn. நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக்குறீங்க காயில் அப்படின்னா the same magnetic flux is linked with all the turns. ஒரு டர்ன்ல என்னவா தான் இருக்கும், சேம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் இருக்கும். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நீங்கள் வைண்ட் பண்ணிங்கன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னவாக இருக்கும், ஒரு வைண்டிங்லையும் சேமாக தான் இருக்கும். அதான் அதனுடைய மீனிங். when the flux 5B through coil changes, each turn contributes to the induced EMF. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நீங்கள் வைண்ட் பண்ணிங்கன்னா each turn contribute induced EMF. So therefore a term is called flux linkage. Flux linkage. So turn நீங்கள் நிறைய வைக்கிறதுனால வைண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் எல்லாத்துக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த ஒரு டர்ன் என்ன பண்ணுறது, அந்த இன்டியூஸ்ட் EMF வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிள் ஃப்ளக்ஸுக்கான கான்ட்ரிபியூஷன் இது எல்லா டர்முமே பண்ணும். அதனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஃப்ளக்ஸு கூட எல்லாமே அது வைண்டிங்கில் கனெக்ட் ஆகிருக்கனால அதுக்கு இன்னொரு டைம் என்ன சொல்கிறாங்க, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் இதுதான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நீங்கள் அதிகமாக்குனீங்கன்னா அங்கே எவ்வளோ டோட்டல் ஃப்ளக்ஸ்னு கண்டுபிடிக்கணும், n × 5B. ஒரு டர்னில் 5B ஃப்ளக்ஸ் இருக்குன்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃபைண்ட் பண்ணால் அது ஈச் டர்ன்லேயும் அதே ஃப்ளக்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அது எப்படி சொல்லணும், n5B. ஸோ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னா இதே எக்ஸ்பிரஷன் தான், தட் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I. இது ரெண்டுத்துலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இங்கே இருக்கும்போது சாரி இது வந்து சிங்கிள் டர்னுக்கு ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். இங்கே n-க்கு 1ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும், இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கிடச்சிரும். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் n5B டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I. அப்போ இங்கேயும் n அதே தான் வரும், n × d5/dt = di/dt தான். புரியுதா? ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகும் போது அது டேரெக்டாக கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி இன் திஸ் ரிலேஷன் இஸ் கால்டு இண்டக்டன்ஸ். இந்த கேஸுக்கான கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி
this relation is called inductance. புரியுதா? இண்டக்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன் கொண்டு வரும். சரியா? ஸோ அந்த ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட் ரிலேஷன் கொண்டு வரும்போது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டு வரோம். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, கரண்ட் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகும்போது இதில் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஒன்று யூஸ் பண்ணும் இல்லையா? இது எல்லாமே ப்ரொபோர்ஷனல். இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும் இல்லையா? ஈக்குவல். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இந்த கேஸுக்கு என்னது? இண்டக்டன்ஸ். ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் என்னது? இண்டக்டன்ஸ். கிளியரா? எப்படி வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்ததோ, VI வோல்டேஜும் கரண்ட் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓம்ஸ் லா. அதனுடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் என்னது? R ஈக்குவல் டு போடும்போது Rன்னு வரும். V ஈக்குவல் டு R இன்ட்டு I, அதான் என்னது? V ஈக்குவல் டு IR அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கேஸில் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் என்னது? இண்டக்டன்ஸ். ஸோ அதை நம்ம எல்லுன்னு யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக செல்ஃப் இண்டக்டன்ஸ் வரும்போது பார்ப்போம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வரும்போது எம்னு யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் த ரிலேஷன் இஸ் காமன். இதுதான் அதனுடைய பேசிக் மீனிங். இண்டக்டன்ஸோடைய அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கான ஃபஸ்ட் ரிலேஷன் இதுதான். அதுக்கப்புறம் we shall see that inductance depends only. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Inductance depends only on the geometry of the coil and intrinsic material properties. அப்படின்னா என்ன அர்த்தம்? geometry of the coilனா என்ன அர்த்தம்? the shape and size of the அந்த காயில் வைன் பண்ணுறோம் இல்லையா? அது என்ன மாதிரி ஷேப்பு, என்ன மாதிரி சைஸில் வைன் பண்ணியிருக்கிறோமோ அதை தான் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இண்டக்டன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டையோ இல்லை அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸையோ என்ன ஆகாது? டிபெண்ட் பண்ணி இருக்காது. இண்டக்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி த ஜாமெட்ரி. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருக்கோம். கரெக்டாக? எது இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்? ஜாமெட்ரி. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம். ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா R ஈக்குவல் டு ரோ L பை ஏன்னு படிச்சிருப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் லென்த் அண்ட் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டையோ வோல்டேஜோ எது டிபெண்ட் பண்ணியிருக்காது? ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்காது. கரெக்டாக? ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லென்த் ஆஃப் த ஒயர், அப்புறம் ஏரியா ஆஃப் த ஒயர். தட் இஸ் வாட்? ஜாமெட்ரி ஆஃப் தட் ஷேப். அது கேஸுக்கு. கெப்பாசிட்டன்ஸுக்கு என்ன பார்த்தோம்? C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A பை D. கரெக்டாக? கெப்பாசிட்டன்ஸ் C டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் த பேரலல் பிளேட். பேரல் பிளேட் எடுக்கும்போது ரெண்டு பேரல் பிளேட்டுடைய ஏரியா என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். அப்புறம் மீடியம். என்ன மீடியம் யூஸ் பண்ணுறோம்? எப்சிலான் நாட் இருந்தால் வேக்கம், டைஎலக்ட்ரிக்காக இருந்தால் அது கூட கனெக்ட் பண்ணி நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம், அப்புறம் என்னது? ஏரியா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். தட் ஆல்சோ வாட்? ஜாமெட்ரி ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ், ஜாமெட்ரிக்கல் ஷேப். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? கெப்பாசிட்டன்ஸ் C வேல்யூ, அது ஸ்டோர் ஆகிற சார்ஜையோ, அதே மாதிரி அங்கே இருக்குது அது ரெண்டுத்துக்கு பிட்டில் இருக்கிற பொட்டன்ஷியலையோ என்ன பண்ணியிருக்காது? கெப்பாசிட்டன்சி டிபெண்ட் பண்ணியிருக்காது. தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஜாமெட்ரி ஆஃப் த பேரல் பிளேட். இந்த கேஸில் அதே தான் இங்கேயும். இண்டக்டன்ஸ்ன்றது என்னது? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளக்ஸ் ஆர் I. இது டிபெண்ட்ஸ் ஒன்லி ஜாமெட்ரி ஆஃப் த ஷேப். புரியுதா? அப்படின்னா என்ன மீனிங்? என்ன சொல்லியிருந்தேன்? ஷேப்பு, சைஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. எந்த மாதிரி காயில் நம்ம யூஸ் பண்ணுறோம்? சப்போஸ் நீங்கள் காப்பர் ஒயர் எடுத்து வைன் பண்ணலாம், அலுமினியம் ஒயர் கூட எடுத்து வைன் பண்ணலாம். இது எல்லாமே என்னது? கண்டக்டர் தான். ஸோ அப்போ அந்த மெட்டீரியலுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இண்டக்டன்ஸ் மாறும். ஸோ தட் இஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். புரியுதா? இதை தான் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ரிமெம்பர் இட். திஸ் ஆஸ்பெக்ட் இஸ் ஆக்கின் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கெப்பாசிட்டன்ஸ் விச் ஃபார் பேரலல் பிளேட். கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் ஒன்லி பிளேட் ஏரியா அண்டு செப்பரேஷன். அதுக்கப்புறம் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K. இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதில் பார்த்தோம்? கெப்பாசிட்டிலையும் பார்த்துருந்தோம். ஸோ இண்டக்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இது எல்லாமே ஒரு சிமிலர். இது எல்லாமே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் RLC. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? AC சாப்டரில் RLC படிக்கிறோம். ஆரோடைய நேச்சர் நமக்கு தெரியும். இப்போ நம்ம படித்ததுக்கப்புறம் இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ் தெரிஞ்சிடும். கெப்பாசிட்டன்ஸ் ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ இந்த கேஸுக்கெல்லாம் AC கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன நடக்குன்றதை நம்ம AC கரண்ட்டில் படிப்போம். ஆல் த்ரீ கனெக்டட் இன் சீரிஸ் இருக்கும்போது AC வோல்டேஜ் கொடுத்தா அங்கே AC கரண்ட் என்னவாக இருக்கும்? RLC. இதெல்லாமே நம்ம அதில் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா? இண்டக்டன்ஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. கரெக்ட்? ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ ஸ்கேலார். கெப்பாசிட்டன்ஸ் அதுவும் என்னது? ஸ்கேலார் குவான்டிட்டி. இங்கே இண்டக்டன்ஸ் ஆல்சோ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனுடைய டைமென்ஷன் வந்து ml² T⁻² A⁻². அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன் தெரியணும், இண்டக்டன்ஸோட டைமென்ஷன் தெரியணும், அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ். ஜென்ரலாக எல்லாத்தோட டைமென்ஷன் தெரியணும். ஃபார்முலா வச்சு நம்ம டெரைவ் பண்ணிக்க முடியும் அதெல்லாம். பட் எனிவே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ. ரைட். அதுக்கப்புறம் த SI யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் வந்து ஹென்ரி அண்ட் டினோட்டட் பை கேபிட்டல் H. ஓகே? கெப்பாசிட்டன்ஸோட SI யூனிட் என்னது? ஃபாரட். ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் ஓம். கெப்பாசிட்டரோட SI யூனிட் ஃபாரட்.
இண்டக்டன்ஸ் எஸ்ஐ யூனிட் ஹென்றி. இது எல்லாமே என்னது சயின்டிஸ்டுடைய நேம். ஸோ அவங்க அதை கண்டுபிடிச்சதுனால அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் கொடுக்கணுன்றதுனால அவங்களுடைய நேமே நம்ம என்ன பண்ணுறோம் யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட், புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ரிலேஷன். இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட்டுக்கும் ஃப்ளக்ஸுக்குள்ள ரிலேஷன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணணும். இதனுடைய ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக இங்கே என்ன செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதை நான் இங்கே உங்களுக்கே எழுதுறேன். நமக்கு ப்ராப்ளமில் இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இதனுடைய ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து எல். ஸோ n × 5b = L × I. அப்போ இங்கே எழுதுனீங்கன்னா d5/dt = L × di/dt. அது நம்ம பார்ப்போம் அடுத்த கேஸுக்கு. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டு ஜஸ்ட் நோட் பண்ணிக்குவாங்க. இப்போ 2 இண்டக்டன்ஸ் நம்ம தனித்தனியாக படிச்சுட்டு அப்புறம் அதை டீட்டெயிலாக படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ 2 லாங் கோஆக்சியல் solenoid ஈச் ஆஃப் லென்த் L. ஸோ ரெண்டுத்தினுடைய லென்த்து சேம்னு சொல்லிட்டாங்க. 2 லாங் கோஆக்சியல் solenoid அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுத்தினுடைய லென்த்து L. அதுக்கப்புறம் இன்னர் solenoidக்கு S1 அதோட ரேடியஸ் R1 சொல்கிறோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த்து ஸ்மால் n1. அதே மாதிரி அவுட்டர் solenoid அதுக்கு என்ன கொடுக்குறோம் S2 ரேடியஸ் R2 அப்புறம் n2 ரெஸ்பெக்டிவ்லி. n1 n2 டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்னர் அண்டு அவுட்டர் solenoid. இதுதான் ஆக்சுவலாக என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கோஆக்சியல்னால் என்னது ஒரு காயில் வைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு மேலே இன்னொரு காயில் இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி கான்சென்ட்ரிக் solenoid ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா. ஸோ ஒரு காயில் இப்படி வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு காயில் இப்படி வைண்ட் பண்ணோம்னா அந்த ஷேப்பை கோஆக்சியல்னு சொல்லுவோம். இங்கே வந்து கோஆக்சியல் ரெண்டுமே என்ன ஷேப் solenoidன்றதுனால அது பேர் கோஆக்சியல் solenoid. ரெண்டுத்தினுடைய லென்த்து சேம். இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த லென்த்து சேம். ஆனால் நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் வந்து டிஃபரெண்ட்டு. S1 S2 ரேடியஸ் டிஃபரெண்ட். ஏன்னா சின்ன இன்சைடில் இருக்கும்போது ரேடியஸ் கம்மியாக இருக்கும், அவுட் சைட் சொன்னால் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் என்னன்னா நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். கேபிட்டல் n1 n2னா டோட்டல் டர்ன்ஸ் இன் solenoid. See the diagram. ஸோ இதில் எது கான்ஸ்டன்ட்டு? L மட்டும்தான் கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட் மீன்ஸ் காமன் ரெண்டு கேஸுக்கும். லென்த் ஆஃப் த solenoid மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க சேம். மற்றபடி மீது எல்லாமே மாறும். இது S1 S2 R1 n1 n2 இது எல்லாமே டயக்ராம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 2 கேஸ் எடுப்போம். அவுட் சைடில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அதாவது S2 இங்கே கேஸை பொறுத்த வரைக்கும் இது S1 இது S2. இந்த S2 solenoidக்கு கரண்ட்டை நம்ம கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? ஸோ solenoidோட நேச்சர் நமக்கு தெரியும். சாப்டர் 4ல் பார்த்தோம் இல்லையா? solenoidல் கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டாக அவுட் சைடில் நம்ம 0ன்னு பார்த்துட்டோம். ஸோ ஒரு காயில் வைண்ட் பண்ணிவிட்டு அதில் கரண்ட் பாஸ் பண்ணணுமா அதான் அந்த ஷேப்பை solenoid சொல்லுவோம். அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இன்சைடில் மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அவுட் சைடில் என்ன இருக்காது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. ஸோ இப்போ இன்சைடில் 2 solenoid இருக்குது. இதில் கரண்ட்டை நான் பாஸ் பண்ணலை, S2வில் மட்டும் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். S2வில் பாஸ் ஆகிற கரண்ட்டுனால எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். அந்த வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன ஆகுது? இன்சைட் solenoidல இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ்டு EMFனால என்ன ஆகுது? அங்கே கரண்ட் பாஸ் ஆகுது. இது இன்சைட் solenoidல. கிளியர்? இதனுடைய இண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா? அது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதுக்கு பேர் என்னது? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதனுடைய ரிலேஷன் அங்கே கொண்டு வருவோம். செகண்ட் கேஸில் வந்து இன்சைட் solenoidல கரண்ட்டை பாஸ் பண்ணால் அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த இன்டியூஸ்ட் EMF எப்படின்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? அதனுடைய இண்டக்டன்ஸ் வேலை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் 2 இண்டக்டன்ஸுமே நமக்கு சேம் அப்படின்னு எடுத்து இண்டக்டன்ஸுடைய காமன் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுவோம். அதனுடைய ஜாமெட்ரிக்கல் ஷேப்புன்னு சொன்னோம் இல்லையா? அதனுடைய ஃபார்முலா என்னன்றதை இங்கே பார்ப்போம். இதுதான் ஆக்சுவலாக இதில் பண்ணியிருப்பாங்க. டெரிவேஷன் நம்ம பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் இந்த ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? n1 5 நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த கேஸில் முதல்ல எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். எது? இந்த ரிலேஷனை உள்ளே கொண்டு வரும். தெரியுதா? இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? இங்கே ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எம்னு யூஸ் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸு 5bன்றது என்னது? அதில் பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு. அப்புறம் நான் அப்ளை பண்ண கரண்ட்டு. நான் எவ்வளோ கரண்ட்டு வந்து செகண்ட் solenoid கொடுத்துருக்குறனோ அதனால் ஃபஸ்ட்டு solenoidல என்ன ஆகுது? ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸில். அதனால் அதில் இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கான ரிலேஷன் இதனுடைய ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எம்னு யூஸ் பண்ணுறேன். எம் ஆல்சோ இண்டக்டன்ஸ். இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எடுத்தாலும் எம் யூஸ் பண்ணுறேன். செல்ஃப் இண்டக்டன்ஸ் எடுத்தால் எல்லுன்னு யூஸ் பண்ணுவேன். போத் ஆர் இண்டக்டன்ஸ் ஒன்லி. ஸோ நான் எடுக்கிற கேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டக்டன்ஸ் மாறுது. புரியுதா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா n1 5 1 அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஃபஸ்ட்டு சொலினாய்டில் எவ்வளோ டர்ன்ஸ் இருந்து N1 டோட்டல் டர்ன்ஸு, அது உள்ள எவ்வளோ ஃப்ளக்ஸு பாஸ் ஆகிருக்குது 5-1. அந்த ஃப்ளக்ஸு எதனால் பாஸ் ஆச்சு? செகண்டு சொலினாய்டில் நான் கொடுத்த கரண்ட்டுனால. செகண்டு சொலினாய்டில் கரண்ட் கொடுக்குறேன், அதனால் என்ன ஆகுது? இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் இன்சைடில் இன்டியூஸ்ட் EMF பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே எவ்வளோ ஃப்ளக்ஸு இன்சைடு சொலினாய்டில் வேரி ஆகுதோ அது எதை டிபெண்ட் பண்ணியிருந்திருக்கும்? கரண்ட். செகண்ட் சொலினாய்டில் கொடுத்த கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த டெரிவேஷனை போட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான் அது. ஃப்ளக்ஸுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும். N5B டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். இது பேசிக் ஃபார்முலா. இந்த கேஸுக்கு எடுத்திங்கன்னா எதில் ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது? கரண்ட் நம்ம செகண்ட் சொலினாய்டில் கொடுக்குறோம், அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் எதில்? இன்சைடு சொலினாய்டில். அதனால் அதனுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே 5-1 போடுறேன், அதில் பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ். புரியுதா? N1 5-1. ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஒன்று யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இங்கே இண்டக்டன்ஸ் தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த கேஸில் அதுக்கு பேர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அதை நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா M12 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு இது காயில் வந்து இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறேன் டியூ டு செகண்டு சொலினாய்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுனால ஃபஸ்ட்டு சொலினாய்டில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இது கால்குலேட் பண்ணால் என்ன சொல்கிறேன்? M12 மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இதனால் அதில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எந்த சர்க்யூட்டில் நான் எந்த சொலினாய்டில் கரண்ட் கொடுத்துருக்குறேன்? செகண்டு சொலினாய்டு. அதனால் நாங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? I2ன்னு யூஸ் பண்ணணும். தெளிவாக புரியுதா? இதனுடைய மீனிங் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். செகண்டு சொலினாய்டில் கொடுக்குற கரண்ட்டு, நான் எந்த சொலினாய்டில் கரண்ட்டு கொடுக்குறேன், எதில் EMF ப்ரொடியூஸ் ஆகுது, புரியுதா? அது எதில்? N1 5-1. இதில் நான் செகண்டு சொலினாய்டில் கொடுக்குற கரண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணனா ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்டியூஸ்ட் EMF அதிகமாகும். புரியுதா? அதனால தான் அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொன்னது. இந்த M12 தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது இண்டக்டன்ஸ் கேஸுக்கான ரிலேஷன். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். கரெக்டாக? அதை தாங்க பண்ணியிருப்பாங்க. இந்த N1ன்றது என்னது? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் N1 அப்படின்னா Nனா என்ன அர்த்தம்? டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸா? கரெக்டாக? Nனா என்ன அர்த்தம்? டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அந்த N எதுக்கு ஈக்குவல்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்துன்ட்டு Lக்கு ஈக்குவல். ஞாபகம் அந்த ஃபார்முலா சொலினாய்டு கேஸில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸ்மால் Nனா என்ன அர்த்தம்? ஸ்மால் Nனா கேபிட்டல் N/L. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்மால் Nனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்து. டோட்டல் டர்ன்ஸ் பை L போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸ்மால் N கிடைச்சிரும். அப்போது இந்த N எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இன்ட்டு Lன்னு சொல்லலாமா? அப்போ அந்த ஃபார்மெட்டில் இந்த N1க்கு பதிலாக நான் என்ன எழுத முடியும்? இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த இன்சைடு சொலினாய்டு. புரியுதா? அப்புறம் அதனுடைய லென்த்து வந்து என்னது? L தான். ஏன் L1 போடலை? லென்த் இஸ் சேம் ஃபார் 2 சொலினாய்டு. S1 சொலினாய்டு, S2 சொலினாய்டு. இந்த டயக்ராமில் ரெண்டுத்துக்குமே ஒரே லென்த்து தான். அதனால் நான் L1 L2 போட மாட்டேன். N1 வேறு, N2 வேறு. ஸ்மால் N சரி, கேபிட்டல் N சரி. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற கரண்ட் I1 I2 அதெல்லாம் வேறு. ரைட். ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன? அதாங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்னதுங்க? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஃப்ளக்ஸ்? ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. கரெக்டாக? ஸோ அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே ஏரியாவுடைய ஃபார்முலா இங்கே என்ன ஷேப்பு? சர்க்கிள் ஷேப். ஒரு சொலினாய்டு சிங்கிள் ஷேப் எப்படி இருக்கும்? கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்கிள். அதனால் πr1². இது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் சொலினாய்டு டியூ டு வாட்? செகண்ட் ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுனால. சொல்கிறது புரியுதா? இந்த 5-1 எப்படி எழுதலாம் இங்கே? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் 5-1? ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு A. கரெக்டாக? இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா BA cos θ. அப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம் அப்படின்னா N1 L Bக்கு பதிலாக Bன்றது என்னது? இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு. எதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு? செகண்ட் காயிலில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது என்ன ஷேப்பு? சொலினாய்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சொலினாய்டு ஃபார்முலா என்ன? B ஈக்குவல் டு சொலினாய்டுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. சாப்டர் 4ல் பார்த்துருங்க, ஞாபகம் இருக்கா? B ஈக்குவல் டு μ0 NI படிச்சிருக்கிறோம். B ஈக்குவல் டு μ0 NI. அப்போ இங்கே எழுதுங்க. அது இங்கே என்ன வரும்? μ0 N2 I2. எந்த கரண்ட் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது? செகண்ட் ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு செகண்ட் ஒயரில் கூட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்து சேர்த்து தான் என்ன பண்ணுது?
இங்கே இந்த கேஸில் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு இங்கே. கரெக்டா? ரைட். இன்ட்டு ஏரியா என்ன ஷேப்பு? சர்க்கிள் ஷேப். இன்சைட் சோலினாய்டு என்ன ஷேப்பு? சர்க்கிள் ஷேப். புரியுதா பாருங்க? இதை தான் அங்கே பண்ணியிருப்பாங்க. இந்த N151ல் N1க்கு பதிலாக N1 இன்ட்டு L டோட்டல் டன் இப்படி எழுத முடியும். ஃப்ளக்ஸை வந்து ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. சொலினாய்டோடைய ஃபார்முலா வந்து μ0 N2 I2 செகண்ட் ஒயரில் பாஸ் ஆகிற கரண்டால் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபீல்டு தான் இன்சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்சைட் ஏரியா என்னது? சொலினாய்டு ஏரியா πr1². அந்த ஏரியாக்குள்ளே தான் இந்த ஃபீல்டு பாஸ் ஆகுது. இந்த ஃபீல்டு எந்த ஏரியாக்குள்ளே எவ்வளோ பாஸ் ஆகுதோ அதுதான் என்னது? அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸு. புரிஞ்சுதா பேசிக் ரிலேஷன்? இதை ரெண்டும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலே இப்போ ஆன்சர் முடிஞ்சுது. இப்போ இது என்னது? N151 திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள்? சேமா N151 N151. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேமாக இருந்தால் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற I2 என்ன ஆகிடும்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஃப்ரம் 1 and 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு N151 ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாமா? M12 I2 ஈக்குவல் டு M12 I2 ஈக்குவல் டு என்ன வரும்? இது M12 I2. அது எதுக்கு ஈக்குவல்? இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்முக்கு ஈக்குவல் இல்லையா? N1 இந்த எல்லா டேர்முக்கும். ஸோ அப்போ இதை திரும்ப எழுதுனீங்கன்னா என்ன வரும் பாருங்கள்? N1L அதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதியிருக்கோம்? μ0 N2 I2 μ0 N2 I2 அப்புறம் என்ன இருக்குங்க? πr1². πr1². இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள்? இங்கே என்ன நடக்கும்? இங்கே I2 இங்கே I2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் I2 இருக்கு. எல்லாமே ப்ராடக்ட்டும். ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. அதான் ஆன்சர். அதான் எதுக்கு ஈக்குவல்? M12க்கு ஈக்குவல். ஸோ ஃபைனலாக M12 மியூச்சுவல் இண்டக்டன்ஸோடைய வேல்யூ ஃபஸ்ட்டு சொலினாய்டில் டியூ டு செகண்ட் ஒன்னால் அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். கரெக்டாக? N1 N2 கரெக்டாக μ0 πr1² L. தெரியுதா பாருங்கள்? இதுதான் அதனுடைய வேல்யூ. ரிமைனிங் இருக்கிறது நான் எழுதியிருக்கிறேன். N1 N2 ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். μ0 πr1² L. புரியுதா? இது எல்லாமே என்னது? இப்போது இதுதான் என்னது? ஜாமெட்ரி ஆஃப் த சொலினாய்டு. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? இந்த இண்டக்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருந்தேன். கரண்ட்டையோ ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜாமெட்ரி ஆஃப் த சொலினாய்டு. இதில் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் இன் த ஃபர்ஸ்ட் சொலினாய்டு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்ட் சொலினாய்டு, permeability μ0 πr1². R1 radius that also geometry, length of the solenoid. இதுதான் என்னது? அந்த ஜாமெட்ரி ஆஃப் த இது இண்டக்டன்ஸ். சொன்ன இல்லையா ஸ்டார்டிங்லே? இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு இந்த மாதிரி காம்பனண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு மாறும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அதர் கேஸுக்கு நம்ம எடுத்து இங்கே சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். M12 ஈக்குவல் டு μ0 N1 N2 πr1² L. தட் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்டு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் M21 போட்டிங்கனாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். அதனால் M12 M21 ரெண்டுமே என்னது? ஈக்குவல் டு M நம்ம எடுத்து ஃபைனலாக இந்த ஆன்சரை இப்படி எழுதியிருப்போம். ஈக்குவல் டு M. ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்? திஸ் இஸ் ஈக்குவல் டு μ0 N1 N2 πr1² L. ஸோ ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு செகண்ட் காயிலில் இன்டியூஸ் ஆகும்போது கண்டுபிடிக்கக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் இன்சைடு சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேஸ் சால்வ் பண்ணுறதா எனது M12 M21. அது ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? μ0. இது டிபெண்ட்ஸ் ஒன்லி μ0 N1 N2 ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட்ல இருந்து ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அதோட ப்ராடக்ட் πr1². இங்கே R2 வராது. ரிமெம்பர் πr1² இன்சைடு சொலினாய்டு ரேடியஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். M12 இருந்தாலும் சரி M21 இருந்தாலும் சரி. டோன்ட் யூஸ் R2 ஹியர். செகண்ட் சொலினாய்டு ரேடியஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. πr1² இன்ட்டு லென்த் ஆஃப் த சொலினாய்டு. இதுதான் அதனுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸுடைய ஜாமெட்ரிக்கல் ஷேப். புரிஞ்சுதா? இது ஃபார்முலா ப்ராப்ளமுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து எனி மீடியம் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் வாட்? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியோட கனெக்ட் பண்ணி எழுதிங்கன்னா, இஃப் மீடியம் ஆஃப் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி
மியூ ஆர் பீன் ப்ரெசென்ட் அப்படின்னா இந்த முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அது கூட மியூ ஆரை மல்டிப்ளை பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இது கூட ஃப்ரண்ட்டில் மியூ ஆரை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேக்கம் இல்லாமல் இப்போ மீடியமில் ப்ரெசென்ட் ஆயிருந்தா ரிலேட்டிவ் பெருமையோட கனெக்ட் பண்ணும்போது இங்கே மியூ ஆரை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டியூ டு த மீடியம். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால தான் மீதியெல்லாம் அதே தான், மியூ நாட் N1 N2 பை R1 ஸ்கொயர், இது எதுவும் மாறாது, ஈக்குவல் டு மியூ ஆரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ இட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு நோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் a pair of coils solenoid etc. depends on the separation as well as their relative orientation. புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் இதே மாதிரி கேஸ் தான். இன்ஸ்டெட் ஆஃப் சொலினாய்டுக்கு பதிலாக 2 கான்சென்ட்ரிக் சர்க்குலர் ஒயர், இங்கே ஒரு ஒயரு அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு ஒயர், ஸோ 2 சர்க்குலர் ஒயர் கான்சென்ட்ரிக் சர்க்குலர் ஒயர் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது செகண்ட் ஒயரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இண்டூஸ்ட் EMF இருக்கும். அப்போ அதில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே நமக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 2 கேஸு. கோஆக்சியல் சொலினாய்டு ஃபஸ்ட் கேஸ் இப்போ நம்ம மெயினாக கொடுத்தது. டெக்ஸ்ட் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இது என்னது? சர்க்குலர் கேஸில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் பாஸ் ஆகின செகண்டில் நடக்குது, செகண்டில் பாஸ் ஆகும் ஃபஸ்ட்டில் நடக்கும். ஹவு டு கால்குலேட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்? இங்கேயும் M1 to M21 ஈக்குவல் தான், பட் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். M1 to M21 இந்த கேஸ் எப்போ 2 கான்சென்ட்ரிக் சர்க்குலர் காயில்ஸுக்கான மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே எதை டிபெண்ட் பண்ணால் மியூ நாட் பை R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2, மியூ நாட் பை R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 இந்த கேஸுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி பார்த்தது கோஆக்சியல் சொலினாய்டு, கொஸ்டினில் 2 அந்த கோஆக்சியல் சொலினாய்டுன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்டால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கேஸில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது we have to use this formula. புரியுதா? M12நாலும் M21நாலும் we have to take M that is equal to mu naught pi R1 square by 2R2. புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் EMF கூட இங்கே ரிலேட் பண்ணியிருப்பாங்க, அதை ப்ராப்ளம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் ஹெட்டிங் செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறது. இப்போ அந்த ஏசி சாப்டரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, சிங்கிள் காயில் வைண்ட் பண்ணும்போது அதில் கரண்ட் பாஸ் ஆகும். அந்த கரண்ட் அதில் பாஸ் ஆகும்போது எவ்வளோ EMF அங்கே இன்டியூஸ் ஆகுது, இன்டியூஸ் EMF எப்படி இருக்குது, பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன, இண்டக்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இங்கே ரிலேட் பண்ணுவோம். சரியா? இந்த ப்ரீவியஸ் சப்செக்ஷன் வி கன்சிடர் த ஃப்ளக்ஸ் இன் ஒன் சொலினாய்டு டியூ டு த கரண்ட் இன் அதர். இன்னொரு சொலினாய்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால அதர் சொலினாய்டில் இன்டியூஸ்ட் EMF வச்சுக்கிட்டு நம்ம இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் தட் EMF இஸ் இன்டியூஸ்ட் இன் ஏ சிங்கிள் ஐசோலேட்டட் coil due to change of flux through the coil by means of varying current through the same coil. புரியுதா? ஸோ சேம் காயிலில் வேரியிங் கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? இன்டியூஸ்டு EMF அந்த காயிலே ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன். கிளியர்? திஸ் ஃபினாமினான் இஸ் கால்டு செல்ஃப் இண்டக்ஷன். தட் இஸ் கால்டு செல்ஃப் இண்டக்ஷன். In this case, flux linkage through a coil of n turns proportional to the current through the coil. இதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் நான் மென்ஷன் பண்ணியது. அது சிங்கிள் காயிலுக்கான ரிலேஷன். n into 5b directly proportional to I. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? n into 5b இது வந்து இண்டக்டன்ஸுக்கான பேசிக் ரிலேஷன். ஃப்ளக்ஸும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃப்ளக்ஸ் கரண்ட் அதிகமாக பாஸ் ஆச்சுன்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் அதிகமாக இருக்கும். அதான் அதோடைய மீனிங். ஸோ 5b டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாச்சுனாலும் ஒரு டர்னில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கோ அதே ஃப்ளக்ஸ் தான் ஈக்குவலாக எல்லாத்துலேயுமே நமக்கு டிவைட் ஆகிடும். ஸோ n into 5b இதுதான் அதனுடைய மீனிங். சொல்லியிருந்தேன் இல்லையா? இதனுடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் LI. இதை நான் ஸ்டார்டிங்கில் அந்த பாயிண்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேஸ் எடுக்கும்போது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் L. இங்கே Lன்றது என்னது? இண்டக்டன்ஸ் வேல்யூ. இது எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? செல்ஃப் இண்டக்டன்ஸ் வரும்போது. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வரும்போது M யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ், அதோடைய வேல்யூ L. அதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் n 5b ஈக்குவல் டு LI. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இன்டியூஸ்ட் EMF என்னவா இருக்கும்? ஹவு டு கால்குலேட் த இன்டியூஸ்ட் EMF? இந்த கேஸுக்கான இன்டியூஸ்ட் EMF எப்படி கால்குலேட் பண்ணுறது? இன்டியூஸ்ட் EMF உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். Faraday's law என்னது? மைனஸ்
d∅b/dt இதான ஃபார்முலா கரெக்ட். இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது ஃபாரடேஸ் லாவில் இருந்து ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இங்கே எனக்கு ஃப்ளக்ஸுக்கான ரிலேஷன் தெரியும் கரெக்டாக, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கேஸில் ஃப்ளக்ஸுக்கான ரிலேஷன் எழுத முடியும். நம்ம ஆல்ரெடி இது ஒரு ஃபார்முலா பார்த்தோம். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரெசென்ட் ஆகுது. அந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் பாருங்கள். இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் minus n into d∅b/dt புரியுதா? இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃப்ளக்ஸு கூட. ஸோ இன்டியூஸ்ட் EMF உடைய சிங்கிள் டேர்னாக இருந்ததுன்னா மைனஸ் d∅/dt புரியுதா? ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம். இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த கேஸில் இன்டியூஸ்ட் EMF நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கேட்குறீங்க? ஓகே, நான் இதை முடிச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த டாபிக் நான் முடிச்சிடுறேன். ஸோ மைனஸ் n into d∅/dt சரியா? இது ரெண்டும் வேறு கிடையாது. இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் இன்டியூஸ்ட் EMF. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸு கொஷினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் தென் ஃபைண்ட் த இன்டியூஸ்ட் EMFனா இதுதான் ஃபார்முலா. இதை நம்ம இப்போ எப்படி மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் d∅/dt இது கான்ஸ்டன்ட் தான், எங்களால் உள்ள வச்சுக்கலாம். அது எந்த சேஞ்சஸும் கிரியேட் பண்ணாது. சொல்கிறது புரியுதா? இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னு இந்த எண்ணெய் உள்ளே கொண்டு போயிட்டேன். பிகாஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட். அது வெளியில் இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது. டிஃப்ரென்ஷியேஷன் உள்ளே போட்டிங்கனாலும் அது இந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. அது சேஞ்ச் ஆகாது, அது அங்கே தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த n∅bக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த n∅bக்கு பதிலாக நான் எல்லைன்னு எழுதலாமா? இந்த கேஸுக்கு இந்த கேஸை நான் இப்போ கொண்டு வர போகிறேன். எனக்கு ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே வந்து அதை இன்டர்லிங்க் பண்ணி இன்டியூஸ்ட் EMF என்னவாக இருந்திருக்கும் வந்து செல்ஃப் இந்த இந்த இதில் சிங்கிள் காயில் வைண்ட் பண்ணும்போது செல்ஃப் இண்டக்ஷன் கேஸில் அதான் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் மைனஸ் d/dt அப்படியே வச்சுக்கோங்க. இந்த n∅bக்கு பதிலாக இப்போ நான் என்னென்ன எழுத போகிறேன்? L into I எழுதிடுறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, L இப்போ என்னது இது கான்ஸ்டன்ட், அது சேஞ்ச் ஆகாது. இப்போ L நான் வெளியில் எடுத்துடலாமா? ஸோ இப்போ இங்கேருந்து என்ன பண்ணிடுறேன்னா மைனஸ் L திரும்ப என்ன மட்டும்தான் இருக்கும் di/dt தெரியுதா? இந்த L டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வெளியில் எடுத்துடுறேன் பிகாஸ் L இஸ் கான்ஸ்டன்ட். இண்டக்டன்ஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ அதை நான் வெளியில் எடுத்துட்டேன். மைனஸ் L into di/dt இதுதான் எந்த கேஸுக்கு? செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேஸில் இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஏசி கரண்ட் கண்டுபிடிக்கும் போது ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது த பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த இண்டக்டன்ஸ் எழுதும்போது எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்? இதை தான் யூஸ் பண்ணும். த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த இண்டக்டன்ஸ் சிங்கிள் காயில் வைண்ட் பண்ணிருக்கும்போது ஏசி கரண்ட் அப்ளை பண்ணும்போது ஃபார்முலா என்ன? மைனஸ் L into di/dt. சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் அவங்க டெரைவ் பண்ணி இங்கே கொண்டு வருப்பாங்க ஃபைனலாக. செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் EMF ஃபார்முலா. சிங்கிள் காயில் வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வேரியபிள் கரண்ட் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த இன்டியூஸ்ட் EMF ஃபார்முலா மைனஸ் L into di/dt ஈக்குவலாக இருக்கும். ரைட், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இந்த கேஸுக்கு. புரியுதா? பேசிக் ஃபார்முலாவில் தான் நம்ம எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி கொண்டு வரோம். இதுதான் ஃபேரடேஸ் லா. இன்டியூஸ்ட் EMFக்கான ஃபேரடேஸ் லாவில் இருந்து தான் இவ்வளோ தூரம் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ரைட். ஸோ இந்த கேஸுக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஏன்னா அந்த n into 5b பார்த்தோம் இல்லையா? சிங்கிள் காயிலுக்கு அந்த கேஸுக்கு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் ஆக்சுவலாக இதுதான். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேஸில் L கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இண்டக்டன்ஸ் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன்? இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னது கரண்ட்டையோ ஃப்ளக்ஸையோ சேஞ்சாக இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஜாமெட்ரி ஆஃப் த அந்த ஷேப்புன்னு சொல்லியிருந்தோம். அது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று μ0, இன்னொன்று n² நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட்லேருந்து என்ன வருதோ அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இன்ட்டு ஏரியா ஆஃப் த அந்த ஏரியா இருக்குல்லையா கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்ட்டு லென்த். ஆக்சுவலாக ஏரியா இன்ட்டு லென்த்னா இங்கே என்னென்னு அர்த்தம்? வால்யூம்னு அர்த்தம். நீங்கள் இது வால்யூம் கூட சில இடத்துல கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. L = μ0n² இன்ட்டு வின்னு எழுதலாம். இங்கே வின்றது என்னது? வால்யூம். வால்யூம் V = ஏரியா இன்ட்டு லென்த்து. வால்யூமுடைய பேசிக் ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு ஏரியா இன்ட்டு லென்த்து ஆர் ஏரியா இன்ட்டு ஹைட்டு ஏரியா இன்ட்டு டெப்த். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? வால்யூம் கிடைக்கும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கொஷினில் வால்யூம் கொடுத்துட்டு இண்டக்டன்ஸ் கேட்கலாம், அல்லது இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம்னு கேட்கலாம். இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம்னா நீங்கள் என்ன பண்ணணும்?
L/V = 𝜇0 n² அப்படின்னு சொல்லணும். 10th படிக்கிற வாட் இஸ் த ரைட் டைம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேர் ஃபார் நீட். 10th போர்டு எக்ஸாம் இங்கே முடிங்க. ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக ஈஸியாக பிளான் பண்ணி படிக்கலாம். போர்டு எக்ஸாம் நீங்கள் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கணும். கரெக்டாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற குரூப் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஸோ குரூப் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அது உங்களுக்கு டைம் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் 11th ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லீவ்லே 10th லீவ்லேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், பேசிக் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரலாக நீங்கள் டெஸ்ட்டு அதெல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கோச்சிங் போகலாம், இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். வாட் எவர் கன்வீனியன்ட் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு டைம் இருக்கும். நீங்கள் 10th தான் இப்போ தான் முடிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்கள் லீவ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க நீங்கள் சப்ஜெக்ட்டில். ஈஸியாக நீங்கள் 12th முடிச்சுட்டு போகும்போது கரண்ட்டாகவே நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி 10th முடிச்சுட்டு 11th வர பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக இந்த 11th ஃபிசிக்ஸை யாரும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் தானே, அது போர்டு எக்ஸாம் இல்லை, அதனால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. நீட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணும்போதோ இல்லை ஜேஇக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணும்போதோ அந்த 12th வரும்போது அப்போ தான் அதை சீரியஸாக நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா போர்டுக்கு நம்ம எப்படியாவது படிச்சிருவோம் 12th, அதனால் அதை மேனேஜ் பண்ணிடலாம். 12th ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயோ வாட் எவர் இட் இஸ். 11th படிக்கும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்கள் போர்டு எக்ஸாம் இல்லைனாலும் நீங்கள் நீட்டுக்கு படிக்கிறீங்கன்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டைமை ப்ராப்பராக நீங்கள் அந்த பீரியடில் நீங்கள் 11th ப்ராப்பராக முடிக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நீங்கள் திரும்ப 11th படிக்கிறதுக்கு டைம் பத்தாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் போர்டு எக்ஸாம் முடிச்சு ஃபஸ்ட் அட்டம்ப்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே நீட் எக்ஸாம் வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. அதனால் ப்ராப்பராக 10th முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க 11th ஒழுங்காக படிங்க. 11th நீங்கள் பேரலாக அப்பயே முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி பேர்டன் குறைஞ்ச மாதிரி தான். 12th அப்புறம் திரும்ப அந்த 11th டாப்பிக்கை டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 11th ஈஸியாக தரவாயிடும். டச்சில் இருக்கும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மார்க் டெஸ்ட் எழுதிட்டே வரும்போது நீங்கள் 12th போனதுக்கப்புறம் கூட நான் சொல்கிறேன். சரியா? பிளானிங் ரொம்ப முக்கியம். ரைட். நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் சம்டைம்ஸ் எப்படி கொடுப்பாங்க, இந்த வால்யூம் எங்கே கொண்டு வந்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் பெர் வால்யூம் கேட்டாங்கன்னா 𝜇0 n² இஸ் த ஆன்சர். ஃபார்முலாவாக ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, டேட்டாவை கேட்டிருந்தாலும். ரைட். அதுக்கப்புறம் இந்த கேஸ் பாருங்கள், எனி மீடியம்க்கு 𝜇0 n² ஏரியா இன்ட்டு லென்த்து. இது வந்து ஆக்சுவலாக எனி மீடியம்க்கு. சரியா? 𝜇0 L². ஓகே ஃபைன். இது அதே கேஸ் தான். எனி மீடியம் வரும்போது 𝜇r மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். 𝜇r n² L மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரைட். ஸோ இங்கே அதே தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஜாமெட்ரி அண்ட் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம். இதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஃப்ரம் த எக்ஸ்பிரஷன். நமக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து. த செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF ஆல்சோ கால்டு, இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, பேக் EMF, as it opposes any change in the current in a circuit. புரியுதா? அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the self inductance plays the role of inertia. இதெல்லாமே தியரிட்டிக்கல் பாயிண்ட். சரியா? டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன தியரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுறதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் கிட்டத்தட்ட என்னது, இனர்ஷியா எப்படி ஆக்ட் ஆகுதோ அந்த மாதிரி அதோடைய ரோலை தான் இங்கே இந்த இடத்துல செல்ஃப் இண்டக்டன்ஸ் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் செல்ஃப் இண்டக்டன்ஸ், அதுக்கான ஃபார்முலா W = Li². ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த சாப்டரில் முக்கியமான ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி stored in a self inductance. சரியா? சம்டைம்ஸ் இதை எப்படி கேட்பாங்கன்னா ஒர்க் டன் கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரைக்கும் இண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் டன் தான் என்னது, செல்ஃப் இண்டக்டன்ஸ். சரியா? ஸோ ஒர்க் டன் கேட்டாலும் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இது எப்படி எழுதலாம், W ஒர்க் டன் எழுதலாம், அதர்வைஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூன்னு எழுதலாம். அதனுடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ½ of Li². That is the formula. This is also very important formula. Potential energy stored in a inductor. Okay, inductance. Okay, capacity நம்ம பார்த்துருந்தோம். ½ of CV². 3 formula பார்த்துருப்போம். In terms of Q and V, C and V, Q and C, I think. V and C. ஓகேவா? இந்த ரிலேஷனில் 3 இந்த டிஃப்ரெண்ட் CQV இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் 3 டிஃப்ரெண்ட்
அதை இதில் வந்து 2 காம்பனண்ட் எடுத்து எப்படி பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் நாங்கள் பார்த்து வந்துருப்போம். கரெக்டாக? அதில் ஒரு ஃபார்முலா வந்து ½ CV ஸ்கொயர் பார்த்துருப்போம். அந்த ஃபார்மெட்டாக தான் இதுவும் இருக்கும். ½ இங்கே LI ஸ்கொயர். ஸோ அதனுடைய இண்டக்டன்ஸ் வேல்யூ அதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு இன்ட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அன் இண்டக்டார் கிடைச்சிரும். புரியுதா? அதர்வைஸ் ஒர்க் டன் இன்னும் இண்டக்டார் கேட்டாலும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? அதனால இங்கே டபுள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. The energy required to build up the current I is W equal to ½ LI square. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா சாப்டர்லையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். இங்கே நம்ம பார்த்ததுலேருந்து கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கேஸ்லையும் பொட்டன்ஷியல் பார்க்குறோம். அங்கேயே நம்ம நிறைய டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டரில் நமக்கு பார்த்துருப்போம் பொட்டன்ஷியல் அந்த கெப்பாசிட்டன்ஸில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வேறு இதில் பார்ப்போம்னா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் பார்ப்போம். சரியா? ஸோ நிறைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்கங்கே பார்ப்போம். அந்த கண்டிஷன் அந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம இந்த கேஸில் இண்டக்டன்ஸ் கேஸில் 2 டைப் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கரண்ட்டும் இண்டக்டன்ஸும் கொடுத்தா டேரக்ட் டைப் கொடுத்த ஃபார்முலா. இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ½ 2μ0 B ஸ்கொயர் AL. புரியுதா? கெப்பாசிட்டன்ஸ் கேஸ்லேயே பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்துருப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ½ ε0 E ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் இன் கெப்பாசிட்டர் ½ ε0 ஸ்கொயர். இங்கே என்ன வரும்னா ½ B ஸ்கொயர் பை μ0 பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் இண்டக்டார். இது டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. சரியா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. இது வந்து பெர் யூனிட் வால்யூம். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்? பெர் யூனிட் வால்யூம் யூபின்னு வச்சுக்கோங்க. இது ஈஸியாக. இதோட மீனிங் பெர் யூனிட் வால்யூம்னா என்ன அர்த்தம்? வால்யூம்னா எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தோம்? ஏரியா இன்ட்டு லென்த்து. ஸோ இந்த ஏரியா இன்ட்டு லென்த் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? இது இந்த பக்கம் கொண்டு போயினா ரிமைனிங் டேர்ம் இங்கே இருக்கும். இந்த யூபி எதுக்கு ஈக்குவல்? யூபின்றது எதுக்கு ஈக்குவல்னா இந்த பொட்டன்ஷியல் இங்கே பின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இது கேபிட்டல் Tன்னு வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த யூபி எதுக்கு ஈக்குவல்னா ஸ்மால் யூபி தானே. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு QB பை V. இந்த AL தான் எதுக்கு ஈக்குவல்? Vக்கு ஈக்குவல். அப்போ இதுக்கு பதிலாக இங்கே என்ன வரும்? என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? Vன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த V டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை ரிமைனிங் எது மட்டும் இருக்கும்? இங்கே ½ μ0, அதாவது 1/2μ0 B ஸ்கொயர்னு வரும். சிம்பிளாக எப்படி எழுதலாம்? 1 × B ஸ்கொயர் பை 2μ0ன்னு வந்துடும். புரியுதா? இது ரெண்டுமே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இண்டக்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்க, ஏரியா கொடுத்துருவாங்க, லென்த் ஆஃப் த இண்டக்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/2μ0 B ஸ்கொயர் ALன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? கொஸ்டினில் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. per unit volume, magnetic energy per unit volume. Per unit volume na இந்த AL என்ற term V இந்த டிவிஷனுக்கு வந்துரும். இதுக்கு பதிலா நம்ம ஸ்மால் யூபின் ரீப்ளேஸ் பண்றோம். இதுதான் என்னோட ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு கேஸில் per unit volume கேட்டால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். B²/2μ0 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதில் ஏரியா லென்த் எல்லாம் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி முன்னாடி ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ½ LI². கரண்ட்டும் இண்டக்டன்ஸும் கொடுக்கும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லென்த் ஆஃப் த சொலினாய்டு ஏரியா B கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பெர் யூனிட் வால்யூம் சொல்லிட்டாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. B²/2μ0. இது எல்லாமே என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் இண்டக்டர் தான். டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டா we have to choose the corresponding formula. புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபார்முலாவை சூஸ் பண்ணி ஆகணும். இதுதான் நான் சொன்னேன் முன்னாடி. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பெர் யூனிட் வால்யூம் என்ன வந்துருக்கு பாருங்கள். இது வந்து கெப்பாசிட்டன்ஸில் ½ ε0 E². இதில் பேரலல் கெப்பாசிட்டரில். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும். எந்த சாப்டருடைய ஃபார்முலா பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க, என்னென்ன கிவன் கொடுத்துருக்குறாங்க, கரெக்டாக அந்த ஃபார்முலாவில் நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுத தெரியணும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எழுதும்போது நீங்கள் தனித்தனியாக கண்டிஷனோட எழுதிக்கோங்க. பொட்டன்ஷியல் இந்த சாப்டரில் இவ்வளோ ஃபார்முலாஸ் வருது, இந்த கண்டிஷனுக்கு இந்த ஃபார்முலாலாம் வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஹிண்ட்டாக எழுதி வச்சுட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கணும்.
ரைட். நெக்ஸ்ட்டு ஏசி ஜெனரேட்டர். ஸோ இந்த ஏசி ஜெனரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அந்த பேசிக் பிரின்சிபல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டியூஸ்டு இஎம்எஃப் பார்த்தோம் இல்லையா, அது எப்சிலான் நாட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது. சரி, அந்த phenomenon of electromagnetic induction has been technologically exploited in many ways. An exceptionally important application is generation of alternating currents, AC current. The modern AC generator with a typical output capacity of 100 megawatt is a highly evolved machine. இதெல்லாம் information தான். In this section we shall describe the basic principles behind this machine. Nicholas Tesla is credited with the development of the machine. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பாயிண்ட் தான், இது முக்கியமான பாயிண்ட் வந்துருங்க. இங்கேருந்து கேஸ் சொல்கிறாங்க பாரு. ஒன் மெத்தட் டு இன்டியூஸ் அன் இஎம்எஃப் ஆர் கரண்ட் in a loop through a change in loop's orientation, changing the effective area. So the coil rotates, magnetic field B vector, the effective area of the loop with theta. So இங்கே ரொட்டேஷன் நடக்குது. அந்த இது ஆக்சுவலாக நம்ம எங்கே பார்த்துக்கணும் தெரியுதா, அந்த டார்க் கேஸில் நம்ம பார்த்துருப்போம். இங்கே என்ன அப்படின்னா இது ரெண்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த நார்த்து சவுத்துன்றது என்னது, ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா கரண்ட்டு பாஸ் ஆகும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ கரண்ட்டு பாஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த கரண்ட்டு பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும், இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுமா? கரெக்டு தானே? இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ரெடி இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா அப்போசிங் ஈச் அதர் ஆகும். அதே மாதிரி இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டு என்ன ஆகும், அப்போசிங் ஈச் அதர் ஸ்டார்ட் டு ரொட்டேட். இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இங்கே ஆல்ரெடி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ரெண்டு பக்கம் கிடையாது. அதனால் அந்த டேரக்ஷனில் ரொட்டேஷன் இருக்காது. ஸோ ஃபைனலாக இந்த டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ அது ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா சைன் வேவ் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஏசி கரண்ட் இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நமக்கு பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த கேஸில் இந்த ரிலேஷன் இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் ஃபைனலாக நமக்கு கிடைக்க போகிற எக்ஸ்பிரஷன். இங்கே நம்ம ரொட்டேஷன் ஆகும்போது நம்ம எது கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட்டிங் ஆங்கிள் ஒமேகா டி இது இருக்குது பாருங்கள். 5b = BA cos θ. தீட்டாவுக்கு பாருங்க என்னது, ரொட்டேஷன் நடந்தால் ஒமேகா டி, கரெக்டாக ஆங்குலர் வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? தீட்டாவுக்கு பாருங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஒமேகா டின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். பிகாஸ் நமக்கு வந்து இங்கே என்னது நார்மல் தீட்டான்றது ஆங்கிள், இங்கே ரொட்டேட்டிங் ஆங்கிள். அதனால ஒமேகா டி, தீட்டா ரீப்ளேஸ் பை ஒமேகா டி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், இன்டியூஸ்ட் EMF கிடைக்கும். கரெக்டு தானே? இன்டியூஸ்ட் EMF ஃபார்முலா என்ன, இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இது ஃப்ளக்ஸ் 5b = இங்கே நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா BA cos θ. இங்கே தீட்டா ரீப்ளேஸ்டு பை ஒமேகா டி, அதனால் காஸ் ஒமேகா டின்னு கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் இந்த கேஸுக்கு ஒமேகா டி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன்? பிகாஸ் இப்போ எனக்கு என்ன வேணும், இன்டியூஸ்ட் EMF வேணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் இன்டியூஸ்ட் EMF? -d∅/dt. புரியுதா? இன்டியூஸ்ட் EMF ஃபார்முலா என்ன, -d∅/dt. இதான ஃப்ளக்ஸு, இதான ஃப்ளக்ஸு. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -BA கான்ஸ்டன்ட், அது வெளியில் எடுத்துருங்க. காசு ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமால் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், -sin ஒமேகா டி இன்ட்டு என்ன கிடைக்கும், ஒமேகான்னு கிடைக்கும். கரெக்டாக? சைன் ஒமேகா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், காசு ஒமேகா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -sin ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த ஒமேகா ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும், இங்கே இந்த இடத்துல n வந்து சேர்த்தாகணும். கரெக்டாக? இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் -n இன்ட்டு d∅b/dt. கரெக்டாக? அப்போது இங்கே என்ன வந்து ஒரு n சேர்ந்து வந்துடும். ஓகே, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த ஒமேகா அங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஸோ NBA ஒமேகா இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டின்னு கிடைக்கும். புரியுதா? இந்த NBA ஒமேகா தான் என்னது, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சைன் வேவ் கண்டுபிடிக்கிறதுக்கான டேட்டா. இது எல்லாமே என்னது, ஆம்ப்ளிடியூட் காம்பனண்ட். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்னென்னு எழுத போகிறோம், இங்கே E0. இதுக்கு பதிலாக E0 sin ஒமேகா டி, ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு வேவ். ஸோ எந்த ஒரு வேவ் எடுத்தாலும் நம்ம எந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும், இந்த ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். கரண்ட் ஐயா இருந்தால் I0 இன்ட்டு சைன் ஒமேகா டின்னு எழுதுவோம். EMFனால E0 இன்ட்டு சைன் ஒமேகா டி. இந்த இடத்துல E0 எதுக்கு ஈக்குவல், இதான் என்னது
E0. புரியுதா? E0 எதுக்கு ஈக்குவல் NBA ஒமேகா. ஸோ இது வந்து ஃபார்முலா. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபார்முலா இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. NBA ஒமேகா as E0, that is amplitude. புரியுதா? ஸோ இதில் உங்களுக்கு எப்போ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும்? இந்த ஒமேகா டியோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்தால் sin 90 வேல்யூ 1 ஆகிடும். ஸோ சைன் வேவாக இருக்கும்போது 90 டிகிரியாக இருக்கும்போது யூ வில் கெட் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் E ஈக்குவல் டு E0 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதுவே ஜீரோவாக இருந்தால் ஆம்ப்ளிடியூட் 0. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டில் இந்த ஒமேகா டி எப்படி எழுதுறாங்க அப்படின்னா E ஈக்குவல் டு E0 sin ஒமேகா டி. ஒமேகா we can write 2π/nu. ஸோ அதனால் 2π/nu into t எழுத முடியும். எதுக்கு இதை எழுதுகிறோம்? ஒமேகாவை எது கூட ரிலேட் பண்ண முடியும்? ஃப்ரீக்வன்சி கூட. நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் ரொட்டேஷன் நடக்கும்போது நியூட மீனிங் என்ன? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஃப்ரீக்வன்சி கிவன் டேட்டாவாக இருந்தால் ஒமேகா வேணும்னு மாற்றிடணும், 2π/nu அப்படின்னு மாற்றிடணும். சொல்கிறது புரியுது? அப்போ E0 அப்படி எழுத முடியும். இங்கே E0 ரிலேஷன் என்ன கொண்டு வந்தோம்? E0 ஈக்குவல் டு NBA ஒமேகா. கொஷினில் ஒமேகா கொடுக்காம ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்துருவாங்க? நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ டேட்டா அது கிவனாக இருந்தால் NBA இன்ட்டு ஒமேகாவுக்கு பதிலாக என்ன எழுதணும்? 2π/nu இங்கே மாற்றி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ப்ராப்ளமாக இருந்தால். புரியுதா? கிளியர்? போலாமா? ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த வேவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? இப்போ இதான் ஒரு இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன்னா 1 கம்ப்ளீட் சைக்கிள் முடிக்கும் போது 360 டிகிரி. ஸோ ரெஃபரன்ஸுக்கு இனிஷியலாக அவங்க என்ன எடுத்துடுறாங்கன்னா இது இனிஷியலாக எடுத்துடுறாங்க. எது? இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது இருக்கு இல்லையா? இந்த இது வந்து P, இங்கே Q, R, S. அந்த ரெக்டாங்குலர் காயில் வந்து எப்படி இருக்குது? இந்த மாதிரி இனிஷியல் பொசிஷன் இருக்குது, PQRSல இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 1 ஆஃப் மீன்ஸ் குவாட்ரண்ட். 1 குவாட்ரண்ட் என்னது? 90 டிகிரி. ஃபஸ்ட்டு 90 டிகிரி ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன நடக்கு பாருங்கள். இப்போ அந்த PQ என்ன ஆகிடும்? PQ இங்கே வந்துடுது, இங்கே PQ, இங்கே என்ன ஆகிடும்? RS. ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு 1 குவாட்ரண்ட் ரொட்டேஷன் ஆச்சுன்னா 90 டிகிரி ரொட்டேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? இந்த வேவ் வந்து இப்படி இது வரைக்கும் வந்திருக்கும். ஸோ கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு இப்படி இருக்குது. அடுத்த 90 டிகிரிக்கு வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. 90 + 90 என்னது? 180 டிகிரி. நெக்ஸ்ட்டு 90 டிகிரி எங்கே வருது பாருங்கள்? 180 + 90 270. திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அதே 1 கம்ப்ளீட் சைக்கிள். எந்த பொசிஷனும் ஸ்டார்ட் ஆகிச்சோ அதை ஃபுல்லாக சுற்றி திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது 360 டிகிரி வருது. நம்ம 90 அதை டிவைட் பண்ணிடுறோம். ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா 90 டிகிரி மேக்ஸிமம் ஆகுது, 180 0 ஆகுது, 270 நெகட்டிவில் மேக்ஸிமம் ஆகுது, 360 மறுபடியும் 0 ஆகிடுது. தட் இஸ் சைன் வேவ், 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இப்படி தான் AC வேவ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது எத்தனை சைக்கிள் சுற்றுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அடுத்த ரொட்டேஷன் வரும். திரும்ப அதே பொசிஷன் தானே வரும். திரும்ப சுற்றினாலும் அது எங்கேருந்து போச்சோ திரும்ப அந்த பொசிஷனுக்கு ரிட்டர்ன் வந்துடும், மறுபடியும் அதே மாதிரி அங்கே சுற்றும். ஸோ எவ்வளோ சைக்கிள்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குதோ தட் மச் நம்பர் ஆஃப் AC கரண்ட் வில் ப்ரொடியூஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிட்டே போகும். அது எவ்வளோ ரொட்டேஷன் போகுதோ ஒரு ரொட்டேஷனும் 1 கம்ப்ளீட் சைன் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ 100 ரொட்டேஷன் போச்சுன்னா 100 வேவ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் AC கரண்ட். தட் இஸ் ஜெனரேஷன் ஆஃப் AC கரண்ட். ஓகே, ரைட். ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. சொன்னேன் இல்லையா இந்த ப்ராப்ளமில் டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். Kamla pedals a stationary bicycle. The pedals of the bicycle are attached 100 turns. So இங்கே ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்கன்னா n கொடுத்துருக்காங்க. Area that also given data. The coil rotates half revolution per second. இதை கொடுத்துருக்காங்க இல்லையா? half revolution per second என்ன அர்த்தம் இங்கே? That is frequency nu. half ரெவல்யூஷன் பர் செகண்ட் தான் என்னது? ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா கொடுக்காம இந்த மாதிரி ரெவல்யூஷன் பர் செகண்ட் கொடுத்தாங்கன்னா ஃப்ரீக்வன்சி நியூன்னு அர்த்தம். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க. கிளியரா? ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் வோல்டேஜ் ஜெனரேட்டட்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வோல்டேஜ்னா என்ன அர்த்தம்? ஒமேகா டி வந்து 90 டிகிரியாக இருந்தால் தான் மேக்ஸிமம் கிடைக்குன்னு அர்த்தம். அப்போ சைன் ஒமேகா டி என்ன ஆகிடும்?
sin 𝐻𝐿𝑡 equal to sin 90 degree equal to 1. அப்போ ஃபார்முலா என்னது? E equal to E0 sin 𝐻𝑡. இந்த கேஸுக்கு மேக்ஸிமம் கேட்கறதுனால 𝐻𝑡 வந்து 90 ஆகிடும். மேக்ஸிமம் கேட்டானா E எதுக்கு ஈக்குவல்? E0க்கு ஈக்குவல்னு அர்த்தம். புரியுதா? இது எந்த கேஸுக்கு? மேக்ஸிமம் EMF ஆர் மேக்ஸிமம் வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் கேட்கும்போது இதை யூஸ் பண்ணணும். E0ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? NBA ஒமேகா. கரெக்டாக? ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? 2π ஈக்குவல். ஸோ NBA ஒமேகா ரீப்ளேஸ்டு பை 2π. சப்ஸ்டியூட் பண்ணுங்க எல்லா வேல்யூவும். ஸோ இங்கே கொஸ்டினில் n கொடுத்துட்டாங்களா? 100. B கொடுத்துட்டாங்க 0.01, ஏரியா 0.1 மீட்டர் ஸ்கொயர். கரெக்டாக? 2 பைக்கு போல 3.14, half revolution per second 1/2 என்ன அர்த்தம்? nu equal to 1/2. 1/2 0.5. ஸோ 0.5 இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்க, 0.314 வோல்ட். தட் இஸ் அ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான். இது கொஞ்சம் ஸ்மால் சாப்டர் தான், கான்செப்ட் ரொம்ப லென்த்தியாலாம் இருக்காது. இதில் மெயினாக இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னா என்ன அது ஃபஸ்ட்டு புரியணும். புரியுதா? இஎம்எஃப் E equal to minus d∅b/dt magnetic flux change with respect to time. n number of turns present இருந்தால் minus n into d∅/dt. இதுதான் பேசிக்காக ஃபேரடேஸ் லா. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஃப்ளக்ஸ்னால கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட டைரக்ஷன் என்ன இருந்தது மெயினாக அது தெரிஞ்சிடும். லென்ஸ் லா யூஸ் பண்ணி எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் மோஷனல் இஎம்எஃப் கேஸில் வெலாசிட்டினால இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்படி இருக்குது, E equal to BLV அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அது அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. தென் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது எல்லாமே என்னது, இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸு இண்டக்டன்ஸ் நம்ம எங்கே கொண்டு வரோம், அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ் கொண்டு வரது எந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எதுக்கு கொண்டு வரோம்னா ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட்டுக்கும். ஸோ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுனால, அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இண்டக்டன்ஸ். அதில் செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 2 கேஸ் பார்த்துருந்தோம். அப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த ஃபார்முலா -L × di/dt. புரியுதா? அதான் என்னது, பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டன்ஸில் கரண்ட் பாஸ் ஆகும்போது -L × di/dt. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் இண்டக்டர் ½ Li², அந்த ஃபார்முலா பார்த்தோம். இண்டக்டன்ஸும் கரண்ட்டும் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் ஒர்க் டன் இன்னும் இண்டக்டர் கேட்டாங்கன்னா ½ Li² ஃபார்முலா யூஸ் பண்ணு சொல்லியிருந்தேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் கொடுத்துருந்தில்லையா, அதில் ஃபைனலாக ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்து இல்லையா, 1/2 μ0 B² ALன்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதான் என்னது, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா லென்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிவன் டேட்டாவாக இருந்து பொட்டன்ஷியல் ஸ்டோர் இன் இண்டக்டர் கேட்டாங்கன்னா, பொட்டன்ஷியல் ஸ்டோர் இன் இண்டக்டர் பெர் யூனிட் வால்யூம்னு கேட்டாங்கன்னா A × L வால்யூம் எடுத்து ஏரியா எடுத்து வால்யூம் அதை வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 1/2 μ0 B². அதர்வைஸ் B²/2 μ0 எதுக்கு ஈக்குவல், பொட்டன்ஷியல் ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். இதுதான் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பிரைமரி ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் கான்செப்டை பேஸ் பண்ணி ஏதாவது அசோசியேஷன் அந்த மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ஸ்மால் அண்ட் சிம்பிள் சாப்டர். இது மெயினாக நம்ம ஏசி கரண்ட் இருக்குல்லையே அந்த சாப்டர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பொட்டன்ஷியலை கொடுக்கும்போது இண்டக்டன்ஸ் கேஸில் என்ன நடக்குது, அதில் இன்டியூஸ்டு அந்த இண்டக்டன்ஸ் கேஸில் வந்து வோல்டேஜ் கொடுக்கும்போது கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, பவர் என்னவா இருக்க போகுது, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் RLCயில் என்ன நடக்குதுன்றதுலாம் லாஸ்ட்டாக பார்ப்போம். அப்புறம் RC சர்க்யூட்னா என்ன, அதில் RC சர்க்யூட் மீன்ஸ் பர்டிகுலராக இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னன்னா RC இல்லை ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்புறம் RL இருந்தால் என்ன நடக்கும், RC இருந்தால் என்ன நடக்கும், அதாவது இண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், ஆல் 3% தான் என்ன நடக்கும். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நேச்சர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், நேச்சர் ஆஃப் இண்டக்டன்ஸ் தெரியணும், நேச்சர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் தெரியணும். அதுக்கு அக்ராஸில் பொட்டன்ஷியல் ட்ராப் எப்படி இருக்கும் அதை கண்டுபிடிச்சிடணும். அந்த இஎம்எஃப் வச்சு தான் நம்ம கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணி தான் ஃபர்தராக அதில் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ நம்ம இந்த சாப்டர் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, போகலாமா? ஓகே, குட். புரிஞ்சுதா? வெரி குட். ஸோ ஏபி இஸ் எ பார்ட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். இது என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி ஏதோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டோடைய ஒரு பர்டிகுலர் பார்ட். இதை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, கட் பண்ணி கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். AB is part of electric circuit. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. the potential difference VA minus VB என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. at the instant when current I equal to 2 amps. இதில் பாஸ் ஆகக்கூடிய அந்த கரண்ட் I வந்து 2 amps-க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. and increasing the rate at 1 ampere per second-னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டாக?
1 ஆம்பியர் per செகண்ட்னா 1 ஆம்பியர் per செகண்ட் அப்படி என்ன அர்த்தம்? கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆம்பியர் எதனோட யூனிட்? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆம்பியர்? கரண்ட். கரெக்ட் தானே? எதனோட யூனிட்? ஆம்பியர்ன்றது கரண்ட்டோட யூனிட், செகண்ட்ன்றது டைமோட யூனிட். அப்போ ஆம்பியர் பர் செகண்ட்னா என்ன அர்த்தம்? கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க? இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு di/dtன்னு கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். கிவன் டேட்டா புரியுதா? டோன்ட் ரைட் I = 1 ஆம்பியர் per செகண்ட் எழுதக்கூடாது. 1 ஆம்பியர்னு சொல்லியிருந்தாங்கன்னா தான் அது கரண்ட். இதில் கரண்ட் ஐன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். I = 2 ஆம்பியர். ஸோ I = 2 ஆம்பியர்னா கரண்ட் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆம்பியர் பர் செகண்ட் என்ன அர்த்தம்? கரண்ட்டு சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் di/dt. ஸோ அது எந்த காம்பனண்ட்டுக்கு தேவைப்படும்? இண்டக்டன்ஸுக்கு. இண்டக்டன்ஸில் இண்டக்ஷன் நம்ம ஃபார்முலா என்ன இப்போ பார்த்தோம்? -L × di/dt. புரிஞ்சுதா? கிளியர்? இப்போ வாங்க கிர்ச்சாஃப் லாவை அப்ளை பண்ண போகிறேன். இந்த க்ளோஸ்டு லூப்புக்கு இந்த A to Bக்கு கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணுறேன். டோட்டல் க்ளோஸ்டு லூப்பில் டோட்டல் வோல்டேஜ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்குமா? இதுங்க அப்ளை பண்ணுங்க. யூஸிங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் ஏவில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கு எனக்கு? VA. ஓகேவா? VAவிலேருந்து கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் கரண்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? ஹை டு லோ. கரெக்டாக? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் இருந்தால் கரண்ட் என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஸோ அப்போ இதில் எல்லாமே பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகிட்டே போகும். ஸோ இங்கே VA மைனஸ் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டன்ஸ். இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ண என்ன அர்த்தம்? இண்டக்டன்ஸ். கரெக்டாக? காயில் இப்படி வைண்ட் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் இண்டக்டன்ஸ். இதுக்கு அக்ராஸில் என்ன இஎம்எஃப்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? என்ன பார்த்தோம்? -L × di/dt பார்த்தோமா? ஸோ இதனுடைய ஃபார்முலா -L × di/dt, தட் இஸ் த பொட்டன்ஷியல் அக்ராஸ் த இண்டக்டர். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்? -5. இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது? -5. கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. இந்த பேட்டரின்னு வரக்கூடிய கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் -sign. ஒரே டைரக்ஷனில் தான் என்ன பண்ணணும்? பேட்டரியில் ஆட் பண்ணிக்கணும். பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட். இங்கே என்ன வரும்? ஓம்ஸ் லா. இதில் பாஸ் ஆகிற கரண்ட் I. அப்போ இங்கே என்னது? 2 ஓம் பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ -2 × I. நான் சொல்கிறது புரியுது என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I. கரெக்ட்? ஸோ கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதான் என்னது? பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ். V = IR. கரெக்டா? இங்கே R வந்து 2, கரண்ட் வந்து I. புரிஞ்சுதா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சாரி, இங்கே இன்னொரு டேட்டா ஒன்று இருக்கு இல்லையா? அடுத்தது VB. லாஸ்ட்டாக இந்த பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும்? -VB = 0. கிர்ச்சாஃப் லூப் ரூலை நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கிறேன். ஸோ இங்கே பொட்டன்ஷியல் VA, இங்கே பொட்டன்ஷியல் ஃபார்முலா EMF தான் பொட்டன்ஷியல் -L × di/dt. இங்கே 5 வோல்ட். இதிலிருந்து கரண்ட் ஆக்சுவலாக ப்ளஸ் இந்த பக்கம் வரும். சர்க்யூட்டில் பாஸ் ஆகிற கரண்ட் இந்த பக்கம் போகுது. ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் பொட்டன்ஷியல் என்னது? மைனஸ். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சா ஓம்ஸில் V = IR. இங்கே பாஸ் ஆகுது கரண்ட் I, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஓம் 2 × I. இதான் என்னது? பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டர். அப்புறம் -VB. டோட்டல் பொட்டன்ஷியல் எனி க்ளோஸ் லூப் என்னது? 0. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டோட்டல் பொட்டன்ஷியல் எனி க்ளோஸ் லூப் 0வாக இருக்கும். ஸோ அதனால தான் =0 போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு VA - VB தான் தெரியணும். மீதி எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. என்னென்ன டேட்டா வேணுமோ அது எல்லாமே சால்வ் பண்ணுங்க. பார்ப்போம் என்ன வரும்னு. இந்த ப்ராப்ளமை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. ஸோ இது VA -L என்னது? இதுதான் L, 1 ஹென்ரி. L வந்து 1. வாட் இஸ் di/dt? di/dt என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 1 ஆம்பியர் பர் செகண்ட். அதனால் அதுவும் 1. -5 2 × இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னது? ஐன்றது இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2 ஆம்ஸ். அப்போ ஐக்கு பதிலாக என்ன வரும்? 2 -VB = 0. அவ்வளோதான். இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள். VA -1 × 1 1 -5 +2 × 2 4 -VB = 0. கரெக்டா? இங்கே பாருங்க, இது எல்லாமே நெகட்டிவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? -1 -5 -6 -4 -1 என்னது? -5 -5 -5 -10 -10 ஈக்குவல் அந்த பக்கம் போனால் என்ன வரும்?
+10. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வேணும்? VA minus VB தான் கொஷின். VA minus VB. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் -10 கிடைக்குது. ஈக்குவலுக்கு அதை பார்க்க போனால் என்ன வரும்? +10 வோல்ட். சொல்லுறது புரிஞ்சுதா? இப்படி தான் சால்வ் பண்ணணும் யூஸிங் கிர்ச்சாஃப் லா. ஸோ அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி 10 வோல்ட் வந்திருக்கா? ஸோ எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் இது பாருங்கள், இந்த வருஷம் கரண்ட் கொஸ்டின் பேப்பர். சிம்பிளாக தானே இருக்குது, இது ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சால் தட் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் கான்செப்டில் எவ்வளோ கிளியராக இருக்கீங்க, ஃபார்முலாவை எவ்வளோ தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, அதை எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுன்றது உங்களுக்கு முன்னாடி எப்படி புரிஞ்சிருக்கா இல்லையா, அதை பொறுத்து தான் அந்த கொஸ்டின் ஈஸியாக டஃப்பான்றது. புரியுதா? நம்ம வெறும் டிட்டோவாக ஏதோ ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த மாடலில் கொஸ்டின் வரணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஏதாவது இன்டெரக்டாக இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். இன்னொன்று சம்டைம்ஸ் டேரெக்டாக ஒரு டேட்டா கண்டுபிடிக்கும் யூனிட்டை வச்சு அது என்ன காம்பவுண்ட் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் எலிமினேஷனும் பண்ண தெரியணும். ஸோ த டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. சில கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி தான் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூ கொஸ்டின்ஸ் எலிமினேஷன்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? சில கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். இந்த கொஸ்டினுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், இதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போட்டால் தான் வரும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். இதெல்லாம் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும். அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். சரியா? ரைட், போகலாம் அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The magnetic flux linked to a circular coil of radius R. So the magnitude of the induced EMF கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. Magnitude of the induced EMF at coil at t = 5 seconds. இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் எதில் கொடுத்துருக்குறாங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸு ஃபார்முலா என்ன? -d∅dt. மேக்னிடியூட் எடுக்கும்போது நெகட்டிவ் வராது. சொல்கிறது புரியுதா? கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட். அதை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்டு EMF கேட்டிருக்கிறாங்க. ஃப்ளக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே கொடுக்கல, n கொடுக்கல. n கொடுத்தாலும் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்பேன்? n × d∅dt. ஸோ ஏன் நான் n யூஸ் பண்ணலன்றதுக்கு ரீசன் தெரியணும். இங்கே ஏன் நான் நெகட்டிவ் எடுக்கலன்றதுக்கு ரீசன் தெரியணும். ஏன்னா எனக்கு கொஷினில் மேக்னிடியூட் தான் சொல்லியிருக்கிறாங்க. மேக்னிடியூடுக்கு என்ன வராது? நெகட்டிவ் சைன் வராது. ஒன்லி த நியூமரிக்கல் வேல்யூ. சால்வ் பண்ணால் என்ன நியூமரிக்கல் வேல்யூ வருமோ அதை மட்டும் சொன்னால் போதும். அதுக்கப்புறம் n ஏன் யூஸ் பண்ணலன்னு கேட்டாலும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நாட் கிவன் இன் த கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன கேட்டிருக்காங்க அதுக்கான ஃபார்முலா எது சூஸ் பண்ண ஆன்சர் வருமோ அதை நான் எடுப்பேன். புரியுதா? அதான் நம்ம பண்ணணும். நீங்களும் அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? 5 வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2t³ 4t² + 2t + 5 இதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் முடிஞ்சுது. முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? டீயோடைய வேல்யூவை 5 செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சரில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆஃப்டர் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு அப்புறம் இஃப் t = 5 வாட் இஸ் த EMF? அதான் கொஸ்டின். புரியுதா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும் x⁴n ஃபார்முலா என்னது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n(x⁴n−1) இதானே டிஃப்ரென்ஷியேஷன். மேலே டேஷ் போர்டு என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறேன். n(x⁴n−1) அந்த ஃபார்மெட்டில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 2 × 2t³. 2 ப்ராடக்ட்டில் இருக்குது, 2 அப்படியே தான் இருக்கும். t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t². கரெக்டாக? n(x⁴n−1) 3(x⁴3−1) என்ன 2. புரியுதா? ப்ளஸ் 4 × t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t ப்ளஸ் 2 × t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் தனியாக இருக்கும்போது 0 ஆகிடும். 5 என்னது? 0. இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே 3t². ஓகேவா? 2 × 3t² இது ப்ளஸ் 4 × 2t ப்ளஸ் 2 × 1 ஃபைனலாக அங்கே 0. இதை சிம்பிளிஃபை பண்ணி t = என்னென்னு பண்ணணும்? இப்போ 5 சால்வ் பண்ணணும். டீக்கு பல பேர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பு t = 5 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். t = 5 ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே போட்டுருவா. இன்னொரு பேஜ் வேணாம், இங்கே முடிச்சிடலாம். இஃப் t = 5 அப்படின்னா என்ன நடக்கும்? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இஃப் t = 5 EMF இங்கே இந்த 3 × 2 6 ஆகிடுமா? டீக்கு பதிலாக 5ன்னு போட்டிங்கன்னா t², இங்கே 5². இங்கே 4 × 2 8, டீக்கு பதிலாக 5, டீக்கு பதிலாக 5 ப்ளஸ் 1 × 2 2, அது 0. அவ்வளோதான். இது என்ன பண்ணியிருக்கேன்னு 3 × 2 6, டீயோடைய வேல்யூ 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன், அதனால் 5². அப்புறம் 4 × 2 8 × 2 t
1 into 2 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா 5 ஸ்கொயர் என்னது 25. 25 into 6 என்ன வரும்? வாட் இஸ் 25 into 6? எப்படி மைண்டில் போடுவீங்க? 25 into 6 ஃபஸ்ட்டு 20 into 6 மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் 5 into 6. 20 into 6 120. 6 2 சார் 12 0 போட்டுக்கோங்க. 120. 6 5 சார் 30. 120 + 30 என்னது 150. ஸோ 25 into 6 என்னது 150 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 8 5 சார் 40 + 2. ஸோ ஆன்சர் என்ன வரும் 192. கரெக்டா? 192 வோல்ட். எஸ், யாரோ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வெரி குட். 192 வோல்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். குட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 800 turns coil of effective area is kept perpendicular to the magnetic field. When the plane of the coil is rotated by 90 degree around of its coplanar axis in 0.1 second, the EMF induced in the coil. தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினில் n கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? n வந்து 800 டர்ன்ஸ்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் அ கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் டேட்டா என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏரியா. தட் ஆல்சோ கிவன். மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் பி. ஸோ n கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்குறாங்க, தீட்டா ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் டைம் பீரியட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் when the plane of the coil is rotated by 90 டிகிரினா 0லேருந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த கேஸில் கொஷின் இஎம்எஃப் ஃபஸ்ட் அதை புரிஞ்சுங்க. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கொஷின். ஓகேவா? டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளக்ஸ் டேரெக்டாக கொடுக்காம இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஃபார்முலா என்ன? -n × dφ/dt. கரெக்டா? ஃப்ளக்ஸுன்ற வார்த்தையும் இங்கே எங்கேயுமே கொடுக்கல. கொஷினில் ஃப்ளக்ஸே கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃப்ளக்ஸுக்கு தேவையான டேட்டா கொடுத்துட்டாங்க. ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன? BA cos θ. ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன? ஃப்ளக்ஸ் φ = BA cos θ. கரெக்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க, ஏரியா கொடுத்துருக்குறாங்க, தீட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ளக்ஸை டைரெக்டாக கொடுக்காம ஃப்ளக்ஸுக்கு தேவையான டேட்டாவை கொடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். டு ஃபைண்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். புரியுதா? கிளியரா? இப்போ ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஃபார்முலா எனக்கு தெரியும். -n இங்கே நான் என்ன யூஸ் பண்ணும்? dφ/dt யூஸ் பண்ண மாட்டேன். ΔΦ/ΔT ரெண்டும் ஒன்று தான். நான் அன்றைக்கி முதல்ல ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன சொல்லியிருந்தேன்? dφ/dtனாலும் ΔΦ/dtனாலும் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான் அதோடைய மீனிங். புரியுதா? dφ/dt எடுக்கும்போது போன கேஸ் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்க டேரெக்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில். அதை டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே எனக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் கிடைச்சிடும். இங்கே அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஃபீல்டு, ஏரியா இதெல்லாம் கொடுத்துட்டு இன்டியூஸ் இஎம்எஃப் கேட்டாங்கன்னா ஃபார்முலா எப்படி எழுதணும்? ΔΦ/ΔT. புரியுதா? அப்போது இந்த ஃபார்முலா இன்னும் ஃபர்தராக எப்படி எழுதணும்? -n × ΔΦ என்ன அர்த்தம்? ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ். டெல்டா என்னது? சேஞ்சு. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். டெல்டா எக்ஸ்னா x2 - x1 சொல்லுவோம். அதர்வைஸ் xf - xi. ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல். ரெண்டு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். புரியுதா? டெல்டானால என்ன அர்த்தம்? சேஞ்சுன்னு அர்த்தம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இங்கே வந்து ஃப்ளக்ஸுன்றதுனால ஃப்ளக்ஸ். டெல்டா டி என்னது? ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். புரியுதா? கிளியர்? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 800. 800 நான் எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாமா? 8 × 10². 8 × 100. அது 10². இப்படி எழுதிக்கிறேன். இப்போது ஃப்ளக்ஸ் இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். ஏன்னா இதான் எனக்கு கிவன் டேட்டா. BA cos θ. கரெக்டா? ஸோ BA cos θவில் வந்து எழுதுங்க. இங்கே BA அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு தீட்டா வந்து என்னது? ஃபைனல் தீட்டா என்ன சொல்லியிருக்கிறாங்க? எவ்வளோ ரொட்டேஷன் ஆகிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க? 90 டிகிரி. கரெக்டா? ஸோ கொஸ்டினில் 19 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது என்னது? 0 டிகிரி டு 90 டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். கொஸ்டினில் அவங்க வந்து when the plane of the coil is rotated by 90 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? டேரெக்டாக அங்கே இல்லை. ரொட்டேட்டட் பை 90 டிகிரினா 0லேருந்து 90 வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் ரொட்டேஷன் நடந்திருக்குது. சேஞ்ச் ஆகிருக்கணும் ஆங்கிள். ஒரு இடத்துல இன்னொரு ஆங்கிளுக்கு மாறி இருந்தால் தான் அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ரொட்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆங்கிள் சேஞ்ச் ஆகலாம், நோ ரொட்டேஷன். ஸோ அப்போ ரொட்டேட்டட் பை 90 டிகிரினா 0லேருந்து எதுவுமே மென்ஷன் பண்ணோன்னா 0 to 90 தான் அர்த்தம். கிளியர்? அப்போ இனிஷியல் ஆங்கிள் என்னது? 0. ஃபைனல் ஆங்கிள் என்னது? இப்போது 90 டிகிரி. 0 to 90 ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போது BA cos 90
மைனஸ் ஏரியா அதெல்லாம் சேம் தான், எதுவும் மாறுது ஆங்கிள் மட்டும் மாறுது. இப்போ இங்கே என்ன வரும், BA cos இனிஷியல் ஆங்கிள் என்னது 0 டிகிரி, புரியுதா? BA cos 90 மைனஸ் BA cos 0 டிவைடட் பை டைம், ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் என்னது 0லேருந்து 0.1 செகண்ட் போயிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் டைம் நீங்கள் சிம்பிளாக என்னன்னு சொல்லிடலாம் 0.1 செகண்ட். நான் சொல்கிறது புரியுதா? TF மைனஸ் TIனா 0 to 90க்கு போகிறது எவ்வளோ ஆயிருக்கும் 0.1 செகண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம், ஸ்டார்ட் பண்ணும்போது 0 டைமு அப் டு 0.1 செகண்ட் எடுத்திருக்கு, 0 to 90 ரொட்டேஷன் நடந்திருக்கு. அப்போ சேஞ்ச் இன் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 0.1 மைனஸ் 0. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் 0.1 மட்டும்தான் வரும். கரெக்டாக? ஸோ இதை நம்ம வேல்யூ மட்டும் போட்டுக்கலாம் கால்குலேஷனுக்கு. ஓகே, இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் பாருங்கள், நான் அடுத்த பேஜில் போடுறேன், ஸ்பேஸ் பார்த்தாது. அப்போ இருந்த டேட்டாவை அப்படியே எழுதுங்க. ரைட், ஸோ -8 × 10². இந்த டேர்ம் என்ன ஆகும் ஆக்சுவலாக, வாட் இஸ் cos 90? cos 90 டிகிரி நமக்கு என்னது 0. அப்போ cos 0 வேல்யூ 1. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த கேஸில். அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடுமா, cos 90 0னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இது மட்டும் தான் எனக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ இதை நான் எப்படி எழுதுனேன் 0, இது 0 ஆகிடுச்சு, மைனஸ் BA cos 0 வேல்யூ எனக்கு 1 டிவைடட் பை கீழே இங்கே என்ன இருக்குது, சாரி இங்கே 0.1 இருந்ததா, இதில் 0.1 எப்படி எழுதலாம் 0.1 1 × 10⁻⁻1 எழுதலாம். அதர்வைஸ் 1/10 எழுதலாம், எல்லாம் ஒன்று தான். சரியா? 0.1 1/10 எழுதலாம், இல்லை 1 × 10⁻⁻1 அது மேலே போனால் ப்ளஸ் ஆகிடும். அதுக்காக இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் முடிஞ்சுது. -8 × 10². இங்கே என்ன வரும் மைனஸ் வாட் இஸ் B வேல்யூ 0 மைனஸ் வந்து அதே வேல்யூ தானே வரும். அப்போ நம்ம டேரெக்டாகவே இது ஈஸியாக எழுதிடலாம். ஒரே ஸ்டெப்பில் போட்டுருங்க, எதுக்கு அது வேஸ்ட்டாக. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 8 × 10². சொல்கிறது புரியுதா? 0 கூட இதை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் என்ன ஆக போகுது இல்லை, இந்த டேர்ம் அதே தான் வரப்போகுது 0 கூட பண்ணும்போது. அப்போ -BA தான் கிடைக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 8 × 10². வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் B? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு 5 × 10⁻⁻5. 5 × 10⁻⁻5. ஏரியா என்ன கொடுத்துருக்குறாங்க 0.05 m². 0.05 எப்படி எழுதலாம் 5 × 10⁻⁻2. ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க 0.05 m². ஸோ அதை ஹோல் வேல்யூ கொண்டு வந்து எழுதிங்கன்னா என்ன வரும், இப்படி எழுதலாமா, 10 பவர் எழுதும்போது 5 × 10⁻⁻2. இந்த 10⁻⁻1 மேலே வந்து என்ன ஆகிடும் 10⁻+1. கரெக்டா? அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா இது 2 +2 -2 ஸோ கேன்சல் ஆகிடும் இல்லையா. இதுக்கப்புறம் கால்குலேட் எலிமினேஷன் தான். 10⁻+2 10⁻−2 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 8 × 5 என்னது 40. 40 × 5 என்ன வரும் 200. கரெக்ட்? 200 இன்ட்டு 10⁻−5 + 1 என்ன வரும் 10⁻−4 ஆகிடும். என்ன பண்ணுறது தெரியுதா, 8 × 5 40, 40 × 5 200. அதை அப்படியே எழுதிட்டேன். -5 + 1 என்ன வரும் -4. திரும்ப இதை எப்படி எழுதலாம் 2 × 10² × 10⁻−4. ஃபர்தர் அகைன் சால்வ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக நிறைய ஸ்டெப் போடுறேன். சரியா? மேக்ஸ் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டெப்ஸ் புரியுறதுக்காக நான் நிறைய போட்டுன்னு இருக்கேன். இஃப் ஆர் வெரி குட் இன் மேக்ஸ் நீங்கள் அது இந்த இடத்துல முடிச்சுட்ருக்கலாம். இவ்வளோ ஸ்டெப்ஸே கிடையாது. அது 90ல் 0 ஆகிடுன்ற மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கலாம், n × 0 டிகிரியில் என்ன வந்தது 1 ஆகிடும். ஸோ அப்போ n ஃப்ளக்ஸ் 5 வந்து BA பை டைம் பீரியட். அதுக்கப்புறம் நார்மல் கால்குலேஷன் தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டா ஆன்சர் ஈஸியாக பண்ணிட முடியும். அது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் நிறைய ஸ்டெப்ஸ் போடுறேன். சரியா? 10⁻−2. அப்போ ஆப்ஷனில் 10⁻−2 நம்ம கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0 பாயிண்டில் இருக்குது 0.02 வோல்ட். தெரியுதா? இதுதான் ஆன்சர். கிளியர்? ஏன்னா இங்கே 10⁻+3லாம் நமக்கு கிடைக்கல. மீதி எல்லாம் டெசிமலில் கொடுத்துருக்கிறதுனால அதை நான் கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது 0.02 தான் கரஸ்பாண்டிங்காக வந்திருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ், தெரியுதா, எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் 2019 கொஸ்டின் பேப்பர். கட் இட்? தெளிவாக புரிஞ்சுதா? எஸ்.
குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A long solenoid has 100 turns. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு? n is given data. சாரி 1000 turns, not 100, 1000 turnsன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டு தானே? எஸ். கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 amps. I கொடுத்துட்டாங்க. flows through a magnetic flux linked with each turn of solenoid is ஃப்ளக்ஸும் கொடுத்துட்டாங்க. இது என்னது? ஃப்ளக்ஸ் 5. கொஸ்டினில் given data வந்து இது ஃப்ளக்ஸ். The self inductance of the solenoid என்னன்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்? What is the meaning of self inductance? Lன்னு அர்த்தம். இப்போ தானே பார்த்தோம் இல்லையா? The symbol of self inductance என்னது? L. ஸோ இந்த கொஷினை பாருங்கள், எந்த ஃபார்முலா கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியணும். செல்ஃப் இண்டக்டன்ஸு கிவன் டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க, கரண்ட்டு கொடுத்துட்டாங்க, ஃப்ளக்ஸு கொடுத்துட்டாங்க. கரண்ட்டு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, ஃப்ளக்ஸு. இந்த கேஸில் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன் நான்? ஞாபகம் இருக்கா? the relation n5b equal to Li இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துருந்தேன். ஸ்டார்டிங்லேயே அந்த டாபிக் நடத்தும் போதே இண்டக்டன்ஸ் வரும்போது என்ன சொல்லியிருந்தேன்? ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 5b directly proportional to I. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருந்தா n5b directly proportional to I ன்னு சொல்லியிருந்தேன். the proportionality constant is called inductance, self inductance. அப்போ n5b equal to Li. இந்த ஃபார்முலா நான் கொடுத்துருக்கிறேன். எங்கே? இண்டக்டன்ஸோட இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருக்கிறேன். அப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸ் படிக்கும்போது இந்த ஃபார்முலா நான் கொடுத்துருக்கிறேன். இதில் n கொடுத்துருக்காங்களா? இந்த டேட்டா நான் ஏன் இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கிறேன்னா, என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதை வச்சுக்கிட்டு இந்த ஃபைனலாக இந்த ஃபார்முலா தான் அதுக்கான ரிலேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். சரியா? கிளியர்? ஸோ இப்போ n5b Li, கொஷின் வந்து L. அப்போ இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண என்ன வரும் பாருங்க, n5b இந்த I இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈக்குவல் டு L. ஏன்னா இதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் டு ஃபைண்ட். ஓகேவா? ரைட், போகலாமா? அப்போது L ஈக்குவல் டு சால்வ் பண்ணுங்க. L ஈக்குவல் டு இங்கே 1000 அப்படின்றது எப்படி எழுதலாம்? 10 to the power 3 எழுதலாம் இல்லையா? 1000 டர்ன்ஸ் என்ன அர்த்தம்? 10 to the power 3 இன்ட்டு ஃப்ளக்ஸு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 into 10 to the power minus 3. 4 into 10 to the power minus 3 by கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 amps. புரியுது என்ன கொடுத்துருக்காங்கன்னு? 10 power 3 1000 டர்ன்ஸ் நான் என்ன எடுத்துட்டேன்? 10 power 3. ஃப்ளக்ஸு எப்படி? 4 into 10 power minus 3 by கரண்ட் வந்து 4 amps. கிளியர்? அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் ஓவர். ஸோ இந்த 4 கேன்சல் ஆகிடும். 10 power plus 3 minus 3 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக இங்கே 1/1 கிடைக்குது. ஆன்சர் இஸ் வாட்? 1 Henry. இருக்கா பாருங்க ஆப்ஷனில்? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1 Henry இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். அடுத்தது ஸோ இந்த கேஸ் பாருங்க. A long solenoid 500 turns when a current 2 ampere is passed through it. The resulting magnetic flux linked with each turn of the solenoid. இங்கே அதே தான் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. 2 ஃபைண்ட் அதே கேஸ் தான். செல்ஃப் இண்டக்டன்ஸ் சேம் கொஷின். அப்போ இதை சால்வ் பண்ணுங்க என்ன வரும் பாருங்க. திரும்ப இதை சால்வ் பண்ணுங்க என்ன வரும்? அதே ஃபார்முலா L ஈக்குவல் டு இப்போ யூஸ் பண்ண ஃபார்முலாவே n5 ஈக்குவல் டு Li. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா L ஈக்குவல் டு n இன்ட்டு இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இல்லையா, 5b by I அப்படின்னு கிடைக்கும். தென் n வந்து இங்கே 500 டர்ன்ஸு. 500 எப்படி எழுதலாம்? 5 into 10 ஸ்கொயரா? 100 எப்படி எழுதலாம்? 10 ஸ்கொயர். அதனால் 5 into 10 ஸ்கொயர் இன்ட்டு வாட் இஸ் 5b? இதான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். 4 into 10 power minus 3 கொடுத்துருக்குறாங்க. இதில் 4 into 10 to the power minus 3 by what is the current? 2 ampere. புரியுதா? ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இங்கே ரிலேஷன் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ போன கேஸும் அதே மாதிரி டேட்டா தான், இதுவும் அதே மாதிரி டேட்டா தான், அதே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்கள்,
இது கேன்சல் ஆகிட்டா 2 டைம்ஸ் ஆகிடும். இது 1 டைமா 5 × 2 10 ஆகிடும் இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு 10⁻³ அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் இது 10⁻+1 5 × 2 வரும்போது 10 ஆகும்போது 10⁻+1 அப்போது 10 × 10 ஸ்கொயர் என்ன ஆகும் நமக்கு 10³ ஆகிடுமா இன்ட்டு 10⁻³ அப்போ 2 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 தட் இஸ் 10⁻0 புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் இஸ் இங்கே 1.0ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1.0 ஹென்றி. புரிஞ்சுதா? காட் இட்? தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ போன கேஸ் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். எலிமினேஷன் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், ஃபார்முலாவை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக ஆன்சரே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டரில் நம்ம இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்மால் சாப்டர். இதுவுமே இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னென்னா நம்ம சொல்லணும், அது எல்லாமே ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், செப்பரேட்டாக ஒரு பேப்பரோ இல்லை நோட்டோ போட்டு அந்த எழுதி வச்சுக்கோங்க. அந்த கண்டிஷன் போட்டு ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் இஎம்எஃப் உடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும், 𝛿∅/𝛿t இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்ளை பண்ணணும், d∅/dt ஃப்ளக்ஸ் கொடுத்தா எப்படி அப்ளை பண்ணணும், அப்புறம் நான் இண்டக்டன்ஸ் அந்த ரிலேஷன் என்னென்னு சொல்லுது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அந்த ஃபார்முலா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் என்ன இண்டக்டரில் அந்த கேஸஸ் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆஃப் Li², அதுக்கப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதெல்லாம் தனியாக போட்டு ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா அங்கே பார்த்தோம் என்னது, அந்த ஏசி ஜென்ரேட்டரில் இன்டியூஸ் இஎம்எஃப் ஆம்ப்ளிடியூடு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு E0 = NBA⍵. அதில் ஒமேகா பதிலாக ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் per செகண்ட் கொடுத்துட்டாங்கன்னா NBA⍵ × 2πν அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் கெட் பண்ணணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலா. இது தெளிவாக தெரிஞ்சாலே இந்த சாப்டர் கேட்குற கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக ஏசி சாப்டரோட இன்டர்லிங்காக தான் ஆயிருக்கும். இந்த ஐடியா அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஏசி சாப்டரில் இண்டக்டன்ஸ் வரும்போது அப்படியே அப்ளை பண்ணிப்போம். ஸோ அங்கே RLC தனித்தனி, அப்புறம் RLC எல்லாமே படிப்போம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அப்ளிகேஷன் சாப்டர் அது. ஸோ டீட்டெயிலாக நம்ம அதில் படிப்போம். இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அந்த எல்லா கான்செப்ட்டும் ஆல்மோஸ்ட் அதில் நம்ம அப்ளை பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் பற்றி நம்ம என்னென்ன படிச்சிருக்கிறோம், கெப்பாசிட்டன்ஸை பற்றி என்னென்ன படிச்சிருக்கிறோம், அப்புறம் இண்டக்டன்ஸ் அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ கெட் பண்ணுவோன்றதை கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா எல்லாமே நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் நம்ம ஏசியில் பார்ப்போம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? எஸ், புரிஞ்சுதா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். எஸ், அது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துக்கிட்டே இருக்கும். வெயிட் அண்ட் சி. ஓகே, எஸ், நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ஏசி கரண்ட்டும் அடுத்த லைவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை வெயிட் சாப்டர். ஸோ நம்ம அதில் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இதனுடைய கண்டினியூட்டியை அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறோம் கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஓகே, வாட் எவர் ஃபீட்பேக் என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு என்ன நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றதில் அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். பை.